ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். குட் ஈவினிங் டு ஆல். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து ஒரு ஒர்க் ஷாப் பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து ஜிஎஸ்டில நெறைய சேஞ்சஸ் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த ஜிஎஸ்டில நம்ம வந்து ஒரு டாக்ஸ் கன்சல்டன்ட்டா இருப்போம், இல்ல அக்கவுண்டன்ட்டா இருப்போம், இல்லன்னா ஒரு பிசினஸ் ஓனரா இருப்போம், இல்ல ஸ்டூடெண்ட்டா இருப்போம். இது ரிலேட்டடா நம்ம வந்து படிச்சுக்கிட்டு இருப்போம். இந்த நாலேட்ஜ் வந்து நீங்க எப்பயுமே நீங்க வந்து அப் டூ டேட்ல இருந்தா தான், நீங்க வந்து மத்தவங்களுக்கு நீங்க வந்து ஒரு சர்வீஸோ, இல்ல ஒர்க்கோ பண்ணி தர முடியும். நீங்க அப் டூ டேட் இல்லாம, ஆல்ரெடி ஓல்டு நீங்க நாலேட்ஜ் வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஒர்க் பண்றீங்கன்னா, கண்டிப்பா அதுல நெறைய மிஸ்டேக் நீங்க வந்து ஃபேஸ் பண்ற மாரி இருக்கும். ஃபியூச்சர்ல நோட்டீஸ் அதெல்லாம் நீங்க வந்து ஃபேஸ் பண்ற மாரி இருக்கும். அதனால தான் நம்ம வந்து YouTubeலயும் நம்ம வந்து இத பத்தி நம்ம அப்டேட் குடுக்குறோம். பட் நம்ம டைம் கன்சர்ன்ல சம்டைம் அந்த ஆன் டைம் குடுக்க முடியாத பட்சத்துல எல்லாமே கன்சாலிடேட் பண்ணி பெஸ்ட்டா மார்க்கெட்ல யார் இருக்காங்களோ அவங்கள வச்சு நம்ம பண்றோம். இப்ப நம்மகிட்ட வந்திருக்கிறவர் வந்து மிஸ்டர் பூர்ண செல்வகுமார் சார். சார் பத்தி சொல்லணும் அப்டின்னா, இதுக்கு முன்னாடி அவரு நம்ம நான் எப்பலேருந்து யூடியூப் ஆரம்பிச்சு, எப்பலேருந்து நம்ம மெம்பர்ஷிப்ன்னு வந்ததோ, அப்பலேருந்தே அவர் வந்து நம்ம கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல நாலேட்ஜபிள் பெர்சனு. ஸோ சார் வந்து இப்ப ஒரு நம்மள மாரி ஒரு மெம்பரா வந்து, அவரு நாலேட்ஜ வந்து டே டூ டே நாலேட்ஜ கெயின் பண்ணி, அவரு வந்து இன்னொருத்தவங்களுக்கே டீச் பண்ற அளவுக்கு வளர்ந்திருக்காரு. அது வந்து பார்க்கும்போது எனக்கு ரியலி ரொம்ப பெருமையா இருக்கு. அதே மாரி இங்க இருக்கிற நம்ப மெம்பர்ஷிப்ல இருக்கவங்க, நான் மெம்பர் யாரா இருந்தாலும் சரி, நீங்க நாலேட்ஜ் நீங்க வந்து கெயின் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு நாள் நீங்களும் வந்து இது மாரி வந்து ஃபேக்கல்டியா நீங்களும் வந்து மத்தவங்களுக்கு டீச்சிங் பண்ற மாரி நீங்க வந்து ஆகலாம். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் நம்ம பூர்ண செல்வகுமார். நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார். Okay, sir. Thank you, sir. Thank you. Good evening to all. Welcome to Tact Updates in Tamil YouTube channel. அது மட்டும் இல்ல மெம்பர்ஷிப் குரூப்ல கிட்டத்தட்ட சந்தோஷ் சார் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 or 3 இயர்ஸ் கிட்ட சாரோட நான் தொடர்ந்து டிராவல்ல இருக்கேன். அவங்க ஈவன் அந்த குரூப் ஸ்டார்ட் பண்ண ஒரு 3 4 மந்த்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டேன். அப்புறம் அதை 2 குரூப்பா இருக்கிறத ஒருங்கிணைப்பதுல மிகப்பெரிய முயற்சி எடுத்து அதுக்கான வித்திட்டது நான் தான் சொல்லுவாங்க சார். ஸோ அதுக்கப்புறம் நம்முடைய நண்பர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு என்னால முடிந்ததை அவ்வப்போது பதில் சொல்லிக்கிட்டே வருவேன். அண்ட் தென் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல வந்து 2 வருஷமாவே தொடர்ந்து அதுல லாஸ்ட் இயர்ல வந்து சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க. அதுல நண்பர்கள் எல்லாருமே ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ யாரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நானும் நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணியிருந்தேன். நிறைய பேருடைய பேர் அதுல இருந்தது. பட் நீங்க எல்லாரும் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எனக்கு கொடுத்ததுக்காக உங்க எல்லாருக்குமே நன்றி. ஓட் பண்ணி நீங்க எனக்கு சார் வந்து ஒரு கேஷ் அவார்டு கொடுத்திருந்தாங்க. அப்புறம் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் விஐபி அவார்டு கொடுத்திருந்தாங்க. ஸோ ஐ வெரி ஹாப்பி. டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நமக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடியதான சில சந்தேகங்கள் அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். அப்புறம் செகண்ட் ஆல் இந்தியா டே நேஷனல் வைடா இப்ப இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை அதை பத்தி என்னங்கிறத டிஸ்கஸ் பண்ண போறோம். டிஆர்சி 03A ஒரு நியூ ஃபார்ம் இன்ட்ரோடக்ஷன் இன் ஜிஎஸ்டி. அது எதுக்காக யாருக்கு பயன்படும் அதனுடைய தகவல்கள் என்ன இதை குறித்து நம்ம பேச இருக்கிறோம். பேங்க் வேலிடேஷன் இப்போ எமர்ஜென்சியா பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஃப்ரம் செப்டம்பர் 1, 2024 இருந்து R1 நம்ம ஃபைல் பண்ண முடியாத அளவுக்கு லாக் ஆகக்கூடிய ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன், ஒரு கம்பல்சரி செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அதை குறித்து பேசலாம். அப்புறம் நியூவா ஒரு லெஜர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர், எலக்ட்ரானிக் கேஷ் லெஜர், ரிவர்சல் அண்ட் ரீக்ளைம் ஸ்டேட்மெண்ட் இது போன்ற நிறைய லெஜர்ஸ் இருக்கு. அதோட 5ஆவது ஒன்னு ஆர்சிஎம் லெஜர் ஒன்று ஓபன் பண்றாங்க. சோ அதை குறித்த சின்ன சின்ன விஷயங்கள். ஜிஎஸ்டிஆர் 1A ஏற்கனவே இந்த ஆகஸ்ட் மாதம் நம்ம அதை பிராக்டிஸ் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் சில நண்பர்கள் அதை குறித்த தகவல்கள் கேட்கிறேன்னா அதை பேசலாம். செக்ஷன் 128A வெரி 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 இம்பார்ட்டன்ட், எதிர்பார்த்து கொண்டிருக்கூடிய ஒரு முக்கியமான அமெண்ட்மெண்ட் அது. அதை குறித்து பேசிருக்கிறோம். 74A இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க, பில் பாஸ் பண்ணிருக்காங்க, அதுவும் நடைமுறைக்கு வருகிறது. அதை குறித்த தகவல்கள். அப்புறம் நிறைய நண்பர்கள் நிறைய குரூப்ல கேட்கிற செக்ஷன் பார் 4 அவரோட எதிர்பார்க்கறீங்க. இன்னும் சட்டம் அமலுக்கு வரவில்லை. ஆனால் அதை குறித்த தகவல்களை நான் பகிர்ந்து கொள்வேன். அப்புறம் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணும் பொழுது B2C பில்லுல இருக்கக்கூடிய சில சின்ன சின்ன சேஞ்சஸ் அதை பற்றின விஷயங்கள். ஸோ இந்த 10 விஷயங்களை மட்டும் தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். உங்களுடைய வசதிக்காக நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, கொஞ்சம் வேகமா ஓரளவு போற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க ஃபாலோ பண்றதுக்காக நம்ம சேட் பாக்ஸ்ல இன்னைக்கு மீட்டிங் இப்ப நான் எடுக்கக்கூடிய பிபிடியை பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி உங்க யூசேஜுக்காக சேட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். நீங்க தாராளமா அதை பயன்படுத்திக்கங்க. மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாய்ப்பு இருந்தா நான் குரூப்ல போடுறேன். சோ நீங்க பிபிடி வேணும்னு நினைக்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. தேவைப்படுறப்ப ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. Q&A பொறுத்த வரைக்கும் நம்ம எண்ட் ஆஃப் தி செஷன்ல பாத்துக்கலாம். பொதுவா மித்த ஆசிரியர்களுக்கு எனக்கு பெரிய வித்தியாசம் இருக்கும். மற்றவங்க மாதிரி நான் எல்லாரையும் சேட் பாக்ஸ்ல போட சொல்லி சேட் பாக்ஸ் நிரப்ப மாட்டேன். என்னுடைய பாணி நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். நீங்க முழுசா கேட்டுட்டு தான் கடைசியில கருத்துக்கள் பதிவிடுங்க. இடையில என் சேட் பாக்ஸ் வந்து எம்டியா தான் இருக்கும். பட் இன்னைக்கு வந்து இன்ட்ராக்டா போலாம் அப்படிங்கறதுனால சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் அப்பப்ப நம்ம கேட்போம். ஸோ எண்ட் ஆஃப் தி செஷன்ல 6-in-1 கோர்ஸை பத்தி சந்தோஷ் சார் ஏற்கனவே இன்ட்ரோ பண்ணிருக்காங்க. எகைன் அதை பத்தி நமக்கு சொல்லுவாங்க. அதை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். ஃபர்ஸ்ட் செஷன் நம்ம ஆரம்பிக்க போற விஷயம் செக்ஷன் 35
அண்டர் செக்ஷன் 35 அடிப்படையில மெயின்டெனன்ஸ் ஆஃப் புக்ஸ் அண்ட் ரெக்கார்ட் அண்டர் ஜிஎஸ்டி ஒரு பெரிய கேள்வி இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு சிம்பிள் லாஜிக்கா யோசிப்போமே. இப்போ 2017-18 பொறுத்தவரையில செக்ஷன் 74ல ஆர்டர் போடுறதுக்கான தேதியும் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. நோட்டீஸ் போடுறதுக்கான டேட் முடிஞ்சிருச்சு. சோ அதனால நாங்க புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸை டெஸ்ட்ராய் பண்ணிடலாமா அப்படிங்கிற கேள்வி வந்து நிறைய நண்பர்களுக்கு நமக்கு அடிப்படையாவே இருக்குது. சார், ஒரு பேசிக்கான விஷயத்துல இருந்து இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சட்டம் என்ன சொல்லுகிறது? அண்டர் செக்ஷன் 35 அடிப்படையில ஒரு பினான்சியல் இயருடைய புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ அந்த வருஷத்துடைய GST-9 டியூ டேட்ல இருந்து மினிமம் 72 மந்த்ஸ் நம்ம ரீடென்ஷன் பண்ண வேண்டும் என்பதுதான் சட்டம். புரியுற மாதிரி திரும்ப பொறுமையா சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள், 2017-18 பினான்சியல் இயரை பொறுத்தவரையில நமக்கு 7 பிப்ரவரி 2020 தான் GST-9க்கான டியூ டேட். அப்போ அந்த டேட்ல இருந்து பாக்குற பொழுது 72 மாதங்கள் நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 7 பிப்ரவரி 2026 வரைக்கும் நம்மிடத்துல புத்தகங்களை நான் மெயின்டைன் பண்ணித்தான் ஆக வேண்டும். நீங்க ஒரு அக்கௌண்டண்டா இருக்கலாம், கன்சல்டண்டா இருக்கலாம், டைரக்ட் நீங்க டீலராக இருக்கலாம். சார், யாராக இருந்தாலும் சரி ஒரு பேசிக் விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. வேட்ல இருக்கும்போது 10 இயர்ஸ் இருந்தோம், 5 இயர்ஸ் வச்சிருந்தோம், 7 இயர்ஸா டெஸ்ட்ராய் பண்ணோம். நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. பட் அண்டர் த ஜிஎஸ்டி வரும்பொழுது செக்ஷன் 35 அடிப்படையில கண்டிப்பாக GST-9 டியூ டேட்ல இருந்து ஃப்ரம் த டியூ டேட் ஆஃப் GST-9ல இருந்து 72 மந்த்ஸ் கம்பல்சரி அந்த புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நம்ம இடத்துல இருக்கத்தான் வேண்டும். சரிங்க சார், அந்த பேசிஸ்ல பார்க்கும்போது ஒரு சின்ன டேபிள் காலம் கொடுத்துருக்கிறேன். எதுல இருந்து எது வரைக்கும்? ஒரு 17-18 7 பிப்ரவரி 2026 வரைக்கும், 18-19 31 டிசம்பர் 2026 வரைக்கும், 19-20 31 மார்ச் 2027 வரைக்கும். கொஞ்சம் டேட் சேஞ்சஸ் வேரியேஷன் ஆகும். ஏன்னா GST-9 வந்து லாக்டவுன் பீரியட்லயும் கொரோனா பீரியட்லயும் ஒவ்வொரு அப்கமிங்ஸ்ல சேஞ்சஸ் வந்துகிட்டே இருந்தது இல்லையா? அதை பேஸ் பண்ணி புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்க சார், இப்போ எனக்கு நோட்டீஸ் வந்திருக்குது, நான் நோட்டீஸ்க்கு ரிப்ளை கொடுத்துருக்கேன், இல்ல அப்பீல்ல இருக்குது. பட் ஆனா GST-9 டியூ டேட் முடிஞ்சிருச்சு சார், டெஸ்ட்ராய் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஏதாவது ப்ரொசீடிங்ஸ் உங்களுக்கு இனிஷியேட் ஆயிருச்சு அப்படின்னா மினிமம் 1 இயர் ஃப்ரம் த டேட் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் அல்லது அந்த ப்ரொசீடிங்ஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அது கண்டிப்பாக புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸை வச்சிருக்கணும். டைரக்டா சொல்லணும்னா 2017-18க்கு நீங்க ஏதாவது செக்ஷன் 73க்கோ 74க்கோ அப்பீல் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டியூ டேட் 7 பிப்ரவரி 2026க்குள்ள அப்பீல்லையும் நீங்க ஜெயிச்சிட்டாலோ அல்லது டீடைன் ஆகி ஆர்டர் வாங்கிட்டோ பரவாயில்ல, அப்பீல்ல வக்காலத்து வாங்கி நமக்கு வாய்தா வரல, டேட் தள்ளிக்கிட்டே போகுது அப்படின்னா கண்டிப்பாக டில் த எண்ட் ஆஃப் தி ப்ரொசீடிங்ஸ் அந்த ப்ரொசீடிங்ஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் கண்டிப்பாக புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணி தான் ஆகும். சரிங்க சார், இப்பதான் நம்ம இதை பத்தி பேசணும். டியூ டேட் என்பது 7/2/2020, 72 மாதங்கள் என்பது 7/2/2026. ஒரு 12 மாதங்கள் எக்ஸ்ட்ரா ப்ரொசீடிங்ஸ்க்காக ஆட் பண்ணும் பொழுது 7/2/2027 வரைக்கும் அட்லீஸ்ட் 17-18க்கான புத்தகங்களை மெயின்டைன் செய்ய வேண்டும். சரிங்க சார், இந்த புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கோமே, இதெல்லாம் எதை உள்ளடக்கியது? இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு கேள்வி. இப்போ நம்ம இதுல எதெல்லாம் உள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் சார், புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல ஒரு பேசிக்கான விஷயம், ஒரு கடையாக இருந்தால், ஒரு நிறுவனமாக இருந்தால், ஒரு ட்ரஸ்டாக இருந்தால் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் பேசிக் உங்களுடைய பர்ச்சேஸ் பில்லை கூடுமானால் அதோடைய ஈவே பில்லோடு சேர்த்து பிரிண்ட் அவுட் எடுத்து வைத்துக் கொள்வது மிக 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 நல்லது. திரும்ப சொல்றேன் சார், ஒரு கடை, ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப் அல்லது பெயிண்ட் ஷாப், ஒரு ஸ்டீல் மெர்ச்சன்டா இருக்கட்டும், ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோராக இருக்கட்டும், அவங்க வந்து சரியா வச்சுக்கல, இதெல்லாம் காரணங்களே இல்ல சார். கண்டிப்பாக இன்னைக்கு நிறைய எலக்ட்ரானிக் மெத்தட் வந்துருச்சு. அவர் மெயில்ல பில் அனுப்பிச்சாரு, வாட்ஸ்அப்ல பிடிஎஃப்ல கொடுத்தாரு. இதெல்லாம் நாம் கணக்கு எழுதுகிற வரைக்கும் தான். அந்த நிதியாண்டை முடித்து கணக்கு புத்தகங்களை பராமரிக்கிற என்கிற விஷயத்தை பேசும் பொழுது கண்டிப்பாக பர்ச்சேஸ் பில் எல்லாமே நம்ம இடத்துல பிரிண்ட் அவுட் ஆக தான் இருக்க வேண்டும். இது எங்கேயும் சட்டத்துல சொல்லியிருக்காங்க, அப்படி இல்ல. ஆபீசர் வெரிஃபை பண்ணும்போது உங்க போன்ல வாட்ஸ்அப்ல இருக்கு, நீங்க காமிக்க முடியாது. அதனால எல்லா பர்ச்சேஸ் பில்லையும் அலாங் வித் ஈவே பில்லோட கண்டிப்பாக நீங்க பிரிண்ட் அவுட்டை எடுத்து வச்சுக்கணும். ரெண்டாவது சேல்ஸ் பில். நிறைய பேர் வந்து இப்போ B2C டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், க்ரோசரி ஷாப்ல நிறைய பில்ஸ் டெய்லி போடுவாங்க. சோ அவங்க எடுக்க முடியாத பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதெல்லாம் PDF கன்வெர்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் B2B கண்டிப்பாக நீங்கள் இதை மெயின்டைன் செய்வது நமக்கு நல்லது. ஏன்னா டேலி மாதிரி சாஃப்ட்வேர்ல யூஸ் பண்ணீங்கன்னா மல்டிபிள் பிரிண்ட் வவுச்சர்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி பண்ணலாம். அப்புறம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இன்னைக்கு நம்ம பண்ற நிறைய மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன, ஒரு மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்தோ போன்ல இருக்கக்கூடிய அந்த வரக்கூடிய டிரான்சாக்ஷன் பேஸ் பண்ணி அடிச்சு நம்ம க்ளோஸ் பண்றோம். ஒவ்வொரு பினான்சியல் இயர் முடிஞ்ச உடனேயும் அந்த ஹோல் பினான்சியல் இயருக்கு உண்டான பேங்க் ஸ்டேட்மெண்ட் அட்லீஸ்ட் மெயில்ல யாரும் PDF இப்போதைக்கு ஸ்டோர் பண்ணுங்க. முடிஞ்சா பிரிண்ட் அவுட் எடுங்க. என்னென்ன EMI ஸ்டேட்மெண்ட் மெயின்டைன் பண்றீங்க, லோன் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கு, SB அக்கௌண்ட் என்ன இருக்கு, ஜொல் லோன் என்ன இருக்குது, கார் லோன் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குது, இது போன்ற எல்லா விஷயங்களையும் கண்டிப்பாக கூடுமான வரைக்கும் நான் சொல்றது எல்லாமே டேக் பிரிண்ட் அவுட். தவிர்க்க முடியாத பட்சத்துல ஒரு ஃபோல்டர் ரெடி பண்ணி அதெல்லாம் ஜிப் பண்ணி மெயில கண்டிப்பா போடுங்க. டே புக்கை கண்டிப்பா பிரிண்ட் அவுட் எடுங்க சார். 2017-18, 18-19, 19-20 இப்போ கிட்டத்தட்ட இப்போ ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் 19-20 இப்போ அவங்க கேட்கறதுல சார்
இந்த 3 பினான்சியல் இயர்ல இருந்து நீங்க கொஞ்சம் வெளியே வரலாம். ஆனா 20, 21, 21, 22, 22, 23 இப்ப 23, 24 கிட்டத்தட்ட நீங்க எல்லாரும் அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ற ஸ்டேஜ்க்கு வந்துட்டீங்க. சோ 23, 24 பினான்சியல் இயரை இப்ப க்ளோஸ் பண்றதுனால இது எல்லாமே ரெடி பண்ணுங்க. ஐடிஆர் முடிச்சிருந்தாலும் சரி, ஜிஎஸ்டி 9க்கு ரெடி பண்றீங்களா இருந்தாலும் சரி, டாக்ஸ் ஆடிட் கேசஸ் அடுத்த மாசம் வரைக்கும் போட போறீங்க அப்படின்னா முதல்ல எல்லா பர்ச்சேஸ் பில்லையும் எடுங்க, எல்லா சேல் பில் காப்பி எடுங்க, எல்லா பேங்க் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் அவுட் எடுங்க, லோன் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் அவுட் எடுங்க, டே புக்கை பிரிண்ட் அவுட் எடுங்க. டே புக் எடுக்கும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் நெகட்டிவ் கேஷ் பேலன்ஸ் இல்லாம பிரிண்ட் அவுட் எடுங்க. சார் புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸை பத்தி பேசுறதுனால இதெல்லாம் நம்ம நடுவுல சொல்றோம். நீங்க தயவு செஞ்சு நான் சொல்லக்கூடிய விஷயங்களை குறிப்பெடுத்துக்கங்க. தேவை ஏற்பட்டா நான் திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன். சேட் பாக்ஸ்ல பிடிஎஃப் அப்லோட் பண்ணிருக்கேன், வேணும்னா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. டே புக்கை பொறுத்த வரைக்கும் பிரிண்ட் அவுட் எடுக்கிற பொழுது வித்தவுட் நெகட்டிவ் கேஷ் பேலன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். முக்கியமா டாக்ஸ் ஆடிட் கேஸ் எல்லாருக்குமே மெயின்டைன் பண்ணணும் சார். கேஷ் நெகட்டிவ் வரவே கூடாது. அப்ப லோன்ஸ் வைக்கலாமா, கேஷ் ரிசிப்ட் போடலாமா, இது போன்ற விஷயங்களை நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா குரூப்ல கேள்வி எழுப்புங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணலாம். ஆல் பார்ட்டி லெஜர் இங்கதான் ஒரு சட்ட சிக்கல் இருக்கு. எல்லா கிரெடிட்டார் எல்லா டெபிட்டார் லெஜரை ஓட்டுற பொழுது ரொம்ப முக்கியமா கவனிங்க. இப்போ நான் சொல்ற விஷயத்த 23, 24 பினான்சியல் இயருக்கு முக்கியமா பார்க்கணும். ஏற்கனவே இது சம்பந்தமாக ஏப்ரல் மாதத்துல ஏர் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் பத்தி நம்ம மரியாதைக்குரிய கணேசமூர்த்தி சார் கிளாஸ் எடுக்கும் போதே நிறைய டீச் பண்ணாங்க. அன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டோம் இல்லையா? அதோடைய தொடர்ச்சியா கூட இதை வச்சுக்கோங்க. கிரெடிட்டார்ஸ் பேமெண்ட் நாட் எக்ஸிட் மோர் தென் 180 days. ஆல் பார்ட்டி லெஜர் ஓட்டும் பொழுது, ஏன்னா இது இப்போ உங்களுக்கு தெரியாது, என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா தவறுதலா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 23, 24 ஒரு பார்ட்டியோட ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படியே உங்களுக்கு மெயின்டைன் ஆகுது. ஒரு சப்ளையர் ஏப்ரல் 1ஆம் தேதி 1 லட்ச ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்கு. நீங்க இன்பிட்வீன்ல பேமெண்ட்டே கொடுக்காம இருக்கீங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க, கணக்கு பிடிக்கும் போது 31/3 போய் கேஷ் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அவர் பேர்ல 1 லட்ச ரூபாய் டைரக்டா கொடுத்துறாங்க. தவறு, தயவு செஞ்சு செய்யாதீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், அவர் பேர்ல 1 லட்ச ரூபாய் முழுசா போடுறது தப்பு. ரெண்டாவது, அந்த பேமெண்ட்டை 31/3 போடுறது தப்பு. என்ன சார் செய்யலாம்? அவருக்கு அந்த மாதிரி நான் சொல்றது ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்தா மட்டும், அப்படி இல்ல இன்பிட்வீன்ல இருந்துச்சுன்னா அதிகபட்சம் 180 நாளைக்கு மேல ஒரு கிரெடிட்டாருடைய பேமெண்ட்டை தயவு செஞ்சு நிப்பாட்டாதீங்க. சார் நாங்க கொடுக்கல சார், எங்க கடை ஓனர் வந்து மோர் தேன் 3 lakhs இருக்கு, செக்ல கொடுக்கணும், இல்ல எங்களுக்கு ஒரு அண்டர் டீலிங் இருக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னா தயவு செய்து அந்த 180வது நாள் அந்த டிரான்சாக்சனை பாஸ் ஜேர்னல் என்ட்ரி டு லோன்ஸ் லயபிலிட்டிஸ். ஒரு எக்ஸாம்பிள், இப்ப நான் ஒரு நிறுவனம், எனக்கு சந்தோஷ் ஆட்ட இருந்து சரக்கு வந்திருக்குது, 180 நாளைக்குள்ள நான் அவருக்கு பேமெண்ட் கொடுக்கல அப்படின்னா வாட் ஐ வாண்ட் டு டூ, 181வது நாள் சந்தோஷ் சாருடைய பேரை லோன்ஸ் அண்ட் லயபிலிட்டி கீழே சந்தோஷ் சார் லோன் அக்கௌண்ட் அப்படின்னு ஜென்ரேட் பண்ணி நான் அவருக்கு கொடுக்க வேண்டிய கிரெடிட்டார் பேமெண்ட்டை தூக்கி ஜேர்னல் என்ட்ரியா பாஸ் பண்ணி அங்க வச்சுட்டு எப்ப பேமெண்ட் கொடுக்கறோம் அப்பதான் அந்த ஜேர்னலை திருப்பி ரீபாஸ் பண்ணணும். இப்படி செய்தால் செக்ஷன் 65 ஆடிட் வரும் பொழுது 180 days பேமெண்ட் இஷ்யூல இருந்து நீங்க தப்பித்துக் கொள்ளலாம். நீங்க டாக்ஸ் ரிவர்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டிய தேவை ஏற்படாது. நான் திரும்பவும் சொல்றேன் புரியுறதுக்காக, 180 நாள் பேமெண்ட்டை தாண்டுகிற பொழுது டெம்பரரி ரிவர்சல் பண்ணிட்டு எப்ப பேமெண்ட் கொடுக்குறோமோ அப்பதான் நீங்க டாக்ஸ் எடுத்துக்கணும் சட்டம் சொல்லுது. சரிங்க சார், கொடுக்க முடியல என்ன பண்ணலாம்? இது ஒரு ஆப்ஷன். கொடுக்கணும், கொடுக்க முடியாத பட்சத்துல நீங்க அந்த என்ட்ரி லோன்ஸ் லயபிலிட்டி சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டு பேமெண்ட் கொடுக்கும்போது மாத்திக்கங்க. கண்டிப்பாக மோர் தேன் 10,000 கேஷ் பேமெண்ட் இல்லாத அளவுக்கு பாருங்க. சார் 9,999 தான் போடணுமான்னு ஒரு சந்தேகம் இருக்கும். 10,000 போடலாம், அப் டு 10,000 தாராளமாக கொடுக்கலாம். அதனால 10,000 ரூபாய் போடுங்க, டெய்லி 10,000 போடுங்க, ஒரு நாள் டு ஒரு நாள் 10,000 போடுங்க. ஆனா உங்களால் முடிஞ்சமானால் கெட் பேலன்ஸ் கன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஆல் டெபிட்டார்ஸ் அண்ட் கிரெடிட்டார் அஸ் ஆன் 31/3 அந்த இயர் எண்டு. அன்னைக்கு தேதிக்கு எல்லாத்தையும் பேலன்ஸ் கன்ஃபர்மேஷன் வாங்கி சைன் வாங்கி உள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு ரொம்ப சேஃப். ஸோ புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் என்பது அண்டர் செக்ஷன் 35 அடிப்படையில் நம்ம பேசுகிற பொழுது பர்ச்சேஸ் பில், சேல் பில், பேங்க் ஸ்டேட்மெண்ட், இவே பில், அவுட்வர்ட் இவே பில், இன்வர்ட் இவே பில், ஆல் பார்ட்டி லெஜர், கேஷ் பேலன்ஸ், இது எல்லாம் உள்ளடக்கின விஷயங்கள். சோ இதெல்லாம் ரெடி பண்ற பொழுது பர்ச்சேஸ் பில்ல மோர் தென் 1 lakh இருந்தா இவே பில் போட்டிருக்காரான்னு பாருங்க, அல்லது மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் பாருங்க, டெலிவரி ஹேண்ட் டெலிவரியான்னு பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. சேல் பில்ல பிரிண்ட் அவுட் எடுக்கிற பொழுது ஃப்ரீயா ஒரு டைம் எடுங்க. மோர் தேன் 1 lakh இருந்தா அவுட்வர்ட் இவே பில் போட்டிருக்கமா பாருங்க, போடாம இருந்தா அது எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணிப்போங்கிறத பாருங்க. கிரெடிட்டார்ஸ் பேமெண்ட், டெபிட்டார்ஸ் பேமெண்ட் வருகிற பொழுது 180 days பேமெண்ட் இருக்கான்னு பாருங்க. 23, 24 கூடுதல் ஒரு சட்டம் எம்எஸ்எம்இ, அதை குறித்து இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது, ஏற்கனவே நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். சோ உங்களுடைய சப்ளையர் அண்டர் எம்எஸ்எம்இக்கு கீழே சர்வீஸ் ப்ரொவைடராக அவர் தன்னை நிலைநிறுத்தி இருந்தால் நீங்க அவுட்ஸ்டாண்டிங் அடிப்படையில், சாரி உங்களுக்கு இருக்கக்கூடிய மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அடிப்படையில் 15 or 45 daysக்குள்ள பேமெண்ட்டை கொடுத்தாக வேண்டும். இது போன்ற விஷயங்களை எல்லாம் புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். இதுல உங்க சந்தேகங்கள் ஓரளவுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கடைசியில கேளுங்க. சோ இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிளாரிபிகேஷனுக்காக சொல்றேன். அந்த செக்ஷன் 65 அடிப்படையில் ஸ்டேட்டாக இருக்கட்டும், சென்ட்ரலாக இருக்கட்டும், 17, 18, 18, 19, 19, 20 வரைக்கும் இனிமேல் அண்டர் செக்ஷன் 65 ஆடிட் போடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனா இப்ப எல்லாத்துக்கும் நோட்டீஸ் வருது. 20, 21, 21, 22, 22, 23 இந்த 3 வருஷத்துக்கு ஆடிட் போடுறாங்க. சோ நீங்க ஆடிட் போகிற பொழுது ஆடிட்ல என்னெல்லாம் கேட்கறாங்கன்னு ஏற்கனவே ஒரு லிஸ்ட் போட்டிருக்கேன். எல்லா மாசத்துக்கும்
இப்ப இந்த புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இன்னொரு பாயிண்ட் சேர்த்துட்டேங்க சார். எவ்ரி மந்தோட ஜிஎஸ்டிஆர் 1ஐயும் ஜிஎஸ்டிஆர் 3பியும் உங்களுக்கு தேவை ஏற்பட்டால் ஜிஎஸ்டிஆர் 2பி, ஜிஎஸ்டிஆர் 2ஏ அண்டர் டவுன்லோட் எக்ஸல், அதுக்கப்புறம் ஜிஎஸ்டிஆர் 9 ஃபைல் பண்ணா 9 இது எல்லாமே பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு ஃபைல் பண்ணி உங்க கடையில மேல பரன்ல போட்டு சேஃபா வச்சுக்கிட்டீங்கன்னா எப்ப எந்த ஆபீசர் எந்த டீட்டெயில் கேட்டாலும் எடுத்து கொடுக்கலாம். ஆனா டாக்ஸை கலெக்ட் பண்ணிட்டு பே பண்ணாம இருந்தா அதுக்கு வந்து ப்ரொசீடிங்ஸ் டேட் கிடையாது. எப்ப வேணாலும் ஆபீசர் நோட்டீஸ் கொடுப்பார்கள். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் கம்ப்ளீட். ரெண்டாவது ஆல் இந்தியா டிரைவ். இப்போதான சார் ஸ்ட்ரீட் சர்வேன்னு ஒண்ணு வந்தாங்க. அதுவும் இதுவும் ஒன்றானா நிச்சயமாக இல்லை. ஸ்டேட் லெவல் ஆபீசர்ஸ் ஸ்ட்ரீட் சர்வேவை கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 12ஆம் தேதியோட முடிச்சிட்டாங்க சார். அதுலதான் இப்ப நிறைய குழப்பம் நமக்கு வந்துகிட்டு இருக்கு சார். சில பூக்கடைக்கு வந்திருக்காங்க. ஒரு சின்ன நிறுவனத்துல வந்து அவர்கிட்ட டெம்பரரியா ஆதார் பேன் நம்பரை வாங்கி ஒரு டிஆர் நம்பர் ஜென்ரேட் பண்ணிருக்காரு. என்ன சார் செய்யலாம்? நிறைய நண்பர்கள் குரூப்லயும் கேட்டுருக்கீங்க சார். இப்போதைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய கைண்ட் அட்வைஸ், நீங்க போய் ஆபீசரை மீட் பண்ணுங்க. அவருடைய பிசினஸ் டர்ன் ஓவர் எவ்வளவு வந்திருக்குது, அந்த டர்ன் ஓவர் லிமிட்டை ரீச் பண்ணிருக்கிறாரா, நிச்சயமாக 40 lakhs பிசினஸ் ஆக இருந்தால் சர்வீஸ் போயிருந்தா 20 லட்சத்தை தாண்டி இருக்காரா அப்படிங்கிறத பாருங்க. அப்படி இருந்தா எடுத்துருங்க. அப்படி இல்லாத பட்சத்துல போய் டைரக்டா எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. அதுக்கு முன்னாடி உங்க கிளையண்ட்டுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் வாங்கி கோ த்ரூ பண்ணிட்டு போங்க. ஏன்னா அவங்க நாளைக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி டீடைல்ஸ் இருக்கிற பொழுது நாம மாட்டிக்கிட்டு முடிக்க கூடாது. சோ ஒண்ணு, இப்போ ஸ்ட்ரீட் சர்வே முடிஞ்சிருச்சு. இப்போ ஆல் இந்தியா டிரைவ் இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சென்டர் லெவல்ல ஆல் ஓவர் இந்தியா த்ரூ அவுட் த கண்ட்ரி என்ன பண்றாங்கன்னா செகண்ட் ஸ்பெஷல் ஆல் இந்தியா டிரைவ் அகைன்ஸ்ட் ஃபேக் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். நிறைய டீலர் போகஸ் டீலரா இருக்கிறாங்க, பில் ட்ரேடரா இருக்கிறாங்க. இது போன்ற விஷயங்களை கண்டறிவதற்காக 16 ஆகஸ்ட் 2024 இருந்து 15th அக்டோபர் 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 2 மாத காலங்கள் டு ஐடென்டிபிகேஷன் ஆஃப் ஃப்ராடுலன்ட் ஜிஎஸ்டி. ஸ்டேட் ஆபீசர் ஸ்ட்ரீட் சர்வே முடிச்சுட்டாங்க. பட் சென்டர் ஆபீசரை பொறுத்த வரைக்கும் ஃப்ராடுலன்ட் ஜிஎஸ்டி கண்டுபிடிப்பதற்காக இப்பொழுது வந்திருக்கிறது தான் ஆல் இந்தியா டிரைவ். ஸோ இதை குறித்ததான ஒரு நாலேஜ் நமக்கு இருக்கணும். அந்த ஆபீசர்ஸ் வரும்பொழுது ஐடி கார்டு கண்டிப்பா நீங்க கேட்கலாம், தவறில்லை. கேட்கிற பர்டிகுலர்ஸ் எடுத்து கொடுங்க. ஸ்ட்ரீட் சர்வே மாதிரி சிம்பிளாக இருக்காது. கூடுதல் தகவல் கேட்பாங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுக்கலாம். இது இப்போ அவங்க கொடுத்துருக்காரு. சரிங்க சார். இப்போ அவங்க வருகிற பொழுது அந்த இடத்துல என்னுடைய கிளையண்ட் வந்து பிசினஸ் பிளேஸ்ல இல்ல. இது வந்து ஸ்ட்ரீட் சர்வே அன்ரெஜிஸ்டர்ட் பார்ட்டியாக இருந்தாலும் எடுப்பதற்கு என்கரேஜ் பண்ணாங்க. பட் இப்போ இந்த ஆல் இந்தியா டிரைவ் என்பது ஒன்லி பேஸ்ட் ஆன் ரெஜிஸ்டர்ட் டாக்ஸ் பேயர். அன்ரெஜிஸ்டர்ட் பார்ட்டிட்டு அவங்க போகவே மாட்டாங்க. உங்க அதுலயும் இன்னொரு போனஸ் பாயிண்டா ஒன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு 80% தான் அக்செப்டபிள். எப்படின்னா அந்த சென்ட்ரல்ல வர ஆபீசர்ஸ் கூடுமான வரைக்கும் சென்டர்ல இஷ்யூ பண்ண ஜிஎஸ்டிக்கு தான் அதிகம் வருவதற்கான வாய்ப்புகள். ஸ்டேட் லெவல் ஆபீசர்ஸ் வந்து நமக்கு அப்பாயிண்ட் பண்ண ஜிஎஸ்டில வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. வரமாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, வரலாம். ஆனா இப்போ இந்த சென்டர் ஆபீசர்ஸ் வந்து ரெஜிஸ்டர்ட் டாக்ஸ் பேயரை பாக்குறாங்க. இப்போ அந்த டாக்ஸ் பேயர் அந்த இடத்துல இஸ் நான் எக்ஸிஸ்டன்ட் ஆர் ஃபிக்டிடியஸ், அந்த இடத்துல அவர் இல்ல, அல்லது ஒரு ஆள் மாறாட்டம் செய்திருக்கிறாரு, அல்லது அந்த இடத்துல அந்த பிசினஸ் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை அப்படின்னா the taxpayer without any discussion he can take immediately initiate action for suspension or cancellation of the GST registration. ரெண்டும் பண்ணலாம். சஸ்பென்ஷனும் பண்ணலாம், கேன்சலேஷனும் பண்ணலாம். அண்டர் செக்ஷன் 29 ஆஃப் ஜிஎஸ்டி. ரொம்ப கவனமாக இருங்க. உங்க வணிகர்களுக்கு இதை தெரியப்படுத்துங்கள். எந்த இடத்துல ஒரு பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரோ கண்டிப்பாக அந்த இடத்துல கடை இருக்க வேண்டும், பிசினஸ் இருக்கணும். வெறும் வேக்கண்ட் லேண்டா இருந்தாலோ அந்த இடத்துல பிசினஸ் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாமல் இருந்தாலோ எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல் அந்த ஜிஎஸ்டி நம்பரை சஸ்பெண்ட் செய்வதற்கு தற்பொழுது இந்த ஆல் இந்தியா டிரைவில் வரக்கூடிய அதிகாரிகளுக்கு சட்டத்தில் இடம் உள்ளது. இவங்க அடுத்த ஸ்டெப் என்ன பண்றாங்க, இந்த விஷயத்தை பேஸ் பண்ணி அண்டர் செக்ஷன் 29ல அவர் வந்து சஸ்பென்ஸ் பண்றாரு அப்படின்னா பிளாக் பண்ணிடுவாங்க கிரெடிட் லெஜர். இமிடியேட்டாவே பிளாக் பண்ணுவார். ஃபர்தர் the matter may also be examined for blocking of input tax credit in electronic credit ledger as per the provision of 86A. இந்த ரூல் அடிப்படையில எந்த டிலேவும் பண்ணாமல் உங்களுடைய கிரெடிட் லெஜரை பிளாக் பண்ணுவதற்கும் அதிகாரிக்கு இடம் உள்ளது. சோ இதுல நீங்க கவனமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் பிரிவென்ட் பண்றதுக்கு சார் இந்த ஆல் இந்தியா செகண்ட் டிரைவ்ல இருந்து சில விஷயங்கள்ல இருந்து நாங்க வெளியே வருவதற்கு என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, முதல்ல நம்ம கடைக்கு வந்து நேம் போர்டு வைங்க. ப்ளீஸ் பிளேஸ் a நேம் போர்டு கண்டெய்னிங் ஜிஎஸ்டி நம்பர். சரிங்களா சார்? இதை வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ண வேண்டும். கைண்ட்லி மேக் சேஞ்சஸ் ரிகார்டிங் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ். உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அட்ரஸ் இந்த போர்ட்டலையும் பண்ணிருக்கணும், உங்க போர்ட்லயும் சேஞ்சஸ் இருக்கணும். அப்புறம் அடிஷனல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ்ல உங்க பிரின்சிபல் பிளேஸா கொண்டு போறீங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், வேலிட் பாயிண்ட். கொஞ்சம் கூர்மையா கவனிங்க சார். நான் வந்து இப்போ என்னுடைய பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிசினஸா ஒரு இடத்துல நான் வந்து பதிவு பண்ணிருக்கேன். எனக்கு இன்னொரு அடிஷனல் குடோன் இருக்கு. அந்த குடோனையும் நான் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன்ல காட்டியிருக்கிறேன். இப்போ என்ன பண்றேன், சில நிர்வாக காரணங்களுக்காக அல்லது என்னுடைய ஸ்டாஃபுடைய கன்வீனியன்ஸ்க்காக என்னுடைய பிளேஸ் ஆஃப் பிசினஸ் அல்லது புக்ஸ் ஆபரேஷன் எல்லாத்தையுமே அடிஷனல் பிளேஸ்ல இருந்து பண்றேன். இட் இஸ் ஆல்சோ ரெஜிஸ்டர்ட் அண்டர் ஜிஎஸ்டி ஆக்ட். நல்லா கவனிச்சுக்க. பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ் ரெஜிஸ்டர் பண்றோம்,
அடிஷனல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ் ரெஜிஸ்டர் பண்றோம். ஆனால் ஆபரேஷன் ஆஃப் பிசினஸ் நான் பிரின்சிபல் பிளேஸ்ல அடிஷனல் பிளேஸ்க்கு சேஞ்ச் ஓவர் பண்ணா கண்டிப்பாக டிபார்ட்மெண்ட்டுக்கு டு ஹூம் சார் இட் மே கன்சர்ன் அடிப்படையில் ஒரு லெட்டரை கண்டிப்பாக கொடுக்கணும் சார். சில இன்கன்வீனியன்ஸ் காரணத்துக்காக என்னுடைய பிளேஸ் ஆஃப் பிசினஸ், அதாவது என்னுடைய சப்ளை, என்னுடைய புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், என்னுடைய மெயின்டெனன்ஸ் எல்லாத்தையும் என்னுடைய பதிவு பண்ணின ரெஜிஸ்டர்டு அடிஷனல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ் வச்சு நான் மெயின்டைன் பண்றேங்கிற டீடைல டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவர்கள் நம்ம மீது ஆக்ஷன் எடுக்கலாம். சோ இந்த அடிஷனல் பிளேஸ் இருந்தாலும் காமிங்க. நிறைய பேர் கூட காமிக்காம வச்சிருக்காங்க. அதெல்லாம் நமக்கு சேஞ்சஸ் அவசியம். கூடுமான வரைக்கும் பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ் எதை காமிக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணுவதற்கு நம்ம பழகி கொள்ள வேண்டும். இது நிச்சயமாக நமக்கு செய்ய வேண்டியதான கட்டாய கடமைகள். அதனால இதெல்லாம் பேசிக்கான விஷயத்த ரெடி பண்ணுங்க. உங்க போர்டுல என்னெல்லாம் இருக்கணும் சார்? இங்கிலீஷ்ல எழுதலாமா, தமிழ் எழுதலாமா? தமிழ் என்பது கண்டிப்பாக நமக்கு வந்து தமிழ்நாட்டு அரசாங்கம் கொடுத்திருக்காங்க, தமிழை எழுதணும். இல்லாதவங்களுக்கு பெயர் பலகை தமிழில் இல்லாதவங்களுக்கு 2000 ரூபாய் அபராதம் சில பேருக்கு போட்டிருக்காங்க. பட் நீங்க இங்கிலீஷ்ல எழுதுங்க, தமிழ் எழுதுங்க. ஜிஎஸ்டி நம்பரை கண்டிப்பாக போர்டுல மென்ஷன் பண்ணுங்க. அது கண்டிப்பாக இருக்கணும். இல்ல அப்படின்னா அவங்களும் அதற்கான அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொள்வாங்க. அதனால போர்டு இருக்கணும். ஃபர்ஸ்ட் பிசினஸ் இடத்துல பிசினஸ் நடக்கணும். அந்த இடத்துல பிளேஸ் ஆஃப் பிசினஸ்ல போர்டு இருக்கணும். போர்டுல ஜிஎஸ்டி நம்பர் இருக்கணும். இது அடிஷனல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ் மெயின்டைன் பண்ணினா தேவையான டாக்குமெண்ட் எல்லாம் நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சரிங்களா சார்? சோ இது எல்லாமே செகண்டரி. அடுத்ததாக நம்ம டிஆர்சி 03க்கு வர்றோம். டிஆர்சி 03A இது ஒரு நியூ ஃபார்ம். பட் இன்னும் ஜிஎஸ்டி போர்ட்டல்ல இது இம்ப்ளிமெண்ட் ஆகல. Thus, it can be seen that Form DSC GRC 03A has been introduced as a gateway between payment against electronic liability ledger and voluntary payment through Form GST DRC 03, which are different and applied for another purpose. அதாவது எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லணும் சார். எனக்கு ஆபீஸ்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக நோட்டீஸ் போட்டு டிஆர்சி 07 கொடுத்துட்டேன். நல்லா கவனி. இந்த டிஆர்சி 07 எங்க பேமெண்ட் பண்ணணும்? சர்வீசஸ்ல, லெட்ஜர்ல, பேமெண்ட் வர்ஸ் டிமாண்ட்ல மட்டும்தான் கட்டணும். whenever once DRC 07 is issued. ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஒரு முறை அதிகாரி நான் போட்ட நோட்டீஸுக்கு அட்வர்சரி ஆர்டராகவோ பதிலை ஏற்றுக்கொண்டோ ஏற்றுக்கொள்ளாமலோ ஆர்டர் போடும் பட்சத்தில் அந்த ஆர்டருக்கு எகென்ஸ்டாக நான் பணம் கட்டும் பொழுது டிஆர்சி 07 போட்டுட்டாங்க அப்படின்னா சர்வீசஸ்ல, லெட்ஜர்ல, பேமெண்ட் வர்ஸ் டிமாண்ட்ல மட்டும்தான் கட்டணும். நிறைய பேர் தெரியாம வாலண்டரி பேமெண்ட் டிஆர்சி 03ல கட்டி வச்சிருக்கிறோம். அதை ரெண்டு இப்ப மேட்ச் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் டிஆர்சி 03A. இது என்ன சார் சொல்லுது அப்படின்னா, சர்வீசஸ்ல, யூசர் சர்வீசஸ்ல, மை அப்ளிகேஷன்ல டிஆர்சி 03A இன்னும் இன்ட்ரோ ஆகல. இன்ட்ரோ பண்ணிருக்காங்க, இம்ப்ளிமெண்ட் ஆகல. வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபார்மை போட்டு ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பக்கம் அவுட்ஸ்டாண்டிங் லயபிலிட்டி பெண்டிங்ல நிக்குது டிமாண்டா. நீங்க என்ன பண்றீங்க? டிஆர்சி 03 கட்டிருக்கீங்க. ஆபீசர் டிஆர்சி 04 போட்டு அதை வாலண்டரி பேமெண்ட் ஆஃப் அக்செப்டன்ஸ் இன்னும் கொடுக்கல. ஏன்னா நீங்க டிமாண்டுக்கு எகென்ஸ்டா பேமெண்ட் கட்டாம வாலண்டரியில போய் கட்டி வச்சிருக்கீங்க. சோ ஒரு பக்கம் உங்களுடைய டிமாண்ட் ஓப்பனா இருக்கும், இன்னொரு பக்கம் நீங்க கட்டின பேமெண்ட் அப்படியே தான் நிற்கும். சோ இது ரெண்டையும் மேட்ச் பண்ணுவதற்கான ஒரு ஆப்ஷன், மேட்ச் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு தான் டிஆர்சி 03A கொடுத்திருக்காங்க. இதை நீங்க எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்னா, நிறைய டாக்ஸ் பேர் இந்த விஷயத்துல இப்ப நீங்க வந்து கட்டிட்டு வெளியே வந்துடலாம். டிமாண்ட் அப்படியே நிக்குது, நாங்க இதை ஒத்துக்க முடியாது, இதுக்குதான் நீங்க பணம் கட்டினீங்க, நாங்க எப்படி அக்செப்ட் பண்றது? இது போன்ற ஆர்கியூமெண்ட்டுக்கு இப்ப தீர்வு இருக்கிறது. இந்த ஃபார்ம் எப்படியும் 1 or 2 daysல இம்ப்ளிமெண்ட் ஆயிரும். இன்னைக்கு நைட் கூட போர்ட்டல்ல சில சேஞ்சஸ் பண்றாங்க. சோ ஒருவேளை நாளைக்கு கூட வரலாம். வந்துருச்சு அப்படின்னா நீங்க முதல் வேலையா உங்க டிஆர்சி 03 எடுத்து நீங்க ஏற்கனவே வாங்கிருக்கூடிய அந்த டிமாண்ட் ஆர்டரையும் மேட்ச் பண்ணி எந்த டிமாண்டுக்கு எவ்வளவு பேமெண்ட் எந்த டிஆர்சில கட்டிருக்கீங்கன்றத டிமாண்ட் நம்பரையும் போட்டு டிஆர்சி நம்பரையும் போட்டு ரெண்டையும் மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி செட் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பக்கம் உங்களுக்கு டிமாண்ட் க்ளோஸ் ஆயிடும், டிஆர்சி 03 வெளியில போயிடும். வெளியே போனா அந்த பேமெண்ட் அக்செப்டன்ஸ் ஆயிடும். டிஆர்சி 04 அவர் இஷ்யூ பண்ணணும், அது வந்து அக்செப்டன்ஸ் ஆயிடும். சோ இதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க குரூப்ல கேளுங்க. இது எப்ப கொடுத்திருக்காங்க அப்படின்னா, நோட்டிபிகேஷன் நம்பர் 12/2024 dated 10th July 2024. Once received DRC 07, we should not pay through DRC 03. ஆப்செட் பண்ணாம இருக்கிறவங்களுக்கான ஒரு வாய்ப்பு. சோ ஒரு பக்கம் லயபிலிட்டி ஓப்பனா இருக்கு, ஒரு பக்கம் வாலண்டரி பேமெண்ட் ஓப்பனா இருக்கு. இப்போ இந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெக்கவரி ப்ரொசீடிங்ஸ் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இதனுடைய விஷயம். அப்புறம் இப்ப இந்த 2-3 நாளா நிறைய அக்கௌண்டன்ட்டுகள் நம்மளை போட்டு அக்கௌண்டன்ட்டுகள் ஆகிய நம்ம எல்லாம் ரொம்ப சிரமப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த பேங்க் வேலிடேஷன். இதை ஜெனரல் அவுட்லைன் முதல்ல சொல்லியிருக்கேன். as per rule number 10A ஆஃப் CGST ஆக்ட பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நோட்டிபிகேஷன் நம்பர் 31/2019 dated 28/6/2019ல என்ன சொன்னாங்க அப்படின்னா,
taxpayer is required to furnish details of a valid bank account. அதாவது ஏதோ ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஏத்த முடியாது. எந்த பேங்க் அவருக்கு லைவ்ல ஆபரேஷனல் பிசினஸ்க்கு பயன்படுத்துகிறாரோ அல்லது நாளைக்கு ரெக்கவரி ப்ரொசீடிங்ஸை எடுப்பதற்கான பேங்காக அது இருக்கணும், அல்லது அவருக்கு ரீஃபண்ட் அப்ளிகேபிள் பண்ணும் பொழுது அந்த ரீஃபண்ட் அந்த அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிற அக்கௌண்ட் ஆகும். இது எல்லாம் மேட்ச் பண்ணக்கூடிய வேலிட் கரண்ட் அக்கௌண்ட்டை விதின் 30 டேஸ்க்குள்ள அவர் போர்ட்டல்ல பதிவேற்றம் செய்ய வேண்டும். இது ஏற்கனவே சட்டத்தில் உள்ள ஒரு விஷயம். திருப்பி அதை அமெண்ட் பண்ணாங்க. இப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இம்ப்ளிமெண்ட் அப்படின்னா ஃப்ரம் என்ஃபோர்ஸ் ஒரு ஒரு நடைமுறைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொண்டு வராங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா ஃப்ரம் செப்டம்பர் 1, 2024 இருந்து ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ஜிஎஸ்டியா இருக்கட்டும், நியூ ஜிஎஸ்டியா இருக்கட்டும், நியூ ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் 30 டேஸ் டைம் கொடுப்பாங்க. 45 நாள் இருந்தது, 30 நாளா மாத்திட்டாங்க. அந்த 30 டேஸுக்குள்ள நீங்க உங்களுடைய பேங்க் டீடைல்ஸை ஏத்தாத பட்சத்துல ஜிஎஸ்டியை சஸ்பென்ஷனோ கேன்சலோ பண்ணுவாங்க, அல்லது ஜிஎஸ்டிஆர் ஒன்னா ஃபைல் பண்ண முடியாம லாக் ஆகும். இப்போ எக்ஸிஸ்டிங் டாக்ஸ் பேயர் 2017-18 மைக்ரேட் ஆன ஜிஎஸ்டி ஆக கூட இருக்கலாம், 18-19 எடுத்த ஜிஎஸ்டி இருக்கலாம். அவர் ஏற்கனவே ஏற்றி வச்சிருந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ் ஒருவேளை ஓடி அக்கௌண்டா சேஞ்ச் பண்ணிருப்பாரு, வேற பேங்க்கு மாத்திருப்பாரு, அன்னைக்கு வேலிடேட் ஆயிருக்கும். இப்போ உள்ள போய் பாத்தீங்கன்னா எரர் காமிக்கும். சோ 4 சிம்பிள் இருக்கும். ஒன்னு பச்சை கலர்ல டிக் இருக்கும், சக்சஸ். ரெண்டாவது இன்ட் போட்டு வட்டம் போட்டிருக்கும், ஃபெயிலியர். மூணாவது எக்ஸ்பிளமேட்டரி சிம்பிள் வரும். நாலாவது வந்து கடிகார சிம்பிள் வரும். சக்சஸ் வர்ற வரைக்கும் போராடணும் சார். சக்சஸ் வந்தா மட்டும் தான் நீங்க தப்பிச்சோம். இன்டுவா இருந்தா கண்டிப்பாக அந்த அக்கௌண்ட் லைவ்ல இல்ல, கன்ஃபார்ம். உங்க கஷ்டம் மட்டும் சொல்லிருங்க, அந்த அக்கௌண்ட் லைவ்ல இல்ல. சரிங்க சார், எக்ஸ்பிளமேட்டரி சிம்பிளோட என்னவா இருக்கலாம் அப்படின்னா என்பிசிஐ போர்ட்டல்ல அந்த பேங்க் அக்செப்ட் பண்ணாம இருப்பாங்க, அல்லது நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டிஸோட அந்த பேங்க் என்பிசிஐ வந்து மேட்ச் ஆகாம இருக்கும். அதனாலே அந்த பிரச்சனை இருக்கலாம். எக்ஸ்பிளமேட்டரி மேக்ஸிமம் ஏன் வருது அப்படின்னா கேஒய்சியை போய் நம்ம ஆளுங்க பேங்க்ல அப்டேட் பண்ணாம இருப்பாங்க. பேங்க்ல காமனா போய் கேட்டீங்கன்னா கேஒய்சி ரெடி ஆயிடுச்சு, கரெக்டா அப்டேட் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. பட் இந்த ஆதாரம் பேனும் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகி ஜாயிண்ட் ஆகி இருக்கணுமோ, எப்படி லிங்க் ஆயிருக்கணுமோ, அதை போல அந்த பேங்க் அக்கௌண்ட்ல அது ஈவன் இட் இஸ் மேபி கரண்ட் அக்கௌண்ட் ஆர் எஸ்பி அக்கௌண்ட் எதுவாக இருந்தாலும் அந்த அக்கௌண்ட்ல இந்த பேங்க் டீடைல்ஸ் எப்படி சேர்க்கணும்னா ஆதார் பேன் அப்டேட் ஆயிருக்கணும் சார். நிறைய பேர் பேன் எடுத்துட்டு ப்ராப்பரா அப்டேட் பண்ணாம இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு வாய்ப்பு. நீங்க கண்டிப்பாக 31 ஆகஸ்டுக்குள்ள உங்கள்ட்ட இருக்க எல்லா கேஸுக்கும் நார்மலா போர்ட்டல் லாகின் பண்ணுங்க. ரைட் சைட்ல மை ப்ரொஃபைல் போங்க, லெஃப்ட் சைட்ல கீழே பேங்க் ஸ்டேட்டஸை பாருங்க. அதுல இந்த 4 சிம்பிள் என்ன இருக்குன்னு பாருங்க. சக்சஸ் வர வரைக்கும் மதுக்கட்டுங்க. இல்ல அப்படின்னா செப்டம்பர் 1 ஜிஎஸ்டி அவருக்கு ஃபைல் பண்ண முடியாது, லாக் பண்றாங்க. R1 போடலாம், 3B போட முடியாது. கண்டினியூட்டியா 2 மாசம் நீங்க போடல அப்படின்னா இவேபிள் இன்வாய்ஸ் லாக் ஆகும். சோ பிசினஸ் ஒரு ஸ்தம்பிக்கிற நிலைக்கு போக விடாத அளவுக்கு கண்டிப்பாக மலுக்கட்டுங்க. சரிங்க சார், இப்ப 2-3 நாள் குரூப்ல கேட்கிறாங்க, நாங்க கரெக்டான அக்கௌண்ட் தான் வேலிடேட் பண்றோம், ஆனா ஏற மாட்டேங்குது. இது போர்ட்டல் கிளிச்சஸ். நான் 2-3 நாளா நம்ம போட்டிருக்க 10ல 8 போட்டா 8மே சுத்துது. ஏன் சுத்துதுன்னு கண்டுபிடிக்க முடியல. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுலயும் முக்கியமா சில பேங்க், இது சப்போஸ் யூடியூப் வீடியோ இருக்கனால நான் பேங்க் நேம் எல்லாம் சொல்ல முடியாது. நம்ம சில பேங்கோட செக் டீடைல்ஸ் ஏற்றும் போது கண்டிப்பா ஏறவே மாட்டேங்குது. அதான் ஏறுது, அப்ரூவ்டுன்னு வந்துருது, பட் வேலிடேட் ஆக மாட்டேங்குது. ஸோ 1 or 2 days வெயிட் பண்ணி பாருங்க. அதிகபட்சம் மண்டேக்குள்ள போர்ட்டல சரி பண்ணலாம். சரி பண்ணிட்டாங்கன்னா நீங்க ஏற்றக்கூடிய எல்லா அக்கௌண்ட்டும் 1 or 2 hours ஆட்டோமேட்டிக் அப்ரூவல், அதுக்கப்புறம் சிஸ்டம் அப்ரூவ் ஆனதை நீங்க போய் வேலிடேட் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும். 1 செப்டம்பர்ல இருந்து என்ஃபோர்ஸ் பண்றாங்க. ரொம்ப கவனமா கவனிச்சுக்கோங்க. ஜிஎஸ்டி ஒன்றும் போட முடியாது. இதை எங்க பார்க்கலாம், எங்க ஏத்தலாம் அப்படின்னா சர்வீசஸ்ல, ரெஜிஸ்ட்ரேஷன்ல, அமெண்ட்மெண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், நான் கோர் ஃபீல்ட்ஸ்ல பேங்க் டேப்ல போய் நீங்க ஏத்தணும். சப்போஸ் ஏற்கனவே பேங்க்ல மைக்ரேட் ஆன கேஸ் நிறைய பேருக்கு போட்டோ இல்லாம இருக்கு, பார்ட்னர்ஷிப் பண்ணா பார்ட்னர்ஸ்க்கு மெயில் ஐடி இல்லாம இருக்கு, பார்ட்னர்ஸோட போன் நம்பர் இல்லாம இருக்கு. இதெல்லாம் சரி பண்ணா மட்டும்தான் இந்த பேங்க்கை நீங்க அப்லோடே பண்ண முடியும். சோ நான் கோர் ஃபீல்ட்ஸ்ல தேவையான சேஞ்சஸை கண்டிப்பா பண்ணிக்கோங்க. உங்க டீலரோட இதுக்கு டைம் எடுங்க, உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. தேவையான சேஞ்சஸை கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. இதுதான் இப்ப நம்ம சொன்னோம். இப்ப அண்டர் செக்ஷன் 38/2023 4th August 2023 பேங்க் அக்கௌண்டிங் ஃபர்னிச்சர் டீடைல்ஸ் கம்பல்சரி பண்ணிருக்காங்க. சரிங்க சார். சோ நான் சொன்ன விஷயங்கள் சக்சஸ், ஃபெயிலியர், சக்சஸ் வித் ரிமார்க், பெண்டிங் ஃபார் வேலிடேஷன் என்ன இருக்குன்னு செக் பண்ணிக்கணும். அடுத்தது ஆர்சிஎம் லயபிலிட்டி ஐடிசி ஸ்டேட்மெண்ட். இதுதான் இப்போ 2 நாளா நமக்கு கொஞ்சம் புதுசா வந்திருக்க ஸ்டேட்மெண்ட் சார். இது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு காமன் அட்வைஸ். நார்மலா நீங்க வந்து ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணும்போது ஆர்சிஎம் நம்ம எந்த இடத்துல காமிக்கிறோம், யாராவது நண்பர்கள் தெரிஞ்சவங்க சேட் பாக்ஸ்ல போடுங்க, கொஞ்சம் இன்ட்ராக்டா நம்ம கொண்டு போவோம் சார். ஆர்சிஎம்ஐ நம்ம நார்மலா நம்ம வந்து எந்த காலத்துல நம்ம அதை வந்து காமிக்கிறோம், ஏதாவது ஒரு டீடைல்ஸ் நீங்க நார்மலா ஆர்சிஎம்ஐ எந்தெந்த காலத்துல நம்ம போடுறோம் அப்படிங்கறதுக்கான டீடைல்ஸ் ஏதாவது கொடுங்க பார்க்கலாம். சேட்ல உங்களால அடிக்க முடியும் அப்படின்னா தாராளமா சேட் பாக்ஸ்ல போடுங்க. அன்மியூட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஆர்சிஎம்ஐ நம்ம பயன்படுத்துவதற்கு இல்லாட்டா ஆர்சிஎம் இன்புட் எடுக்கிறதுக்கு எந்தெந்த பாக்ஸ் நம்ம நார்மலா யூஸ் பண்றோம். ரிவர்ஸ் சார்ஜ் காலம் தான் சார் 3.1 D போடுறோம். வேற எங்கேயாவது போடுறோமா சார் இன்புட் எடுப்பதற்கு?
இல்ல சரி. இப்போ 3.1D போடுறோம்னு சொல்லிருக்கேன். ஓகே. இப்போ நார்மலா இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா 3.1ல டில போட்டுட்டு தான் 4ல ஏல 3லயும் போடணும். 4ல ஏல 5ல அது ஆட்டோ பாப்புலேட் ஆகும். நல்லா கவனிங்க. நிறைய நண்பர்கள் பழைய வருஷத்துலயும் சரி, பழைய மாதங்களையும் சரி, இல்ல இப்ப எடுக்கும் போதும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அதாவது ஆர்சிஎம் ஆட்டோ பாப்புலேட் வரும்பொழுது அது 4ல ஏல வந்துருது. இங்க அதே மாதிரி நமக்கு வந்துருது. 3.1ல 4ல வருது. இங்க 4ல 7 3ல வருது. ஆனா ஆட்டோ பாப்புலேட் ஆகாமலே லாரி ஃப்ரைட்டுக்கு கட்டக்கூடிய ஆர்சிஎம் பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் செய்யற மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, நம்ம பர்ச்சேஸ் டீடைல்ஸ்க்கான டாக்ஸை காமிக்கக்கூடிய 4A 3லயும் 4A 5ல மட்டும்தான் போடுறீங்க. அங்க போடாம இருக்கீங்க. சோ நெகட்டிவ் பேலன்ஸ் வருது. நீங்க நார்மலா ஜிஎஸ்ஆர் 1 கொடுக்கும்போது ஆர்சிஎம் டீடைல் அப்லோட் பண்ண மாட்டீங்க. 3B ஃபைல் பண்ணும்போது சேல்ஸுக்கு கீழேயே அண்டர் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம், அதாவது இன்வர்ட் சப்ளை அண்டர் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசத்துல டாக்ஸபிள் வேல்யூவையும் கொடுக்கணும், டாக்ஸையும் கொடுக்கணும். 5% கட்டினா போதுமானது ஆர்சிஎம் பொறுத்த வரைக்கும். கட்டிட்டு நீங்க அங்க இன்புட் எடுக்கணும். இந்த ரெண்டையும் மேட்ச் பண்றாங்க நிறைய பேரு. 3ல 4Dல சொல்லாம அங்க வந்து எடுத்துடுறாங்க. அங்க எடுக்கிறாங்க, இங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது போன்ற விஷயங்கள். அப்புறம் இன்னும் ஆர்சிஎம்ல குழப்பம் இருக்கு. என்ன அப்படின்னா சார், இந்த மாசம் ஆர்சிஎம் கட்டிட்டு அடுத்த மாசம் தானே சார் எடுக்கணும். யார் சார் சொன்னா? எந்த மாசம் ஆர்சிஎம் கட்டுறீங்களோ அந்த மாசமே நீங்க இன்புட் கிளைம் பண்ணி கொள்ளலாம். தாராளமாக நமக்கு அனுமதி இருக்கிறது. அதனால நீங்க அந்த சேஞ்சஸ் எல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க சார், ஒன்னும் தப்பு இல்ல. பட் ஆர்சிஎம் பொறுத்த வரைக்கும் சிம்பிளான லாஜிக் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, சேல்ஸ்ல நீங்க காமிக்கணும். அதாவது R1 ஃபைல் பண்ணும்போது காமிக்க வேண்டாம். 3.1ல டில காமிங்க. திருப்பி அதை 4ல 7 3ல காத்திட்டு 4A 5ல போடுங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த 4 மாத காலங்கள்ல, ஏன்னா ப்ரீவியஸா ஐடி முடிச்சிட்டீங்கல்ல, இந்த 4 மாத காலங்கள்ல ஏதாவது நீங்க ஏத்தி இருந்து கிளைம் பண்ணாம இருந்தாலோ, கிளைம் பண்ணி இருந்து ஏத்தி விடாம இருந்தாலோ, ஈவன் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் எனி பேலன்ஸாக இருந்தாலும் நம்ம ஓப்பனிங் பேலன்ஸை டிக்ளேர் பண்ணுவதற்கான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கூடுமான வரைக்கும் இதை கவர் இல்லாம பண்ணுங்க. டவுட் இருந்துச்சு அப்படின்னா விட்டுருங்க. நீங்க ரெகுலரா இனிமே வரக்கூடிய மாதங்களை சரியா பண்ணுங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படிங்கிறது ஜூலை 2024 வரைக்கும் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. சோ ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 4 மாசத்துடைய ஜிஎஸ்டி 3B கையில எடுங்க. உங்க சேல்ஸ்ல 3.1ல டில எவ்வளவு காட்டியிருக்கீங்க, 4A 3ல எவ்வளவு கிளைம் பண்ணிருக்கீங்க, ரெண்டுக்கு உண்டான வித்தியாசம் எவ்வளவு, இதுதான் ஓப்பனிங் பேலன்ஸ். இந்த ஓப்பனிங் பேலன்ஸை 31/10/2024 அப்லோட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக பண்ண. சரிங்க சார், இப்ப நான் சப்போஸ் ஓப்பனிங் பேலன்ஸை கொடுத்துட்டேன், ஆனா அதுல ஒரு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா தாராளமா பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு மாசம் டைம் இருக்கு. 30/11/2024 வரைக்கும் டைம் இருக்கு. ஆனா 3 தடவை மட்டும் தான் அமௌண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அமௌண்ட்மெண்ட்டை நம்ம பண்ண முடியாது. இது எப்படி எலக்ட்ரானிக் கிரெடிட் ரிவர்சல் அண்ட் ரீக்ளைம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாங்களோ அதே போல இதுக்கு கொடுத்துருக்காங்க. பட் எக்ஸ்டென்ஷன் பீரியட் இருக்குமான்னு தெரியாது. சார் எனக்கு இது ஓப்பனிங்கை கண்டுபிடிக்க தெரியல சார் அப்படின்னா ஹெவி ரிஸ்க் எடுக்கவே வேண்டாம். வரக்கூடிய மாதத்துல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. 3.1 டில கண்டிப்பா சொல்லணும். 4A 3ல கண்டிப்பா எடுத்துக்கணும். 4A 5ல ஆட்டோ பாப்புலேட் ஆயிரும். நீங்க இதை ரிவர்ஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் பேலன்ஸ் வரும். சோ இதை கால்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டு QRMP இருந்தா ஃபர்ஸ்ட் குவார்டர், ரெகுலர் டாக்ஸ் பேர் ஆனாலும் 4 3B கால்குலேட் பண்ணி ஓப்பனிங் பேலன்ஸை கொண்டு வாங்க. ஓப்பனிங் பேலன்ஸ்ல சேஞ்சஸ் இருந்தா 3 தடவை மாத்திக்கலாம். 30/11 இதை நீங்க கம்ப்ளீட் பண்ண வேண்டும். இப்ப GSTR 1A பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு சந்தோஷாருடைய வீடியோ வந்து ரொம்ப கிளியர் கட்டா தெளிவாக இருக்கிறது. பட் சில விஷயங்களை நம்ம புரிந்து கொள்வதற்காக இந்த மீட்டிங்ல நம்ம பேசிட்டு அடுத்த டாபிக் போயிடும். GSTR 1A பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம், இட் cannot be revised or rectified. சரிங்க சார், ஒரு பில்ல தெரியாம விட்டுட்டோம் சார், சேர்க்க முடியுமா அப்படின்னா GSTR 1ல பண்ண முடியாது. அதே மாதிரி தெரியாம ஒரு பில்ல சேர்த்து பண்ணிட்டோம் சார், குறைக்க முடியுமானா குறைக்க முடியாது. இது போன்ற விஷயங்கள் R1க்கும் 3Bக்கும் இடையில நிறைய டிஃபரன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருந்தது இல்லையா? இதை சரி செய்து கொள்வதற்காக GSTR 1A அப்படிங்கிற ஒரு நியூ ஃபார்மை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் தான் அப்படின்னாலும் இதுல இருக்கக்கூடிய சில சட்ட சிக்கல்களை இப்ப நம்ம தொடர்ந்து பேச இருக்கு. நோட்டிபிகேஷன் நம்பர் 12/2024 டேட்டட் 10th July 2024. இது ஏற்கனவே 53rd GST கவுன்சில் ரெக்கமெண்டேஷன்ல சொல்லப்பட்ட ஒரு விஷயம். 22 ஜூன் 2024 பிரஸ் ரிலீஸ் ஆகவும் வெளியே வந்தது. அப்புறம் நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது 12th 2024 10th ஜூலைல இஷ்யூ பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட்ல இருந்தே இது லைவ்ல வந்துருச்சு. சோ நிறைய நண்பர்கள் போட்டு பழகி இருப்பீங்க. அதாவது ஜூலையோட GSTR 1ல இருந்து கொடுத்திருந்தாங்க. ஆனா இதுல வந்து நிறை குறை அப்படிங்கிற கான்செப்ட் அப்படிங்கிறத விட நமக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆக இருக்கும், எதெல்லாம் இதுல இருக்கக்கூடிய டிமெரிட்ஸ் அப்படிங்கிறத ஒன்லி ஒரு 8 பாயிண்ட் மட்டும். ஏன்னா நிறைய பேர் பிராக்டிஸ் பண்ணி 3Bயும் முடிச்சிட்டீங்க அப்படிங்கிறனால. பட் ஃபியூச்சர்ல இதை எதெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். சார் ஃபர்ஸ்ட் விஷயம், available only after filing of GSTR 1 or due date of GSTR 3B whichever is later. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. நான் எப்படி புரிஞ்சுக்கிறக்கா சொல்றேன் பாருங்க. இப்போ நானு இந்த ஆகஸ்ட் மாசத்தோட GSTR 1 8ஆம் தேதி செப்டம்பர் 8ஆம் தேதி ஃபைல் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா செப்டம்பர் 10ஆம் தேதி எனக்கு 1A வருமானா வராது.
ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டியூ டேட் ஆஃப் ஜிஎஸ்டிஆர் 1 விச்செவர் இஸ் லேட்டர்னு சொல்லியிருக்கிறனால ஜிஎஸ்டிஆர் 1க்கு அடுத்த நாள் தான், சொல்ல போனா 12ஆம் தேதி மட்டும்தான் ஐஏஏ ஃபார்ம் இருக்கு உங்களுக்கு 14ஆம் தேதி தான் ஓப்பன் ஆகும். அதனால 3பிக்கு முன்னாடி இப்ப நீங்க அதையும் 3பியை தெரியாம ஃபைல் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1ஏவை நீங்க திருப்பி போடவே முடியாது. இப்போ நேத்து நம்ம குரூப்ல ஒருத்தர் கேட்கிறார், சார் ஜிஎஸ்டிஆர் 1ல எனக்கு சேல்ஸ் இருக்கு, ஆனா 3பியை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், நின்றுட்டேன், தெரியாம கொடுத்தேன் சார், அதனால 1 வந்து 0 பண்ண முடியுமானா பண்ண முடியாது. இந்த தப்ப நீங்க மறுமாசம் தான் சரி பண்ணும். அப்புறம் 3வது ஜிஎஸ்டி நம்பர் ரிலேட்டட் சேஞ்சஸ் cannot be made. இப்ப நான் என்ன பண்றேன், பில்ல வந்து சந்தோஷ் சார் பேர்ல போட்டிருக்கேன், சரக்கு சிலம்பரசன் சாருக்கு அனுப்பிட்டேன். இப்போ நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா இதை இந்த மாசத்துல நான் சேஞ்ச் பண்ண முடியுமா? ஜிஎஸ்டிஆர் 1ஏல ஜிஎஸ்டி நம்பர் ரிலேட்டடான சேஞ்சஸும் செய்ய முடியாது, அதற்கான வாய்ப்புகள் இல்லை. சரிங்க சார், ஒரு பில்லோட அமௌண்ட் தான் தப்பா இருக்கு, அதை எடிட் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் though even you have made the correction, recipient get changes only in next month 2B. அவருக்கு எப்ப ரிஃப்ளெக்ட் ஆகும்? என்னுடைய ஜிஎஸ்டி 3B நெட் டாக்ஸ் லயபிலிட்டியை மட்டும்தான் நான் சேஞ்ச் பண்ண முடியுமே தவிர என்னுடைய ரிசிபியன்ட்டுடைய ஜிஎஸ்டி 2B சேஞ்ச் பண்ண முடியுமானா மாறவே மாறாது. ஆக்சுவலா 11ஆம் தேதிக்கு என்ன R1ல கொடுத்தோமோ அதுதான் அவருக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ரிசிபியன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது ஜிஎஸ்டிஆர் 1A இஸ் நாட் அ யூஸ்ஃபுல் ஃபார்ம். ஆனா எனக்கு எப்போ பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னா, எனக்கு இந்த மாசம் என்னுடைய B2Cயோட சேல்ஸ் 1 லட்சம் ரூபாய், நான் தெரியாம என்ன பண்ணிட்டேன், 10 லட்சம்னு கொடுத்துட்டேன். இப்ப நான் 3Bல 10 லட்ச ரூபாய்க்கு டாக்ஸ் கட்டணுமா, 1 லட்ச ரூபாய்க்கு டாக்ஸ் கட்டணுமா? R1ல வந்து 10 லட்சம் கொடுத்துருக்கேன், 10 லட்ச ரூபாய்க்கு டாக்ஸ் நான் கையில இருந்து கட்டினா எனக்கு டாக்ஸ் லாஸ், 1 லட்ச ரூபாய்க்கு டாக்ஸ் கட்டினா ஜிஎஸ்டிஆர் 1க்கும் 3Bக்கு டிஃபரன்ஸ் இருக்கு, நோட்டீஸ் வரும். இப்போ இதை சரி பண்றதுக்கான வாய்ப்பு தான் ஜிஎஸ்டிஆர் 1A. இப்ப நான் என்ன பண்ணலாம், 1Aல போய் என்னோட B2Cயோட சேல்ஸ 10 லட்சத்துல இருந்து 1 லட்சமா குறைச்சி ஜிஎஸ்டிஆர் 3Bயை கரெக்டா ஃபைல் பண்ணும் பொழுது ஜிஎஸ்டிஆர் 1க்கும் ஜிஎஸ்டிஆர் 3Bக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சரி செய்து கொள்ளலாம். ஆனால் நண்பர்கள் யாரும் இதை தவறுதலாக ஜிஎஸ்டிஆர் 2Bல நீங்கள் எதிர்பார்த்த பில் வராத பட்சத்தில், நல்லா கவனிங்க, ஜிஎஸ்டிஆர் 2Aல வந்து 2Bல உங்களுக்கு எதிர்பார்த்த தேதியில் அந்த ஜிஎஸ்டிஆர் 2B டேட்ல பில்லு வரல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் உங்கள் லயபிலிட்டியை குறைப்பதற்காக இதை பயன்படுத்தினால் அதிகாரிகளால் இதை எளிதில் கண்டுபிடிக்க முடியும். ஏன் அப்படின்னா ஃபியூச்சர்ல ஜிஎஸ்டிஆர் 1க்கும் 1ஏக்கும் ஏன் இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குது, எதனால நீங்க சேஞ்சஸ் பண்ணீங்க, எங்களுக்கு ப்ராப்பர் எவிடன்ஸ் கொடுங்க, நோட்டீஸ் சொல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஜிஎஸ்டிஆர் 1க்கும் ஜிஎஸ்டிஆர் 3Bக்கும் இருக்கிற வித்தியாசம் குறையலாம், ஆனா ஃபியூச்சர்ல ஜிஎஸ்டிஆர் 1க்கும் ஜிஎஸ்டிஆர் 1ஏக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்திற்கு கேள்விகள் வரலாம். சோ ரொம்ப கவனமா செயல்படுங்க. மீண்டும் வலியுறுத்துகிறோம், ஜிஎஸ்டிஆர் 1 தவறு இல்லாம போட்டாலே 100க்கு 99% ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். மிச்சம் 1% எங்க இருக்கு அப்படின்னா 2B படி இன்புட் எடுத்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ். 99% நீங்க சேஃப் ஜோன்ல இருக்கீங்க. சோ டேஞ்சரஸ் கர்வ்ல இருந்து நீங்க வெளியே வந்துடலாம். அதனால 1ஏவை யூஸ் பண்ணுங்க, எப்ப தேவை ஏற்படுதோ அப்ப மட்டும்தான். சார் இது கண்டிப்பா பண்ணணுமானா தேவையே இல்லை சார், உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் இருந்தா மட்டும் 1ஏக்குள்ள போங்க, இல்லைன்னா வேண்டவே வேண்டாம். அப்புறம் இந்த ஜிஎஸ்டிஆர் 1ஏல இருக்கக்கூடிய இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கரண்ட் மந்த் பில்ல மட்டும் தான் அமௌண்ட் பண்ண முடியும். இப்போ ஆகஸ்ட் மாசம் ஜிஎஸ்டிஆர் 1ஏல நான் ஆகஸ்ட் மாசம் பில்ல மட்டும்தான் மாற்ற முடியும், ஜூலை மாசம் போட்ட பில்ல என்னால் சேஞ்ச் பண்ண முடியாது. இது ஒரு இருக்கக்கூடிய சாப்டர் சிக்கல். அதனாலதான் நான் அப்போதே சொன்னேன், என்னுடைய நெட் டாக்ஸ் லயபிலிட்டியை கூட்டலாம் குறைக்கலாமே தவிர என்னுடைய ரிசிபியன்ட்டுக்கும் அது பலன் அளிக்காது. அது மட்டும் இல்ல, ஹச்எஸ்என் சம்மரியை நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது, டாக்குமெண்ட்டை கொடுக்க முடியாது. ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதுனால ஜிஎஸ்டிஆர் 1ஐ கூடுமான வரைக்கும் நான் கண்டிப்பாக சரியா போடுங்க. தவிர்க்க முடியாத காரணங்கள், சிறு சிறு தவறுகள் ஏற்பட்டால் 1ஏவை பயன்படுத்திக் கொள்ளுங்க. B2Bயாக இருந்தால் அந்த ரெஃப்ளெக்ஷன் அடுத்த மாசம் தான் வரும். அதனால கூடுதல் தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா சந்தோஷாருடைய லிங்க் நமக்கு இருக்குது, குரூப்லயும் போடுவாங்க, சேட் பாக்ஸ்லயும் போடுவாங்க, நல்லா கோத்ரூ பண்ணுங்க. டவுட் இருந்தா குரூப்ல கேளுங்க. அடுத்த டாபிக் நான் வந்துருக்கேன். இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், இதை குறித்து கொஞ்சம் நம்ம நிதானமாவே போகும். செக்ஷன் 128A, அதாவது அண்டர் செக்ஷன் 73 அடிப்படையில் நோட்டீஸ் வாங்கியிருந்தால் ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, நோ இன்ட்ரெஸ்ட் நோ பெனால்டி. இது எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க, 2024-25 யூனியன் பட்ஜெட்ல சொல்லிட்டாங்க. அதாவது 53rd ஜிஎஸ்டி கவுன்சில் ரெக்கமெண்டேஷன்ல வந்தது, பிரஸ் ரிலீஸ்க்கு போச்சு, சர்க்குலர் கொடுத்தாங்க, ஆனா இன்னும் நோட்டிபிகேஷன் வரல. ஸ்டில் நவ் இந்த சட்டம் அமுலில் இல்லை, புரிந்து கொள்ளுங்க. ஆனா நிச்சயம் வரும், செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் அல்லது செப்டம்பருக்குள்ள இந்த நோட்டிபிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன் அப்படின்னா இந்த சட்டம் அமலுக்கு வருகிற பொழுது ஜிஎஸ்டி போர்ட்டல்ல நிறைய சேஞ்சஸ் பண்ணணும். ஏன்னா அவங்க டிமாண்ட் நிறைய ஜென்ரேட் பண்ணிருக்காங்க. உங்க போர்ட்டல் இருக்கக்கூடிய டிமாண்ட்ல வந்து டாக்ஸ், இன்ட்ரெஸ்ட், பெனால்டி சேர்த்து கட்டினாதான் டிமாண்ட் க்ளோஸ் ஆகும். சோ இந்த 128A அமலானதுக்கு அப்புறம் நீங்க இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டியும் கட்டாம டாக்ஸை மட்டும் கட்டி உங்க டிமாண்டை க்ளோஸ் பண்ற அளவுக்கு போர்ட்டல் ரெடி ஆகல. அதனால இன்னும் கொஞ்சம் தாமதம் ஆகிட்டு இருக்கு. சோ இந்த சட்டத்தை நான் சொல்றேன், ஃபினான்ஸ் வில் இன்ட்ரோடியூசஸ் செக்ஷன் 128A which provides a waiver of interest and penalties
ஃபார் நான் ஃப்ராடுலன்ட் டாக்ஸ் பேயர். ரொம்ப முக்கியமான வார்த்தை அண்டர் செக்ஷன் 73ல மட்டும் எந்தெந்த வருஷம் அப்படின்னா 2017, 18, 18, 19, 19, 20. இங்கதான் ஒரு சின்ன டவுட் இருக்கு. சார் இந்த 20, 21, 20, 21 அந்த வருஷம் சேருவது 16/4க்கு மட்டும்தான். அதனால அது அப்புறம் பேசும். இப்போ இந்த 17, 18, 18, 19 கிட்டத்தட்ட நம்ம எல்லாருமே கட்டியே முடிச்சிட்டோம். 18, 19க்கு அப்பீல் போடுறதுக்கான தேதி முடிய போகுது நமக்கு. 19, 20ல பொறுத்த வரைக்கும் ஆபீசர்ஸ் ஆர்டர் போடுறதுக்கான தேதி 31/8 முடியுது. 31/5 நோட்டீஸ் நிப்பாட்டிட்டாங்க. 31/8 ஆர்டர் போட டேட் முடிய போகுது. அதனால ரொம்ப நமக்கு இது பயன் தரக்கூடிய விஷயம் அப்படின்னா 2019, 20க்கு கண்டிப்பா ஹெல்ப் ஆகும். ப்ரீவியஸ் இயர்ஸ்ல நீங்க கட்டியிருந்தீங்க அப்படின்னா இதை நீங்க வாபஸ், அதாவது உங்களுக்கு பணத்தை ரீஃபண்ட் வாங்க முடியுமா? கண்டிப்பா வாங்க முடியாது. இதுல நான் 2, 3 கொஸ்டின்ஸ் நம்ம புரிதலுக்காக வச்சிருக்கேன். அதை பார்த்துட்டு இதுல டவுட் இருந்தா நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். இப்போ இதை நான் சொல்லிட்டேன். இன்சர்ஷன் ஆஃப் 128A proposed in budget still now not notified, so now not in life. ஆனா செக்ஷன் 74ல வாங்கின நோட்டீசஸ்க்கு இது எந்த வகையிலும் பொருந்தவே பொருந்தாது. 74ல நோட்டீஸ் வாங்கியிருந்தா கண்டிப்பாக பொருந்தாது. ஆனா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நான் வந்து இதனுடைய 2, 3 ஸ்லைடு தாண்டினதுக்கு அப்புறம் சொல்றேன். ஸோ அப்ளிகபிலிட்டி இது வந்து ஒரு 10 குட்டி குட்டி புரிஞ்சுக்கிறக்கா ஸ்லைடா பிரிச்சிருக்கேன். சம் இங்கிலீஷ்ல இருக்கும், சில ஸ்லைடு தமிழ்ல இருக்கும். அதை முடிச்சதுக்கு அப்புறம் டவுட் இருந்தா கேட்கும். So the major amnesty scheme is applicable only for the years committed during the mistakes committed during period from 1/4/2017 to 31/3/2020. இதுல ஒரு சின்ன துணுக்கு நான் கேட்கிறேன். சார் இந்த சட்டத்துல இப்போ 17, 18, 18, 19 இப்ப நீங்க சாட் பாக்ஸுக்குள்ள வரணும் நண்பர்கள் எல்லாரும். என்ன கேள்வி அப்படின்னா புரிஞ்சு பதில் போடும். 17, 18, 18, 19, 19, 20 நீங்க ஏதோ ஒரு 1A vs 3Bயோ 2A vs 3Bல நீங்க ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் தப்பு பண்ணிருக்கீங்க, சரிங்களா? ஆனா அதை அந்த அதிகாரி பார்வைக்கு படவில்லை. அவர் செக்ஷன் 73ல நோட்டீஸ் கொடுக்கல. இப்போ நீங்க ஏதோ ஒரு காரணத்தினால 73லயும் கொடுக்கல, 74லயும் கொடுக்கல, 17, 18, 74ல கொடுக்குற டேட்டும் முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்க எல்லாம் மேனுவலாக 17, 18 புக்கை வெரிஃபை பண்ணும்போது ஏதோ ஒரு தப்பை கண்டுபிடிக்கிறீங்க. உங்களுக்கு இந்த 128A பொருந்துமா பொருந்தாதா? எஸ் ஆர் நோ? கொஸ்டினை திரும்பவும் சொல்றேன் சார். 17, 18ல ஆபீசரே நீங்க பண்ண தப்ப பார்க்கல. 18, 19ல ஆபீசர் நீங்க பண்ண தப்புக்கு 73லயும் கொடுக்கல, 74லயும் கொடுக்கல. இப்ப நீங்களா கண்டுபிடிக்கிறீங்க. வாலண்டரி பேமெண்ட் டிஆர்சி 0ல கட்ட விருப்பப்படுறீங்க. அப்படி கட்டும் பொழுது நீங்க டாக்ஸை மட்டும் கட்டினால் போதுமா? இன்ட்ரெஸ்ட் பெனால்டி கட்டணுமா வேண்டாம்? 128 அப்ளிகபிள் இல்லையா? நிறைய பேர் நோ போட்டிருக்கீங்க. சரியான பதில் கிடையாது. சார் ஆபீசர்ஸ் இஷ்யூ பண்ண செக்ஷன் 73க்கு மட்டும்தான் பொருந்தும். வாலண்டரி பேமெண்டாக நான் கட்டுகிற பொழுது நான் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் பெனால்டி சேர்த்து தான் கட்டணும். சோ இதுல சேஞ்சஸ். அதனால 17, 18, 18, 19ல நீங்களாக கண்டுபிடித்திருந்தால் அதற்கான குறைகளை வச்சிருங்க. நோட்டீஸ் அவங்க போட்டாங்கன்னா கட்டுங்க. இப்போ நம்ம நோட்டீஸுக்குள்ள ஸ்லைடுக்குள்ள வந்துடும். சோ இந்த மிஸ்டேக் அப்படிங்கிறது 17, 18, 18, 19, 19, 20 3 பினான்சியல் இயர்க்குள்ள மட்டும்தான் நடந்திருக்கணும். சரிங்களா சார்? அடுத்தது ஸ்லைடு நம்பர் 3க்கு வந்துட்டேன். ஓகே, இப்போ செக்ஷன் 74ல வாங்கியிருந்தா என்ன சார் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன டவுட் இருக்கு. இதுக்கு ஒரே ஒரு சின்ன ஆப்ஷன் இருக்கு சார். உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்றேன். என்ன அப்படின்னா, ஈவன் இஃப் வி ஹேவ் ரிசீவ்ட் நோட்டீஸ் அண்டர் செக்ஷன் 74 இட் மே அண்டர் அப்பீல் ஆர் அட்ஜுகேஷன். இந்த ரெண்டுல எங்கேயாவது ஒரு இடத்துல உங்க 74ல வாங்க நோட்டீஸ் நிக்குது, ஆர்டரா கூட இருக்கலாம். இஃப் இட் இஸ் ப்ரூவ்ட் தட் இஸ் it is not to be sustainable under section 74, an order may pass through section 73 non-fraudulent case. இது எங்க நடக்கும் அப்படின்னா 74ல ஆபீசர் நோட்டீஸ் கொடுத்திருக்காரு. நீங்க ஆபீசர்ட்ட பர்சனல் ஹியரிங்ல அட்டெண்ட் பண்றீங்க. ஆனா அதுக்கான அப்பீல் போகிற பொழுது நம்மளுடைய அட்வொகேட்டோ இல்ல ரெஸ்பான்சிபிள் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் யாரோ ஒருத்தரையும் நம்மளே வாதிடும் பொழுது என்ன சொல்றோம் அப்படின்னா ஜட்ஜு முன்னாடி, சார் இதை 74ல சஸ்பெண்ட் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் எதுவுமே இல்ல, இது நான் ஃப்ராடுலன்ட் கேஸ் தான், இது வந்து ஃப்ராடுலன்ட் கேஸ் இல்ல அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளனேஷனை கொடுத்து ஆர்டர் 73ல திருப்பி வாங்கிட்டோம் அப்படின்னா இது அப்ளிகபிள். ஒண்ணு. அப்புறம் அதுலயே நான் அடுத்ததையும் சொல்றேன், அதுக்கப்புறம் டவுட் கேட்கிறேன். இப்போ செக்ஷன் 74ல வாங்கின என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டதை படித்து பார்க்கிற பொழுது நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் அதை நான் சொல்றேன். The scheme benefit covers only the issues generated or demand created only but under section 73 not for section 74. ஆனா செக்ஷன் 73ல வாங்கியிருந்தா என்னென்னலாம் வரும் அப்படிங்கறத நம்ம பேசுறோம். 74ல வாங்கினா என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்டரை வாங்கிக்கணும். நல்லா கவனிங்க சார். செக்ஷன் 74ல நோட்டீஸ் கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க ஆர்டரை வாங்கிக்கங்க. 74ல ஆர்டரை வாங்கிக்கங்க. இப்போ அப்பீலுக்கு அப்ளை பண்றீங்க. அப்பீல் போகும்பொழுது ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா 10 பைசா கட்ட வேண்டாம், வெளியே வந்துருவீங்க. தோத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆர்டர் அண்டர் செக்ஷன் 73ல பாஸ் பண்ணி நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ல இருந்து வெளியே வரலாம். இந்த தமிழ்ல ஒரு ஸ்லைடு வரும், நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இப்போ என்னுடைய வேரியஸ் ஸ்டேஜஸ் நோட்டீஸ் அண்டர் 73ல வந்திருக்கலாம்,
ஏஎஸ்எம்டி 10 இருக்கலாம், 01A இருக்கலாம், 01 இருக்கலாம். சரிங்க சார், ஆபீசர் ஆர்டரே கொடுத்துட்டார் சார், பரவாயில்ல. டிஎஸ்ஏ 07 மேபி பாஸ். அப்புறம் எஜுகேஷன் ஆபீசர் ஆர்டர் பாஸ் பண்ணாம இருக்கலாம் சார். நான் ஆர்டர் வாங்கிட்டேன், அப்பீலுக்கும் போயிட்டேன் சார், உங்களுக்கும் எலிஜிபிலிட்டி உண்டு. ட்ரிபுனல்ல மட்டும் ஆர்டர் வாங்காம இருக்கணும். நீங்க ஏற்கனவே ஆர்டரே வாங்கியிருந்தாலும், நீங்க அப்பீலுக்கே போயிருந்தாலும், உங்களுக்கு இந்த ஸ்கீமின் அடிப்படையில நீங்க வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்பீல வித்ரா பண்ணிட்டு 128க்கு நீங்க 128 நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கீம் அப்ளிகபிள் ஆகும். உங்களுக்கும் அதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனா இப்போ இன்னும் ஒரு சின்ன டவுட் இருக்கு சார். 2019-20 பொறுத்த வரைக்கும் 31 ஆகஸ்ட் 2024 தான் ஆபீசர்ஸ் வந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி ஆர்டர் போடுறதுக்கான கடைசி தேதி. இப்போ என்ன பண்றாங்க, எங்களுக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, நீங்க டாக்ஸை கட்டுங்கன்னு எங்களுக்கு வந்து நிறைய கம்பல்ஷன் வருது சார். பண்ணலாமா சார்? தாராளமா டாக்ஸை கட்டுங்க. அவர் ஆர்டரே கொடுத்தாருந்தோம் அந்த மாதிரி ஆர்டர் வாங்கின கேஸுக்கு மட்டும், அதாவது 128A ஸ்கீமுக்குள்ள வரணும்னு நீங்க நினைக்கக்கூடிய கேசஸ்க்கு ஆர்டரே வாங்கியிருந்தாலும் அதுக்கு நீங்க டாக்ஸ் கட்டுறதாக இருந்தால் சர்வீசஸ்ல லெஜர்ல பேமெண்ட் வாட்ச் டிமாண்ட்ல கட்டாம, நல்லா கவனிங்க, நீங்க 73 செக்ஷன்ல 17, 18, 18, 19, 19 ஆர்டர் வாங்கி இருந்து சப்போஸ் அதற்கான அப்பீல் டேட் இன்னும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் பட்சத்துல டாக்ஸை மட்டும் கட்டிட்டு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பெனல்டி ஸ்கீம்ல வெளியே வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க சர்வீசஸ்ல லெஜர்ல பேமெண்ட் வாட்ச் டிமாண்ட்ல பணத்தை கட்டாம சர்வீசஸ்ல யூசர் சர்வீசஸ்ல மை அப்ளிகேஷன்ல DRC 03ல வாலண்டரி பேமெண்ட்ல போய் அந்த டிமாண்ட் நம்பரை போட்டு டாக்ஸை மட்டும் கட்டுங்க. திரும்பவும் சொல்றேன், வாலண்டரி பேமெண்ட்ல DRC 03ல போய் டாக்ஸை மட்டும் கட்டி டிமாண்ட் நம்பர் அங்க மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் வர்ற பொழுது 128Aக்கு இந்த DRC 03 நீங்க கொடுத்துட்டு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பெனல்டி ஸ்கீம்ல வெளியே வந்துடலாம். அதனால ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணுங்க. நீங்க டாக்ஸ் கட்டாம இருந்தா 90 நாள் ஆர்டர் வாங்கினதுக்கு அப்புறம் டைம் இருக்கு. 91வது நாள் தான் ஒரு ப்ரொசீடிங் ஸ்டார்ட் பண்ணுவாரு. அதுக்கு 30 days கான்டனேஷன் ரிப்ளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால 120 days we have grace period for appeal. அதனால அவசரப்பட வேண்டாம். டாக்ஸ் நீங்க கட்டணும் முடிவு பண்ணா கூட டிஆர்சில கட்டுங்க அல்லது வெயிட் பண்ணுங்க. எப்படினாலும் செப்டம்பர் அல்லது அக்டோபருக்குள்ள நமக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். வந்துருச்சுன்னா சேஞ்சஸ் போர்ட்டலே பண்ணுவாங்க. டாக்ஸை மட்டும் கட்டிட்டு நம்ம வெளியே வந்துடலாம். சரிங்க சார், இந்த சட்டம் இந்த திட்டம் எந்தெந்த வழக்குகளை உள்ளடக்கியது? இந்த திட்டம் கீழ்கண்ட அனைத்து நிலைகளும் உள்ள வழக்குகளே எந்த வழக்கு? எஜுகேஷன்ல இருக்கலாம், அப்பீல்ல இருக்கலாம், ட்ரிபுனல் இருக்கலாம். மூணுல எங்க இருந்தாலும் இந்த ஸ்கீமை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இன் கேஸ் ஆஃப் ரீஃபண்ட் இஷ்யூடு சார், எரோனியஸ் ரீஃபண்ட் சம்பந்தமான நோட்டீஸுக்கு இது பொருந்தவே பொருந்தாது. நீங்க அதாவது எரோனியஸ் ரீஃபண்ட் அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து வர வேண்டிய தொகை 25,000 ரூபாய். ஆனா நீங்க ரீஃபண்ட் 50,000 ரூபாய் வாங்கியிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஆபீசர் நீங்க வாங்கின ரீஃபண்ட் தப்பு, இந்த ரீஃபண்ட் பணத்தை திருப்பி கட்டுங்க நோட்டீஸ் கொடுத்திருந்தானா இதுக்கு நீங்க மறுப்பு தெரிவிப்பதற்கு அப்பீல் தான் போகணுமே தவிர இந்த 128A நோ இன்ட்ரெஸ்ட் நோ பெனல்டி ஸ்கீம் யூஸ் பண்ண முடியாது. சோ எரனியஸ் ரீஃபண்ட் பொறுத்த வரைக்கும் ராங்லி ரீஃபண்ட் பண்ணியிருந்தாலோ எக்ஸஸ் கிளைம் இருந்தாலோ இந்த திட்டம் நமக்கு பொருந்தவே பொருந்தாது. ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயம், நான் திரும்பவும் சொல்றேன், என்னோட கூடவே கவனிச்சுட்டே வாங்க. ஸ்லைட்ல இருக்க விஷயம் மட்டும் அப்பப்ப 2-3 தூக்கலா கொடுத்துருவேன். ரீஃபண்ட் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு பினான்சியல் இயர், அதாவது ஃப்ரம் த டேட் ஆஃப் இஷ்யூ வந்து 2 வருஷம் மட்டும்தான். அதுக்குள்ள நீங்க ரீஃபண்ட் வாங்கணும். வாங்கின ரீஃபண்ட்ல தப்பு இருக்குன்னு நோட்டீஸ் கொடுத்தாருன்னா அதுக்கு அப்பீல்ல நீங்க போய் ஜெயிக்கலாமே தவிர 128A நீங்க வெளியே வர முடியாது. சரிங்க சார், இது எதுக்கெல்லாம் பொருந்தும் அப்பனா அப்படின்னா ஷார்ட் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ், அதாவது குறைவா கட்டினேன் டாக்ஸ் நாட் பெய்டு, வரியே கட்டல சார். அப்புறம் ஐடிசி ராங்லி அவைல்டு. ராங்லி அவைல்டுனா என்னது? நான் வந்து எனக்கு எங்க சப்ளையர் வந்து கொடுத்துட்டாரு 2Aல வந்துச்சுன்னு எடுத்தேன், பார்த்தா இப்ப 2Aல இல்ல அந்த பில்லு. ஸோ அந்த மாதிரி ஐடிசி ராங்லி அவைல்டு. என்கிட்ட பில் இருக்கு, லாரி கச்சாப் இருக்கு, பேமெண்ட் கொடுத்துருக்கேன், RCM கட்டிருக்கேன், எடுக்கலாமா சார்? எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாது? 2Aல அந்த பில்லு வரவே இல்லை. இதெல்லாம் அந்த 128A அப்ளிகபிலிட்டியை பொறுத்த வரைக்கும். சோ அப்படி இருக்கும் பட்சத்துல பொருந்தாது. 2A vs 3B டிஃபரன்ஸ் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க, நீங்க தாராளமா யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. GSR 1 vs 3B, அதாவது GSR 1ல இருந்து என்னுடைய டர்ன் ஓவர் 10 லட்சம் டெக்ளேர் பண்ணி 3Bல 5 லட்சம் தான் சார் நான் வந்து காட்டியிருந்தேன். இப்ப ஆபீசர் 5 லட்சம் ரூபாய்க்கு 18% 90,000 ரூபாய் கட்ட சொல்றாரு, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காரு, அதுக்கு பெனால்டி போட்டிருக்காரு, கட்டலாமானா டாக்ஸை மட்டும் கட்டுங்க, இன்ட்ரெஸ்ட் பெனால்டி கட்டாம வெளியே வரணும். சோ இதெல்லாம் இந்த விஷயத்துல பொருந்தும். இன்எலிஜிபிள் ஐடிசி அண்டர் செக்ஷன் 17/5 கார் வாங்குது, லக்ஸரி வெஹிக்கிள் வாங்குது, 2 வீலர் வாங்குது, இது போன்று தெரியாம 17, 18, 18, 19 வந்த புதுசு இல்லையா ஜிஎஸ்டி. 19, 20 கூட நிறைய நண்பர்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் இன்புட் எடுத்திருக்கீங்க. சோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு இப்ப நீங்க இன்ட்ரெஸ்ட் பெனால்டி கட்ட வேண்டாம். டாக்ஸ் ஆர்டர் போட்டாங்கன்னா டாக்ஸை கட்டுங்க அல்லது வெயிட் பண்ணுங்க 90 டேஸுக்கு. டாக்ஸ் மட்டும் கட்டினா போதுமானது. இதுல உங்களுக்கு பொருந்தலாம். இப்ப நான் ஏற்கனவே சொன்ன விஷயத்த மீண்டும் நினைவுபடுத்துறேன் சார். நான் அப்பீல் ஃபைல் பண்ணிருக்கேன், இல்லன்னா ஹானரபிள் ஹைகோர்ட்ல ரிட் ஃபைல் பண்ணிருக்கேன், என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா அப்பீல வித்ரா பண்ணிட்டு வந்து அம்னஸ்டி ஸ்கீமை யூஸ் பண்ணி கொள்ளலாம். அப்புறம் மல்டிபிள் இஷ்யூஸ் இன் சிங்கிள் நோட்டீஸ், இது ரொம்ப முக்கியமா கவனிங்க சார். ரொம்ப கூர்மையாக கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் இது சார். ஒரு நோட்டீஸ் கொடுத்திருக்காரு ஆபீசர்,
அந்த நோட்டீஸ்ல 5 கேள்வி கேட்டிருக்காரு. நல்லா கவனிங்க. ஒரு நோட்டீஸ் கொடுத்திருக்காரு. 1920 பத்தியே பேசும். அந்த நோட்டீஸ்ல 5 கேள்வி கேட்கிறாரு. என்னென்ன சொல்றாரு? உங்க ஜிஎஸ்டிஆர் 1க்கும் 3Bக்கும் வித்தியாசம் இருக்குங்க சார். டிஃபரன்ஸ் டாக்ஸை கட்டுங்கன்னு சொல்றாரு. ஓகே சார். ஒரு 5000 வருது கட்டிடுறோம் சார். ஜிஎஸ்டிஆர் 2A வர்சஸ் 3B டிஃபரன்ஸ் இருக்கு சார். அதுல ஒரு 18000 கட்டுங்க சார் சொல்றாரு. சரிங்க சார் கட்டிடுறோம் சார். அடுத்து இன்வர்ட் இவேபிளுக்கும் அவுட்டர்ட் இவேபிளுக்கும் டீடைல்ஸ் கேட்கிறாரு. நீங்க ரிப்ளை கொடுக்குறீங்க, ஒத்துக்கிட்டாரு. இப்போ அடுத்து 4வது ஒரு கொஸ்டின். செக்ஷன் 17/5 அடிப்படையில நீங்க வந்து இந்த இன்புட் ராங் கிளைம் பண்ணிருக்கீங்க, இதை ரிவர்ஸ் பண்ணுங்கன்னு கொடுக்குறாரு. சரிங்க சார், இதெல்லாம் படிச்சு பார்த்தாச்சு. இப்போ இந்த 1க்கும் 3Bக்கும் எனக்கு வித்தியாசம் இல்ல, 2Aக்கு 3Bக்கு வித்தியாசம் இருக்கு, 17.5 நான் இல்லைன்னு சொல்றேன். இந்த 3 விதமான நிலைகளை இந்த நோட்டீஸுக்கு 120 பொருந்துமானா? பொருந்தாது. திரும்பவும் சொல்றேன், நல்லா கவனிங்க. ஜிஎஸ்டிஆர் 1 வர்சஸ் 3Bன்னு ஒரே நோட்டீஸ்ல 4 கேள்வி கொடுக்குறாரு. ஜிஎஸ்டிஆர் 1க்கும் 3Bக்கு வித்தியாசம் இருக்கு, ஜிஎஸ்டிஆர் 2Aக்கும் 3Bக்கு வித்தியாசம் இருக்கு. இன்எலிஜிபிள் ஐடிசியை கிளைம் பண்ணிருக்கீங்க, இன்வர்ட் அவுட்டர்ட் இவேபிளுக்கு டீடைல்ஸ் கொடுக்கல, ஏதோ சில விஷயங்கள் கேட்கிறார். இப்போ இந்த ஒரு நோட்டீஸ்ல இருக்கக்கூடிய 4 பாயிண்ட்டுக்கும் 4 டிசிஷன். சார் 1க்கும் 3Bக்கு டாக்ஸை கட்டுறேன், 2Aக்கும் 3Bக்கு நான் வந்து ரிப்ளை கொடுக்குறேன், 183 சர்டிபிகேட் கொடுத்துருவேன். 17/5 பொறுத்த வரைக்கும் நான் இன்ட்ரெஸ்ட் கட்டுறேன்னு ஸ்டாண்ட் எடுக்க முடியுமானா? எடுக்க முடியாது, எடுக்கக்கூடாது. 120 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு நோட்டீஸுக்கு ஒரு ஸ்டாண்ட் தான் எடுக்க முடியும். அதுல மல்டிபிள் இஷ்யூஸ் இருக்கலாம், பட் அதனுடைய டாக்ஸ் லயபிலிட்டி டோட்டலா என்ன கொண்டு வராங்களோ அதற்கான ஸ்டாண்ட் ஆபீசரா பார்த்து அந்த ஆர்டரை டிராப் பண்ணலாமே தவிர, 5 கேள்வி கேட்டுப்பாரு, 2 வந்து அவர் ஷார்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு டிராப் பண்ணிக்கலாம். பட் நீங்க 128A போனா நோட்டீஸ்ல இருக்கக்கூடிய டோட்டல் லயபிலிட்டியோட டாக்ஸை கட்டணும், இன்ட்ரெஸ்ட் பெனால்டி நீங்க கட்ட வேண்டியதில்லை. இதுதான் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவங்க அமெண்ட்மெண்ட் கொடுக்கும் பொழுது நமக்கு அதற்கான வாய்ப்புகள் கொடுப்பாங்க அப்படிங்கிறது லெட் அஸ் வெயிட் அண்ட் சீ. சரிங்க சார். அப்புறம் ஏற்கனவே நான் கட்டிட்டேனே 18, 19 வந்து இன்ட்ரெஸ்டிங் கட்டிட்டேன், பெனால்ட்டியும் கட்டிட்டேன் சார், எனக்கு எது ரீஃபண்ட் கிடைக்குமானா? வாய்ப்பே இல்ல, கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. கட்டினது தான் சார். உங்களுக்கு ரீஃபண்டுக்கான வாய்ப்பு, அந்த பணம் திரும்பி நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரவே வராது. சோகாஸ் நோட்டீஸ் நீங்க வாங்கி இருந்து டாக்ஸை மட்டும் கட்டியிருந்தா வெயிட் பண்ணுங்க. ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி கட்டியிருந்தேன்னா ரீஃபண்ட் வாங்க முடியாது, வாய்ப்பு இல்லை. சரிங்க சார். இந்த நோட்டிபிகேஷன் வந்தா எப்ப சார் நம்ம பணம் கட்டணும் அப்படின்னா, நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்ணதுல இருந்து நீங்க இப்ப இருந்தே பணம் கட்ட ஆரம்பிக்கலாம். ஆனா அவங்க சொல்லியிருக்க விஷயம் 31 மார்ச் 2025க்குள்ள டாக்ஸை மட்டும் கட்டிட்டீங்கன்னா வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சோ வெயிட் பண்ணலாம். அப்புறம் நானா இதுக்கு தனியா அப்பீல் போடணும் அப்படின்னா, இல்ல சார், டாக்ஸை கட்டிட்டோம் அப்படின்னாலே ஆர்டர் தானா வந்துடும். அதுக்கான போர்ட்டல் சேஞ்சஸ் தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ நம்ம மேல்முறையீடு இதுக்கு போகணுமானா போக வேண்டாம். அப்புறம் இதுல ஒரு முக்கியமான கொஸ்டின் இருக்கு. இப்போ இன்னைக்கு கூட நம்ம குரூப்ல கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 2019-20 ஜிஎஸ்டிஆர் 9 இன்னைக்கு நான் ஃபைல் பண்றேன். நல்லா கவனிங்க. 2019-20 ஜிஎஸ்டிஆர் இல்லைன்னா இன்னைக்கு கூட வேண்டாம், ஒரு 1 இயருக்கு முன்னாடி நான் ஃபைல் பண்ணேன். நான் ஃபைல் பண்ணும்போது போர்ட்டல் ஜிஎஸ்டிஆர் 9 லேட் ஃபீஸே கேட்கல, லேட் ஃபீஸே வாங்காம அந்த போர்ட்டல் ஜிஎஸ்டிஆர் 9 எடுத்துக்கிடுச்சு. இப்ப ஆபீசர் என்ன பண்றாரு, நீ 155 நாள் வந்து ஜிஎஸ்டிஆர் 9 வந்து லேட்டா ஃபைல் பண்ணிருக்க, அதனால ஒரு நாளைக்கு 200 ரூபாய் மேடிக்க 3 லட்ச ரூபாய் டாக்ஸை கட்டுன்னு இன்ட்ரெஸ்ட் 3 லட்ச ரூபாய் லேட் ஃபீஸா கட்டு நோட்டீஸ் கொடுக்குறாரு. அதுக்கு 120A பொருந்துமானா? கண்டிப்பா பொருந்தாது. இஃப் நோட்டீஸ் இஸ் இஷ்யூட் ஒன்லி ஃபார் இன்ட்ரெஸ்ட் ஆர் லேட் ஃபீஸ் ஆர் பெனாலிட்டிஸ், இந்த 3 அறிவிப்பு, வட்டி, அபராதம், தண்டத்தொகை, இதுக்காக மட்டுமே கொடுத்திருந்தாங்கன்னா இந்த அடிப்படையில நீங்க கண்டிப்பாக அதை கிளைம் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டிஆர் 3B பொறுத்த வரைக்கும் அடுத்த மாசமே ஆட்டோ பப்ளேட்டாக கட்டிடுவீங்க. லேட் ஃபீஸுக்காக மட்டும் நோட்டீஸ் வாங்கியிருந்தீங்கன்னா 120A நீங்க வெளியே வர முடியாது. லேட் ஃபீஸ், இன்ட்ரெஸ்ட், பெனால்ட்டி கட்டி தான் சார் ஆகணும். அதுல சேஞ்சஸ் இல்லை. அப்புறம் சில குறிப்புகள் என்ன அப்படின்னா, டிபார்ட்மெண்டல் அப்பீல் போவாங்க. இப்ப நிறைய அந்த மாதிரி இல்ல, பட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சார் இவருக்கு வந்து இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஆர்டர் பண்றீங்க, இவர் டாக்ஸை கட்டிட்டு வெளியே வந்துட்டார் சார், ஆனா இவர் இன்ட்ரெஸ்ட் சேர்த்தா கட்டணும்னு 128A நீங்க ஸ்கீம்ல டாக்ஸ் கட்டி வெளியே வந்த கேஸுக்கு டிபார்ட்மெண்ட் அப்பீல் போவாங்கன்னா போக மாட்டாங்க. அந்த மாதிரி நோட்டீசஸுக்கு துறையானது மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ நான் அப்பதையே சொன்னேன், 74 வாங்கின கேஸ், ஆனா ஆர்டரையோ நோட்டீஸே 73க்கு சேஞ்ச் பண்ணா இந்த விதி பொருந்துமானா 128A அவங்களுக்கும் அப்ளிகபிள் தான். நான் என்ன சார் செய்யணும்? இப்போ எனக்கு என் கையில ஒரு 5-6 நோட்டீஸ் இருக்கு, இல்ல 5-6 ஆர்டர் இருக்கு, நான் என்ன சார் செய்யணும்? நோட்டீஸின் படி வரியை செலுத்த வேண்டும், அவ்வளவுதான். ஆர்டர் ஆகியிருந்தா டிஎஸ்ஆர் 07 படி வரியை செலுத்திட்டு மேல்முறையீட்டுக்கு மட்டும் நீங்க அப்ளை பண்ணணும். இது முழுமையான தீர்வு என்பது நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் 128A இம்ப்ளிமெண்டேஷன், அந்த செக்ஷனுடைய நோட்டிபிகேஷன் எப்போ வருதோ அப்பதான் இது வந்து நமக்கு பொருந்தும். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க சார், நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போறேன். தேங்க்யூ சார். ஆக்சுவலி உங்களுக்கு இப்போ ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க. இப்போ இந்த நோட்டீஸு, இன்ட்ரெஸ்ட் வேவர், லேட் ஃபீஸ் வேவர், இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா சேட் பாக்ஸில் போடுங்க. இல்லை அது சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சம் கான்செப்ட் கிளாரிட்டி இருந்தாலும் கேளுங்க. இல்லை கிளியர்னா அடுத்ததுக்கு மூவ் ஆயிடலாம். சப்போஸ் கிளியரா இருந்தா எஸ் ஆர் நோ போடுங்க சார், நம்ம அடுத்த ஸ்லைடுக்கு மூவ் பண்ணலாம். யாராவது சேட் பாக்ஸ்ல போடுங்க.
Q&A சிலம்பரசன் சார் Q&A கேட்டுக்கலாம்னு எனக்காக கை தூக்கியிருக்காரு. நன்றி. எஸ், ஓகே. இப்போ அடுத்த ஸ்லைடுக்கு நான் மூவ் ஆகிறேன். செக்ஷன் 74A ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்ளிகபிள் ஃப்ரம் 2024-25 2024-25 நிதியாண்டிலிருந்து செக்ஷன் 74A இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. என்ன சார் சொல்லுது அப்படின்னா, இப்போதைக்கு 73 என்பது நான் ஃப்ராட் கேசஸ், 74 என்பது ஃப்ராடுலன்ட் கேசஸ். இது எல்லாமே 17-18 இருந்து 2023-24 வரைக்கும் உண்டான எல்லா பீரியடுக்கும் செக்ஷன் 73 லைவ்ல இருக்கும், செக்ஷன் 74 லைவ்ல தான் இருக்கும். செக்ஷன் 73யோ 74ஓ எதுக்கெல்லாம் கொடுப்பாங்க? நான் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ், ஷார்ட் பேமெண்ட், ஐடிசி ராங்லி அவைல், எர்னிஸ்லி ரீஃபண்ட், இந்த 4 விஷயத்துக்காக கொடுக்குறாங்க. இப்போ நியூ ப்ரொவிஷன் என்ன ஆட் பண்றாங்கன்னா, நியூ செக்ஷன் 74A added for assessment year from 2024-25 onwards in place of section 73 and 74. Time limit to issue so-cause notice is from 42 months of the due date of GSTR 9. இப்போ நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறக்கா சொல்றேன். 74A என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ 73-74க்கு நிறைய சேஞ்சஸ் வித்தியாசம் இருக்கு. 73 வந்து நான் ஃப்ராடுலன்ட் கேஸ் கொடுக்கணும், 74 ஃப்ராட் கேஸ்க்கு கொடுக்கணும், 73 3 வருஷத்துக்குள்ள கொடுக்கணும், 74 5 வருஷத்துக்குள்ள கொடுக்கணும். இந்த மாதிரி வித்தியாசம் இருக்கு இல்லையா? இது எல்லாத்தையும் இப்ப எடுத்துட்டு 24-25ல இருந்து சார் 23-24 வரைக்கும், 23-24 அதனுடைய டியூ டேட் இன்னும் 2029-30 வரைக்கும் இருக்கு. அது வரைக்கும் 73 இருக்கும், 74 இருக்கும். ஆனா 24-25 நிதியாண்டுல இருந்து மட்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, GSTR 9 டியூ டேட்ல இருந்து 42 மாசம் தான் சார் டைம் அவருக்கு, 3.5 வருஷம், 42 மந்த்ஸ். ஆனா ஆர்டர் போடுறதுக்கு அவருக்கு நோட்டீஸ் டேட்ல இருந்து 1 இயர் வரைக்கும் டைம் இருக்கு. சோ fraud, willful misstatement, suppression will be invoked for penalty proper officer to pass order in 12 months from the date of issue of so cause notice. அவர் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணல இருந்து 12 மாசத்துக்குள்ள ஆர்டர் போடலாம். இப்போ இதுல சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்டி இதெல்லாம் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இப்போ ஃப்ராட் ஆகிறதால சப்ரஷன் வரும். இப்போ பெனால்டி ரெடியூஸ் பண்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, பெனால்டி ஷால் பி ரெடியூஸ் டு 15% ஆஃப் டாக்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் பெய்டு பிஃபோர் சோ காஸ் நோட்டீஸ். ஒன்னு. அப்புறம் 25% ஆஃப் பெனால்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட் இஃப் பெய்டு வித்தின் 60 days ஃப்ரம் த டேட் ஆஃப் இஷ்யூயன்ஸ் ஆஃப் சோ காஸ் நோட்டீஸ். அப்புறம் 50% குறைக்கிறாங்க. எப்போ அப்படின்னா, உங்க டிமாண்ட் கன்ஃபார்ம் பண்ண 60 நாளைக்குள்ள நீங்க கட்டிட்டீங்கன்னா, டிமாண்ட கன்ஃபார்ம் பண்ண 60 நாளைக்குள்ள நீங்க கட்டிட்டீங்க அப்படின்னா, டாக்ஸை கட்டிட்டா 50% ஆஃப் பெனால்ட்டியும் இன்ட்ரெஸ்டும் கட்டினா போதும்னு அதை சொல்லியிருக்கு. இப்போ 24-25 வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். 24-25க்கு GSTR 9 டியூ டேட் என்ன நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, 31st December 2025. அப்போ அவங்க அதுக்கான சோகாஸ் நோட்டீஸ் எது வரைக்கும் கொடுக்கலாம்? அதுல இருந்து 42 மாசம் கணக்கிட்டீங்கன்னா 30 ஜூன் 2029 வரைக்கும் கொடுக்கலாம். ஆர்டர் எப்ப பாஸ் பண்ண முடியும்? நோட்டீஸ் 30/6/2029க்குள்ள கொடுத்து 1 இயர் ஆபீசருக்கு டைம் கொடுக்குறாங்க சார். சோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணதுல இருந்து 1 இயர் அவருக்கு டைம், 30 ஜூன் 2030 வரைக்கும். அப்ளிகபிள் ஃப்ரம் 2024-25. சோ கிட்டத்தட்ட 24-25 இந்த நடப்பு நிதியாண்டுடைய தகவல்கள், நடப்பு நிதியாண்டுடைய புத்தகங்களை நீங்கள் பராமரிப்பதற்கான தேதியை குறிச்சுக்கோங்க. உங்களுக்கு நோட்டீஸ் வருவதற்கான தேதி 30 ஜூன் 2029 வரைக்கும். 73-74 ரெண்டு செக்ஷன்ல வராது, ஒரே செக்ஷன் 74A வரும். அது ஃப்ராடா நான் ஃப்ராடுலண்டான்ற பேஸ் பண்ணி பெனால்ட்டியும் இன்ட்ரெஸ்டும் சேஞ்சஸ் ஆகும். ஆனா அவர் ஆர்டர் போடுறதுக்கு 1 இயர் அவருக்கு தாராளமா டைம் இருக்கு. 30 ஜூன் 2030 வரைக்கும் ஆர்டர் போடுவாரு. இப்போ 73A பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க, PDF நான் கொடுத்துருக்கிறேன். 2017, 18, 18, 19, 19, 20 மூணுக்குமே 73ல நோட்டீஸ் கொடுக்கறதுக்கான பீரியட் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்போ அவர் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் 31/8/2024 73ல ஆர்டர் போட்டிருக்கணும். 31/8க்குள்ள போடுவார். நீங்க ஏதாவது நோட்டீஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 31/8க்குள்ள ஆர்டர் வந்திருக்கான்னு பாருங்க. ஆர்டர் வந்திருந்தா தயவு செஞ்சு அவர் ரெக்கவரி ப்ரொசீடிங் ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள அப்பீலோ டிமாண்டுக்கு பணம் கட்டுற முயற்சியோ எடுத்துருங்க. 20-21க்கு செக்ஷன் 73ல 30/11/2024 வரைக்கும் தீபாவளி போனஸ் மாதிரி நவம்பர் 1ஆம் தேதி கூட ஆபீஸர் கொடுப்பார். நோட்டீஸ் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆர்டர் போடுறதுக்கு 28 பிப்ரவரி 2025 வரைக்கும் டைம் இருக்கு. அதே மாதிரி 22-23க்கு 30 செப்டம்பர் 26 வரைக்கும் டைம் இருக்கு. இப்ப முடிஞ்ச 2023-24க்கு 30 செப்டம்பர் 2027 வரைக்கும் செக்ஷன் 73லயே நோட்டீஸ் கொடுக்கலாம். அதுக்கு ஆர்டர் வந்து 31/12/2027 வரைக்கும் கொடுக்கலாம். இது ஒருவேளை நம்ம GSTR 9 டியூ டேட் எக்ஸ்டென்ஷனை பொறுத்து 1 மாசம் 2 மாசம் கூடலாம், வாய்ப்புகள் இருக்கு. அது 9 பொறுத்த அளவுல டேட் எக்ஸ்டென்ஷன் இல்ல அப்படின்னா இதுதான் நமக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கடைசி தேதி. சோ இது வந்து 73-74க்கு உண்டான டியூ டேஸ் டிஃபரன்ஸா பாத்துக்கங்க. இந்த கம்பாரிசன் சார்ட் இருக்கிறது, இதுலயும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். சோ செக்ஷன் 74 அடிப்படையில் பார்க்கும்போது 17-18க்கான வாய்ப்புகள் தான் 7-8ஓட முடிஞ்சிருக்கு. 18-19க்கு அடுத்த வருஷம் வரைக்கும் 74ல நோட்டீஸ் கொடுக்கலாம். அதனால நம்ம அதை கொஞ்சம் கவனமா மெயின்டைன் பண்ணணும். ஆனா 24-25 74A மட்டும் தான் அப்ளிகபிள். இது நடைமுறைக்கு வந்துருச்சு. உங்களுக்கு 73ல இனிமே வராது ஃப்ரம் 2024-25. இதுல எதுவும் டவுட் இருக்கா சார்?
74A எதுவும் நண்பர்களுக்கு டவுட் இருக்கா? இருந்தா சொல்லுங்க, இல்லன்னா அடுத்த ஸ்லைடு. சரி, இப்போ அடுத்ததுக்கு வந்துடலாம். கம்பேரிசன் சார்ட் முடிஞ்சிச்சு இல்லையா? செக்ஷன் 16/4 இதை தான் நம்ம அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சார் இது பினான்ஸ் பில் பாஸ் ஆயிடுச்சு, கண்டிப்பாக வரும், நோ சேஞ்சஸ். இது நமக்கு பட்ஜெட்லயும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. என்ன சொல்றது இந்த சட்டம் அப்படின்னா 2017-18, 2018-19, 2019-20, 2021 4 பினான்சியல் இயர் சார் 20-21 இந்த 4 பினான்சியல் இயருக்குமே அப் டு 30th November 2021 வரைக்கும் உங்களுடைய ஐடிசியை கிளைம் செய்வதற்கான பீரியட் உங்களுக்கு நீட்டிக்கப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வரும்பொழுது ஒரு சின்ன குழப்பம் இருந்துச்சு. என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்தந்த வருஷத்துடைய 30th November தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சார் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், 17-18 பொறுத்த வரைக்கும் 30-11-2018 தான் கடைசி தேதி. ஆனா தவறு. 18-19க்கு 30-11-2019 லாஸ்ட் டேட். ஆனா அதுவும் தப்பு சார். 4 வருஷத்துக்கு சேர்த்து 17-18, 18-19, 19-20, 20-21 இந்த 4 பினான்சியல் இயருக்குமே உங்களுடைய சப்ளையர் GSTR 1 தாமதமாக 30-11-2021 ஏற்றி இருந்தாலே உங்களுக்கு ஐடிசி எலிஜிபிள் சார். பட் இதுவுமே நிறைய கேசஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க ஆர்டர் போடுறதுக்கு தான் ரெடியா இருக்காங்க. ஏற்கனவே சொன்னது போலதான் ஆர்டரை வாங்கி தாராளமா கையில வச்சுக்கோங்க. இந்த 16/4 கேஸுக்கு நீங்க டாக்ஸ் ரிவர்ஸ் பண்ண வேண்டாம். 90 நாள் டைம் இருக்கு. அப்பீல போனாலும் ஹைகோர்ட் ஆர்டர் நம்ம கையில இருக்கிறது. ஏற்கனவே கேரளா ஹைகோர்ட் ஆர்டர் வந்து ஹானரபிள் கேரளா ஹைகோர்ட் ஆர்டர் நம்ம கையில இருக்கு. அப்பீல் போனீங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியை வச்சாலே நம்ம ஜெயிச்சு வெளியே வந்துடலாம். அதுக்குள்ள இந்த 16/4 உடைய சப்ரஷனுக்கு இதனுடைய அந்த நோட்டிபிகேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா பினான்ஸ் பில் பாஸ் ஆயிடுச்சு. அதனால வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக இதற்கான தீர்வு நமக்கு கிடைக்கும். ஒருவேளை ஆர்டர் போட்டு சார் நியர்பை அப்பீல் டேட் முடிய போகுது சார் அப்படின்னா நீங்க அப்பீல் போயிருங்க. அப்பீல்ல நமக்கு ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சார். சரிங்களா? நன்றி. அடுத்தது இதுதான் நம்மளுடைய லாஸ்ட் ஸ்லைடு நினைக்கிறேன். B2CL இது வந்து ஃப்ரம் ஆகஸ்ட்ல இருந்து இன்ட்ரோ பண்ணிருக்காங்க. நண்பர்கள் புரிஞ்சுக்கங்க. அதாவது வெளி மாநிலத்துக்கு விற்கக்கூடிய B2CL பில் நார்மலா இருக்க B2C இல்ல சார். இப்ப நான் வந்து இங்க லோக்கல் இருக்க யாரோ ஒரு நபருக்கு 2 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபாய் கூட நான் பில் போட்டிருக்கேன், நான் சேல் பண்ணிருக்கேன்னா இது நார்மல் B2C அதர்ஸ்ல காட்டிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா B2CL அதர் ஸ்டேட்டுக்கு விற்கிறது, வெளி மாநிலத்துக்கு நான் விற்கக்கூடிய பில்லு 1 லட்சம் ரூபாயை தாண்டும் பட்சத்தில் இன்வாய்ஸ் வாரியான தகவல்களை தான் கொடுக்கணும் சார். அவர் அன்ரிஜிஸ்டர்ட் பார்ட்டி சார், அவரோட ஜிஎஸ் நம்பர் இல்ல சார், வேற வழியே இல்லை சார். ஏன்னா B2Cன்ற வேர்டே அங்க வந்துருச்சுல, அப்ப அன்ரிஜிஸ்டர்ட் தானே. B2C லார்ஜ் பில்லை பொறுத்த வரைக்கும் மோர் தேன் 1 lakh இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்கிரீன் இருக்கும். எந்த மாநிலம் இன்வாய்ஸ் நம்பர், எந்த மாநிலம் வெளி மாநிலத்துக்கு மட்டும், உள் மாநிலத்துக்கு இது பொருந்தாது. வெளி மாநிலத்துல விற்கக்கூடிய பொருட்களுக்கு மட்டும் அது ஒன்லி ஃபார் சேல்ஸ். டீடைல்ஸ், இன்வாய்ஸ் நம்பர், டேட், டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூ ஐட்டம் வாரியா தான் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா ஒருவேளை ஃபியூச்சர்ல நம்ம கிட்ட வந்து இது சம்பந்தமான தகவல்களை அவர்கள் கேட்கலாம். அதனால இந்த வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. நோட்டிபிகேஷன் வாசிக்கிறேன். GST and changes introduced via notification number 12/2024 dated 15/2024 என்ன சொல்றாங்க அப்படின்னா CBSE amends ஒரு நியூ அமெண்ட்மெண்ட் டு furnish B2C interstate supply with invoice value. ஏற்கனவே 2 லட்சமா இந்த லிமிட் இருக்கு, அதை டு 1 lakh குறைக்கிறாங்க. 1 லட்சமா திருப்பி எழுதுறாங்க. 1 lakh registered taxpayer required to report B2C interstate supplies only invoices in table 5 of GSTR form 1 having value more than 1 lakh rupees from August 1, 2024. So ஆகஸ்ட் மாத GSTR 1 பதிவேற்றம் செய்யும் பொழுது வெளிமாநில விற்பனை உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் ஒரு தனிநபருக்கு விற்றிருந்தால், நல்லா கவனிங்க, வெளிமாநில விற்பனை ஒரு தனிநபருக்கு ஒரே இன்வாய்ஸில் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வித்திருந்தா கண்டிப்பாக இன்வாய்ஸஸ் டீடைல்ஸ் தான் நீங்க ப்ரொவைட் பண்ணணும். சார் நேற்று 80,000 ரூபாய்க்கு போட்டேன், இன்னைக்கு 60,000 போட்டா உங்களை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனா நீங்க ஒரே நாள்ல 1 லட்ச ரூபாய்க்கு மேல இவே பில் போட்டிருந்தீங்க, சரக்கு மூவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில இதை வந்து இந்த மாதிரி ஸ்கிரீன்ல இன்வாய்ஸ் வைஸ் இண்டிவிஜுவல் டீடைல்ஸாக தான் நம்ம தெரிவிக்க வேண்டும். வாய்ப்புக்கு மிக்க நன்றி. சந்தோஷம் இருக்கு. என்னுடைய இந்த உரையை கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க, நம்ம Q&A செஷன். அப்படியே மலன்னு மழை பெஞ்சு விடுற மாதிரி போயிட்டீங்க. ஆனா வெல் அண்ட் குட், நல்லா இருந்தது. கொஞ்சம் நம்ம மக்கள் கொஞ்சம் அப்படியே இந்த குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி சொன்னா புரியும் அப்படின்றதுனாலதான் நான் கொஞ்சம் பொறுமையா போங்க சார் அப்படின்னு சொன்னேன். பட் எக்ஸலண்ட், நல்லா இருந்தது. நீங்க ஸ்கிரீனை ஹிட் பண்ணிக்கலாம் சார். கைஸ், ஆக்சுவலி வந்து Q&A செக்ஷன் இருக்கு. பிளஸ் யாரெல்லாம் வந்து நம்ம கோர்ஸ் வேணும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப ஜாயின் பண்ணவங்களுக்கு இருக்கு. ஸோ அது யாராவது வேணும்னு நினைச்சீங்கன்னா Q&Aக்கு அப்புறம் அந்த கோர்ஸ் வெயிட் பண்ணி பொறுமையா இருக்கிறவங்களுக்கு, நீங்க வெயிட் பண்றவங்களுக்கு அந்த ஆஃபர் இருக்கு. அப்படி தேவை இருக்கிறவங்க மட்டும் இருங்க, மத்தவங்களாம் லிஃப்ட் ஆயிடலாம். அமுதாராணி மேம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, கேட்கலாம்.
சார் குட் ஈவினிங் சார். சார் இப்போ நீங்க வந்து சொன்னீங்கல்ல B2Cல வந்து நம்ம வந்து அதர் ஸ்டேட்டுக்கு வந்து 1 லேக் மேல இருந்துன்னா நம்ம வந்து அத நம்ம காமிக்கணும். B2C அதர்ஸ் இல்லாம இது எல்லுல காமிக்கணும்னு சொன்னீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம உள்ளயே நம்ம வந்து 5 லேக்ஸ்க்கு மேல இப்போ வந்து ஒரே பில்லா போடலாமா சார்? இல்ல மேடம், இப்போ நீங்க என்ன கேக்குறீங்கன்னா B2Cக்கு வந்து பெரிய பில்லா போடுறேன், அதை இன்வாய்ஸ் வைஸா காமிக்கணுமான்னு கேக்குறீங்க, அப்படிதானே? ஆமா. இப்போ வந்து ஒரே ஒரு அவங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் கிடையாது. அவரு ரெஜிஸ்டர்ட் பெர்சன் இல்ல. அன்ரெஜிஸ்டர்ட். சோ அவருக்கு வந்து ஒரே பில் வந்து இப்ப 10 லேக்ஸ்க்கு போட்டிருக்காங்க. சோ இத நான் வந்து எப்படி நான் வந்து B2Cல தான் நான் வந்து காமிச்சிருக்கிறேன். சோ நார்மலா 12 18 அந்த மாதிரி அதுல தான் மொத்தமா போட்டு காமிச்சிருக்கிறேன். இப்ப இத நான் செப்பரேட் பண்ணி காமிக்கணுமான்னு கேக்குறேன். ஒரு சின்ன டவுட் இருக்கு எனக்கு, உங்க கேள்வி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலையே. சரி. இல்ல மேடம், நான் என்ன சொல்றேன்னா சிம்பிளா சொல்லிடட்டுமா? அதாவது B2Cயை பொறுத்த வரைக்கும் வெளி மாநிலத்துக்கு நீங்க வித்த பில்லு சிங்கிள் பில்லு மோர் தேன் 1 லேக்கா இருந்தா கண்டிப்பாக நீங்க வந்து இன்வாய்ஸ் டீடைல்ஸ் தான் கொடுக்கணும். அதுல சேஞ்சஸ் இல்ல. ஓகே. இதே நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து நம்ம சேல் பண்றோம். 10 லேக்ஸ் ஒரே ஆளுக்கு ஒரே பில்லா போட்டிருக்கிறோம் அப்படின்னா ஓகே, அது வந்து நம்ம காமிக்க தேவையில்லையா? அதுதான் அது as usual என்ன பண்ணிட்டு இருக்கோமோ சேம் ப்ரொசீஜர் பண்ணா போதும். சேம் ப்ரொசீஜர் தான். அதுக்கு என்ன ஏற்கனவே இருக்கோ அதே ப்ரொசீஜர் தான். ஓகேங்க சார். ஓகே. தேங்க்ஸ். கிஷோர் சார். சார் ஒண்ணும் இல்ல, அப்பா வந்து டாக்ஸ் கன்சல்டன்டா இருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடிலாம் அவர் என்ன பண்ணிட்டாரு, சேல் இப்போ ஐடிசி எடுக்கிறது வந்து பர்ச்சேஸ் பில்ல வச்சு எடுத்துட்டாரு சார். ஓகே. 2B எதுவுமே செக் பண்ணல. பர்ச்சேஸ் பில்ல வச்சு எடுத்துட்டாரு. இப்ப நான் ஒரு 8 மந்த்ஸா தான் வந்து நான் சொன்னேன், அப்பா இந்த மாதிரி எடுக்க கூடாது, 2Bல என்ன வருதோ அது மட்டும் தான் எடுக்கணும்னு நான் சொன்னேன். சரிங்க சார். இப்ப மாத்திட்டோம் சார். இதுக்கு முன்னாடி பண்ணது எதனா ப்ராப்ளம் ஆகுங்களா? எந்த பினான்சியல் இயர் சார் அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு? ஒரு 2 பினான்சியல் இயரா சார்? 18, 19, 19, 20 இருந்துச்சுன்னா அதான் 2Bக்கு முன்னாடி உள்ள பீரியட் 2Aல வந்திருக்கான்னு பாத்துக்கோங்க. 2Aல இல்ல அப்படின்னா நீங்களே டிஆர்சி 03 டாக்ஸ் ரிவர்ஸ் பண்ணி விட்டுருங்க சார். வித்தவுட் இன்ட்ரெஸ்ட்ல கூட பண்ணிருங்க இப்போதைக்கு. ஓகே சார். ஆமா, பண்ணிட்டோம்னா 128A நம்ம அப்ளிகபிள் நம்மளே கேட்டு எழுதி வாங்கிக்கலாம் சார். ரொம்ப பழைய வருஷம் வரதா விட்டுருங்க. 74ல அவங்க 17, 18, 74ல இனிமே வராது, விட்டுருங்க. பட் 18, 19, 19, 20 இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா கட்டுங்க. ஆபீஸ்கிட்ட சொன்னீங்கன்னா கூட அவங்களே நோட்டீஸும் கொடுத்துருவாங்க. டாக்ஸ் ரிவர்ஸ் பண்ண ரெடியா இருந்தா ஆபீஸ்கிட்ட சொல்லிருங்க, நோட்டீஸ் கொடுப்பாங்க. 128A அடிப்படையில் டாக்ஸ் மட்டும் ரிவர்ஸ் பண்ணுங்க. பட் 2A vs 3B கம்பேரிசன் ஸ்டேட்மெண்ட்டை போர்ட்டல்ல பாத்துக்கங்க சார். சரி, ஓகே சார். அதை கம்பேர் பண்ணிட்டு சார், அதே மாதிரி இன்னொரு டவுட் என்னன்னா, ஒரு கிளைண்ட் வந்து இப்ப இந்த மாசம் அடுத்த மாசம் பண்றாங்க. ஓகே. இப்ப நம்ம கிரெடிட் வந்து ஒரு 1000 ரூபாய் நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அது இயர்லி தானே சார் பாப்பாங்க இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டுக்கு? 2A vs 3B பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அப்படி பார்க்கலாம். 2B பொறுத்த வரைக்கும் அந்த மாசம் வந்தா தான் எடுக்கணும், இல்லைன்னா எடுக்க கூடாது சார். சரிங்களா? இப்ப நீங்க ப்ரீவியஸ் இயரை பண்ணும்போது மார்ச் மாசத்துடைய ஜிஎஸ்டிஆர் 3Bக்கான டியூ டேட் என்ன? ஏப்ரல் 20. சோ நீங்க எந்த பினான்சியல் இயருக்கு இப்ப கட்ட போறீங்களோ இயர்லி 18% இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி நீங்க ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே சார். சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 19, 20க்கு உங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 19, 20க்கு டோட்டலா தான் நீங்க பாக்குறீங்க. அப்ப 2020 மார்ச் உடைய டியூ டேட் வந்து 2020 ஏப்ரல் 20. இப்ப இன்னைக்கு நீங்க கட்டுறதா இருந்தா 21 ஏப்ரல், 22 ஏப்ரல், 23 ஏப்ரல், 24 ஏப்ரல் 4 வருஷத்துக்கு 18%, 18,000 ரூபாய், 54,000 ரூபாய். பிளஸ் வந்து இந்த ஏப்ரல் இருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை நாள், அத்தனை நாளை கால்குலேட் பண்ணி அதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்டணும் சார். ஓகே சார். அதான் சார் கணக்கு. இயர்லி 18% சார். ஓகே சார். சார் அப்புறமேட்டா சேல்ஸ் நீங்க சொன்னீங்கல சார் 1 லாக் வரைக்கும் அது வந்து இப்ப நாங்க எப்படி பண்ணுவோம்னா டேலில அப்படியே அப்லோட் பண்ணிடுவோம் சார். இதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்களா? இல்ல சார், டேலிக்கு நீங்க அந்த அமெண்ட்மெண்ட் பண்ண சொல்லணும். கண்டிப்பா அவங்க அந்த அப்டேஷன் ரெடி பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு டேலிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பார்ட்னர்ட்ட நீங்க வந்து எனக்கு B2C எல்லு மட்டும் இருந்தா அந்த டிடிஎல் எது போட சொன்னா போட்டுக்கங்க, எனக்கு தனியா தான் இன்வாய்ஸ் வேணும்னு சொல்லிருங்க. இருந்துச்சுன்னா பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்ல நீங்களே கூட கோத்ரூ பண்ணி பாத்துருங்க. இருந்துச்சுன்னா தனியா ஜேஎஸ்என் போட்டதுக்கு அப்புறம் கூட ஸ்பிளிட் பண்ணி தனியா ஏத்தி விட்டுருங்க. ஓகே சார். நம்ம எப்படி பண்ணுவோம்னா B2C தனியா போட்டுட்டு அப்படியே நம்ம அப்லோட் பண்ணுவோம் சார். அது அப்படி பண்ண வேணாங்க இதுக்கப்புறம் சொல்றீங்க? ஆமா, அதாவது B2B as usual பிரச்சனை இல்ல சார். அதர் ஸ்டேட்டுக்கு பண்ண B2C எல்லுல மட்டும் மோர் தென் 1 லேக்கா இருந்தா நீங்க இண்டிவிஜுவலா கொடுக்கணும், இன்வாய்ஸ் கொடுக்கணும். ஓகே சார். சரியா? சரிங்களா சார்? ஓகே சார். தேங்க்யூ. அருண் சார். சார் எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க சார். சார் ஆக்சுவலா ஒரு நோட்டீஸ் ஒன்று வந்திருக்குது.
ஓகே 1920 வந்து ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. அதாவது ஓகே பிப்ரவரி சார் ஃபைல் பண்ண அந்த நேரத்தில் கோவிட் இருந்தனால பண்ண வேண்டியது ஆடிட்டர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அக்டோபர் 23 ஃபைல் பண்ணியிருக்காரு. சேல் சார் ஆமா சார் 3Bல சரி 3B சரி அதுக்கு வந்து இப்போ வந்து ஒரு 16 lakhs பக்கம் ஆர்டர் போட்டிருக்காங்க. ஓகே இப்போ அது வந்து 128ல வருமா சார்? அது வச்சுனா 128 வேண்டாம் சார் 16/4ல நீங்க எடுத்துக்கலாமே 19-20 தானே 19-20 19-20 ஆக்சுவலா ஆஃபீஸர் என்ன 3 days டிலே பண்ணிருக்காரு. ஆர்டர் ஏதாவது 3 டேஸ்க்கு லேட்டா ஃபைல் பண்ணிருக்காரு. இல்ல அக்டோபர் அதுதான் சார் லேட்டா ஃபைல் பண்ணிருக்காருன்னா ஆபீசர் என்ன சொல்றாரு நீங்க எடுத்த இன்புட் தப்பு இன்புட் திருப்பி செலுத்துங்கன்னு சொல்றாரு. அதானே இன்புட் கிளைம் பண்ண முடியாதுன்றாங்க. அதுதான் இன்புட்டை கிளைம் பண்ண முடியாது. நம்ம 16/4 வந்து 30/11/2021 ஃபைல் இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஃபைல் இருந்தா தாராளமா கிளைம் பண்ணிக்கலாம் சார். என்ன டேட் சொன்னீங்க சார்? 30/11/2021 அதுக்கு முன்னாடி பண்ணிருக்காங்க சார். பண்ணிட்டோம்னா நீங்க வெயிட் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் சொல்ல. ஆனா இப்போ ஆர்டர் ரிலீஸ் பண்ணி 10 days ஆகுது. ஆர்டரே வந்துருச்சா சார்? ஆர்டரே வந்துருச்சு. ஆர்டர் வந்துச்சுன்னா 90 நாள் டைம் இருக்கு சார். அப்பீல் போட வேண்டாம் வெயிட் பண்ணுங்க. 90 நாள் அப்பீல் போட்டுருங்க. அப்பீல்ல போனாலும் ஜெயிச்சுக்கலாம் சார். ஓகே சார். அப்பீல் போனா கேரளா ஹைகோர்ட் ஆர்டர் இருக்கு. அதனால உள்ள கேரளா ஹைகோர்ட் ஆர்டர் இருக்கு சார். மஹிந்திரா மோட்டார் ஆர்டர் இருக்கு. அதை கொடுத்தே நீங்க தாராளமா அப்பீல்ல நீங்க வின் பண்ணிக்கலாம் சார். ஆனா அப்பீல் போறது பெஸ்ட் இல்ல சார்? அப்பீல் போறதுங்கிறது 90 டேஸ்க்குள்ள உங்களுக்கு ஸ்கீமே வந்துச்சுன்னா அப்பீல் போக வேண்டாம்ல. இப்ப நீங்க அப்பீல் பண்ணா ப்ரீ டெபாசிட் 10% கட்டணும். அட்வொகேட் ஃபீஸ் இருக்கு. வக்காலத்து சைன் வாங்கணும். இவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல. சோ 90 டேஸ் இருக்குல்ல. ரெக்கார்டு ப்ரொசீடிங்ஸ் வந்து 91 நாள் தானே ஸ்டார்ட் பண்ண போறாரு ஆபீசர். சரி சரி டேஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அதுக்குள்ள 16/4 நோட்டிபிகேஷன் வந்துருச்சுன்னா நம்ம தாராளமா வெளியே வந்துடலாம்ல சார். அதுக்காச்சும் ஓகே சார். அப்ப 16 lakhsக்கு 10% 1,60,000 சார்? அது 16 lakh அப்படின்னா அதுல டாக்ஸ் வேல்யூக்கு மட்டும் தான் 10% ப்ரீ டெபாசிட் சார். இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்ட்டிக்கு ப்ரீ டெபாசிட் தேவையில்லை. டாக்ஸ் வேல்யூக்கு மட்டும்? டாக்ஸ் வேல்யூக்கு மட்டும் தான். அதுவுமே நீங்க மிச்சம் பண்ணணும் அப்படின்னா வெயிட் பண்ணலாம் சார். ஓகே சார். ஓகே சார். ஆர்டர் வந்த டேட்ல இருந்து 90 டேஸ் பிளஸ் ஒரு 30 டேஸ் கண்டினியூஷன் பீரியட் எடுத்துக்கோங்க சார். அப்ப லாஸ்ட் ஒரு 87th டே அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் சார்? தாராளமா அன்னைக்கு கூட போட்டுக்கலாம் சார். அப்படியே இல்ல 90 நாளும் தாண்டிச்சுனாலும் அவங்க ப்ரொசீடிங் ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள நீங்க ஹைகோர்ட்ல ரிட் ஃபைல் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா வெளியே வந்துடலாம். ஓகே சார். ஓகே. அது வரைக்கும் போக வேண்டாம். நீங்க எதிர்பார்க்கறமா 87th 88th டேல நீங்க தாராளமா அப்பீல் போட்டுருங்க சார். ஓகே சார். தேங்க்ஸ். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். அப்துல் சார் அன்மியூட் பண்ணலாம். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் இப்போ நம்மளுக்கு வந்து ஆர்சிஎம் பில் வருது. அதாவது அதர் ஸ்டேட்ல இருந்து பில்ஸ் நம்மளுக்கு வருது. இப்போ அதுக்கு நம்ம ஆர்சிஎம் பே பண்றதா இப்போ நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம். அதுக்கு நம்ம ஐஜிஎஸ்டில பண்ணணுமா சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டில பண்ணணுமா? உங்க பிளேஸ் ஆஃப் சப்ளை எங்கன்னு பாத்துக்கங்க சார். ஓகே. நம்ம பிளேஸ் ஆஃப் சப்ளை தமிழ்நாடு இங்க சிஜிஎஸ்டி தாராளமா கட்டலாம் சார். ஓகே சார். அதுக்கப்புறம் வாங்குறவர் கர்நாடகாரா இருப்பாரு ஆந்திராக்காரா இருப்பாரு சார். ஓகே. இப்ப சேம் ப்ரொசீஜரை வந்து நீங்க ரிவர்ஸ்ல பாக்குறீங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க விக்கிற பார்ட்டிக்கு நீங்களே லாரி ஃபீட் கட்டிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 2 பே போடாம பெய்டு போடுறீங்க. சரியா சார்? ஓகே. நீங்க சேல் பண்ணும்போது 2 பே போடாம லாரி ஃபீட்டை பெய்டு போட்டு 10,000 போட்டு அனுப்புறீங்க. ஆனா அது சப்ளை கொண்டு போய் அவங்க வெளி மாநிலத்துல கொடுக்குறாங்க அப்படின்னா ஐஜிஎஸ்டி தான் அப்ளிகபிள். நீங்க பில் பண்ணியிருந்தால் சிஜிஎஸ்டி வராதாங்க. ஓகே ஓகே. ஏன்னா அவர் எங்க பிளேஸ் ஆஃப் சப்ளை நடக்குதுங்கிறத பார்க்கணும். இப்ப இவங்க கொண்டாந்து உங்களுக்கு இறக்குறதுனால நீங்க தானே ஆர்சிஎம். ஏன்னா பேமெண்ட் யார் கொடுக்குறா? நீங்க தானே கொடுக்குறீங்க. அதனால நீங்க வந்து சிஜிஎஸ்டி போட்டு தாராளமா கட்டிக்கலாம் சார். ஓகே சார். அதுக்கப்புறம் இன்னொரு क्वेश्चन சொல்லுங்க சார். சார் ஆக்சுவலா வந்து இப்போ வந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்றாங்க. அதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி வேரியஸ் ரீசன் சொல்றாங்க. 2B vs 3B ஷார்ட் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ். ஆமா சார். சோ நிறைய ரீசன் சொல்றாங்க. இப்போ ஃபைனலா நம்ம வந்து சர்டிபிகேட்டும் வந்து சப்மிட் பண்றோம் 17/18க்கு. இப்போ டாக்ஸ் ஆபீசர் வந்து ஃபைனலா எல்லாத்தையுமே ஓவர் த்ரோ பண்ணிட்டு DRC 07 வந்து இஷ்யூ பண்றாரு. ஓகே. இப்போ வந்து நமக்கு அந்த லேட் ஃபீஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து வைவ் ஆஃப் வந்து நம்ம வந்து எடுக்கலாமா சார்? ஆக்சுவலா நீங்க என்ன சொல்லியிருந்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்டாண்ட் தான் எடுக்க முடியும். ஒரு இல்ல சார், அது வந்து என்னன்னா நோட்டீஸ் வாங்கி ரிப்ளை கொடுக்காம இருந்து 128ல வெளியே வரணும்னு நினைச்சா. ஓகே சார். டோட்டல் இப்ப நீங்க ஆர்டரே வாங்கிருக்கீங்கன்னா ஆர்டர்ல நீங்க தாராளமா கட்டிட்டு 128ல வெளியே வரலாம் சார். நோ இன்ட்ரெஸ்ட் நோ பெனல்ட்டி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், தாராளமா பண்ணிக்கலாம். ஏன்னா அவரே லயபிலிட்டி ஏற்கனவே கொடுத்துட்டார்ல, அவரே டெக்ளேர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு லயபிலிட்டியா. ஆமா சார். ஒன்ஸ் லயபிலிட்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் சார். கன்ஃபார்ம் பண்ண லயபிலிட்டில தான் போய் நம்ம சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஓகே சார். லயபிலிட்டி கன்ஃபார்ம் பண்றாருல நீங்க தாராளமா கட்டிக்கலாமே, நோ இஷ்யூ சார். ஓகே சார். சார் அப்புறம் இன்னொரு क्वेश्चन, ஜிஎஸ்டிஆர் 3Bல போன இயர்ல வந்து ஒரு மிஸ்டேக் ஒன்று பண்ணிருக்காங்க. அது என்னன்னா ஆர்சிஎம் வந்து நம்ம தனி காலத்துல காட்டுறோம் சார். ஆக்சுவலா ஆமா, ஆல் அதர் ஐடிசிய தனியா செப்பரேட்டா காட்டுறோம். சோ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆர்சிஎம்ல மென்ஷன் பண்ணாம ஆல் அதர் ஐடிசிலேயே வந்து மென்ஷன் பண்ணி கிளைம் பண்ணிட்டாங்க. சரி. இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா ஆல் அதர் ஐடிசில நம்ம எக்ஸஸா கிளைம் பண்ணதா இருக்கு. சோ ஆர்சிஎம் வந்து கூடுதலா இருக்கும். ஆர்சிஎம் வந்து ஒன்னு நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ண மாதிரி ஆயிடுச்சு. சரி சரி.
ஸோ இதை நம்ம வந்து ரெக்டிஃபை பண்றாங்க ஜிஎஸ்டிஆர் 9 பெட்டரா, அதுல வேற எதுவும் சொல்யூஷன் இருக்கா சார்? சார் டிஎஸ்டிஆர் 9லயும் தகவல் சொல்லணும். இதுக்கு நீங்க எக்ஸல்ல பக்காவா ஒர்க்கிங்ஸ் போட்டு சத்தம் இல்லாம இந்த வரக்கூடிய மாசோட 3Bல அதுக்கு உண்டான வேலையை பாருங்க சார். ஏன்னா நீங்க டிஆர்சி 03 போட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்பாக்சனா வரும் தெரியாது. ஸோ கரண்ட் மந்தோட 3Bல ஆர்சிஎம் காலத்தை கரெக்டா ஆர்சிஎம் போட்டுட்டு அந்த ஐடிசில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எடிட் பண்ணுங்க. ரெட் அலர்ட் அடிக்கும், பரவாயில்ல, நாளைக்கு நம்ம வச்சு ரிப்ளை கொடுத்துக்கலாம். ஜிஎஸ்டிஆர் 9லயும் இந்த தகவல்களை நீங்க சொல்லிடுங்க சார். ஓகே சார். சார் ஆக்சுவலா டிஆர்சி 03 டிஆர்சி 03A ரெண்டையும் பத்தி சொன்னீங்க. ஆமா சார். ஆக்சுவலா டிஆர்சி 03ல உள்ள 3Aல நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் ஆஃப் பண்றோம். இப்போ வந்து ஓகே. ஒரு ஆர்டர் வருது சார். ஆக்சுவலா இப்போ நம்ம வந்து டிஆர்சி 03ல வந்து வாலண்டரி பேமெண்ட் தான் டிஆர்சி 03க்குனே வச்சிருக்காங்க. சோ நம்ம எதுல சார் ஆக்சுவலா பே பண்ணணும் ஆக்சுவலா? இல்ல சார், ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னா ஒன்ஸ் ஆர்டர் டிஎஸ்சிஆர் 07 இஷ்யூ ஆயிடுச்சுன்னா சர்வீசஸ்ல லெஜர்ல பேமெண்ட் வர்ஸ் டிமாண்ட்ல மட்டும்தான் கட்டணும் சார். ஓகே அப்படி தெரியாம ஓகே டிஆர்சி 03ல கட்டி இருந்தா இப்ப ஆப்செட் பண்றதுக்காக ஜிஆர்சி 03A இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஓகே. ஆக்சுவலா ஃபியூச்சர்லயுமே இனிமே நம்ம டிஆர்சி 03 யூஸ் பண்ணக்கூடாது, கரெக்டா இல்ல சார்? சார், இது வந்து எக்ஸிஸ்டிங் உள்ளதுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஃபியூச்சர்ல நீங்க கண்டிப்பா ஆர்டர் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு பேமெண்ட் வர்ஸ் டிமாண்ட்ல தான் கட்டணும். ஒருவேளை இன்னும் கொஞ்ச நாள் நமக்கு அந்த ஃபார்ம் இருக்குமா தெரியல. அப்படி இருந்துச்சு அப்படின்னா டிஆர்சி 03ல கட்டினாலும் 03A ஆப்செட் பண்றதுக்கான வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் சார். ஓகே சார். ஃபைனல் கொஸ்டின், இப்போ சொல்லுங்க சார். நம்ம ஜிஎஸ்டிஆர் 2B வந்து டவுன்லோட் பண்றோம். அதுல வந்து இம்போர்ட் வந்து தனி செப்பரேட்டா ஒரு காலம் வருது நம்மளுக்கு. சோ அதுல ஐஎஸ்டி. ஓகே பாத்தீங்கன்னா சார். கரெக்ட் சார், ஐஸ்கேட் ரெஃபரன்ஸ் நம்பர், போர்ட் கோடு, சோ பில் ஆஃப் என்ட்ரி, இது எல்லாமே அதுல வருது சார். ஓகேவா? ஓகே சார். ஸோ என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்போ நம்மளுக்கு என்ன ஜிஎஸ்டி போர்ட்டல் இருக்கோ அதே மாதிரி தான் இந்த இம்போர்ட் பண்றவங்களுக்கும் ஜிஎஸ்டி போர்ட்டல் இருக்கு. ஸோ அவங்களால எப்படி சார் இந்த ஐஸ்கேட் போர்ட் நம்பர், போர்ட் கோடு, ஸோ அவங்க எப்படி இதுக்கு வந்து அப்டேட் பண்ணி நமக்கு 2Bல கிடைக்குது சார்? இல்ல சார், அவங்க அந்த ஐஇசி கோட் எடுத்திருப்பாங்களா சார்? அதனால அந்த போர்ட்டல் அப்டேட் அவங்க ஷிப்பிங் பண்ணும்போது ஷிப்பிங் பில்ல எல்லா டீடைல்ஸும் கேட்டிருக்கோம்ல சார்? ஓகே கரெக்ட் சார். ஆக்சுவலா அப்போ அதனால இந்த போர்ஷன் வந்து ஐஸ்கேட்ல இருந்து வரதா நம்ம எடுத்துக்கலாம், கரெக்ட் தானே சார்? ஐஸ்கேட்ல ஜிஎஸ்டி இருந்து தான் போர்ட்டல். வருது சார். ஜிஎஸ்டி ஓகே போர்ட்டல்ல இருந்து, ஏன்னா இன்டர்லிங்கா இருக்கும்ல சார். ஓகே ஓகே அதனால சார். அவங்க கொடுத்துருக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு சார். ஓகே சார். ஓகே. அது வந்து ஆமா சார். லேட்டா அப்டேட் ஆகுது சார், அதை பத்தி எதுவும்? இல்ல சார், அது சப்ளை வந்து நமக்கு எப்போ வருதோ அப்பதானே சார் கொடுப்பாங்க. அவங்களும் டாக்ஸ் அண்ட் பேமெண்ட் வந்து எப்போ கட்டுறாங்களோ அப்பதானே சார் நமக்கு டீடைல்ஸ் வரும். ஸோ 2B அதே மாதிரி மாதிரி சேல்ஸ் பண்ணிட்டாரு, R1 கொண்டு போய் 3 மாசம் கழிச்சு கொடுத்தானா 2Bல லேட்டா தானே சார் வருது. அந்த மாதிரி தான் அதுவும். ஓகே சார். சார் அதே பில்ஸ் ஆ. இம்போர்ட்லயுமே ரெஃப்ளெக்ட் ஆகுது, ம். B2Bலயுமே ரெஃப்ளெக்ட் ஆகுது. பட் ஆனா பார்ட்டி வந்து எஸ்சி செட். எஸ்சி செட்டா இருந்தாருன்னா எப்படி வரும்? எஸ்சி செட்டா இருந்தாருன்னா அதான் சார். ஆக்சுவலா நிறைய பில்ஸ் அதே மாதிரி ரெஃப்ளெக்ட் ஆகுது, ஒரு பில்ஸ் இல்ல. நீங்க இதை ஃப்ரீயா இருக்கும் குரூப்ல கூட போடுங்க சார். ரெஃபர் பண்ணிட்டு நான் கண்டிப்பா சொல்றேன். ஏன்னா ஓகே எனக்கு ஓகே இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல அவ்வளவு நாலேஜ் இல்ல. ரெஃபர் பண்ணிட்டு சொல்றேன். சப்போஸ் குரூப்ல போட்டீங்கன்னா கணேசமூர்த்தி சார் பார்த்தாங்கன்னா கூட அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேற யாருனாலும் நம்ம நண்பர்கள் சொல்லுவாங்கல்ல, வாய்ப்பு இருக்கு. நீங்க போட்டுருங்க. சப்போஸ் நான் ரெஃபர் பண்ண முடிஞ்சா ரெஃபர் பண்ணி உங்களுக்கு நான் போட்டு கொடுக்குறேன். ஓகே சார். ரொம்ப நன்றி சார். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். கிளாஸ் நல்லா இருந்துச்சு சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வணக்கம் சார். ஓகே. ரியல்மி X2. ஓகே சார். ஃபினான்ஷியல் இயர் 23-24ல பாத்தீங்கன்னா ஒரு அட்வொகேட்க்கு ம் நாங்க பேமெண்ட் பண்ணியிருந்தோம். ம் அதுக்கு ஆர்சிஎம் பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஓகே ப்ரீவியஸா இருந்த அக்கௌண்டன்ட் வந்து பேமெண்ட் பண்ணவே இல்ல ஆர்சிஎம் பேமெண்ட். சோ ஓகே அது இப்ப பண்றதுக்கு சான்சஸ் இருக்கா இல்லையா சார்? மேடம், இப்ப நீங்க ஆர்சிஎம் கட்டினீங்கன்னா இன்புட்டை எடுக்க முடியாது. எடுக்க முடியாது. ஓகே எடுக்க முடியாது. அதனால இப்ப 23-24க்கு வேணும்னா நீங்க கட்டணும்னு நினைச்சீங்கன்னா உங்க பேலன்ஸ் ஷீட்ல கரண்ட் லயபிலிட்டில ஜிஎஸ்டி 2 போட்டு நிப்பாட்டிட்டு இந்த இப்ப ஏதாவது ஒரு மாதத்தோட 3Bல கட்டி இன்புட் எடுத்துக்கோங்க. ஆர்சிஎம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா 3B மூலமா கட்டினா மட்டும்தான் இன்புட்டை கிளைம் பண்ண முடியும். ஓகே சார். ஓகே சரியா? அதனால 23-24க்கு மட்டும் உங்க கரண்ட் லயபிலிட்டிஸ்ல நிப்பாட்டி வச்சிருந்து கரண்ட் டேட்ல எடுத்துக்கலாம். ப்ரீவியஸ் இயரை பொறுத்த வரைக்கும் நீங்க கட்டணும் முடிவு பண்ணா கட்டுங்க, இல்லன்னா ஆடிட்ல என்னைக்கா கேட்டாங்கன்னா பாத்துக்கலாம். ஏன்னா இந்த ஓகே சார். அட்வொகேட் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இன்னுமே குழப்பங்கள் இருக்கு. கட்டணமா வேண்டாமா, 10,000 மேல போனா கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்க வேண்டாம், ப்ரொப்ரியேட்டர் கன்சர்ன் இருந்தா கொடுக்கணும் நிறைய கொரிஸ் இருக்கு அதுல. சோ ஆடிட்ல கேட்டாங்கன்னா கட்டிக்கலாம். மிச்சப்படி 23-24 கட்டணும் முடிவு பண்ணீங்கன்னா லயபிலிட்டிஸ்ல நிப்பாட்டிக்கங்க, தாராளமா கட்டிடுங்க. ஓகே சார். தேங்க்யூ தேங்க்யூ ஆமா, சோ மச். ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் கார்த்திக் சந்தானம் பேசுறேன் சார். சார் சார் எனக்கு சின்ன வணக்கம், சொல்லுங்க சார். 3 டவுட் இருக்கு. ஒன்னு சொல்லுங்க வந்துட்டு சார். ஒரு ஐடிஆர் நீங்க கரெக்டா சொன்னீங்க சார். ஒரு சின்ன டவுட் என்னன்னா, நம்ம ஐடிஆர்ல ஒரு டர்ன் ஓவர் நம்ம ஷோ பண்றோம், ஓகே பேங்க் அதிகமா இருக்கு, அந்த டர்ன் ஓவர் ஷோ பண்றோம். பட் ஜிஎஸ்டில அது கம்மியாவே இருக்கு. ம் ஸோ நாளைக்கு ஆடிட் வந்துச்சுன்னா நம்ம அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்? சார், ஐடிஆர்ல என்ன டர்ன் ஓவர் கட்டிங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஜிஎஸ்டி 3B ரெடி பண்ணணும். அதுக்கு ஜிஎஸ்டி 9 போட்டு டிஃபரன்ஸ் போட்டு டாக்ஸ் கட்டிடுங்க. அவங்க ரெண்டு ஒன்னு வந்து எக்ஸம்டட் இது பண்றாங்க, 2 பிசினஸ் பண்றாங்க. ஒன்னு சரி. ம் சோ அவங்க அதை ஜிஎஸ்டி அவங்க யூஸ் பண்றது இல்ல, அது ஜிஎஸ்டி இல்ல எடுக்கல. சார், எக்ஸம்டட் குட்ஸ் பண்ணா அவர் இன்ட்ரெஸ்ட் தான் அப்ளிகபிள் இல்ல அவருக்கு. அதாவது எக்ஸம்டட் ஜிஎஸ்டிலே எக்ஸம்டட் பண்றாரா, நான் ஜிஎஸ்டியா பண்றாரா? நான் ஜிஎஸ்டி 100%.
ஜிஎஸ்டி பண்றாரு. ஒரு பிசினஸ் மட்டும் ஜிஎஸ்டி பண்றாரு, பாக்கி 2 பிசினஸ் இது வந்துட்டு ஜிஎஸ்டி இல்லாம 100% பேங்க் டிரான்சாக்ஷனை பத்தி நாளைக்கு இன்கம் டேக்ஸ் வந்து கொரி வந்தா ரிப்ளை பண்ணுறோம் சார். நம்ம ஏன் இப்போ யோசிப்பானே ஐடில என்ன சேல்ஸ் கட்டிருக்காரு அதுக்கு டாக்ஸ் கட்ட போறாரு. பேங்க் கொரிஸ் நாளைக்கு ஏதாவது அவங்க டிபார்ட்மெண்ட்ல எடுத்து கேட்டாங்கன்னா அவர் ரிப்ளை பண்ணட்டும். அது ஏதாவது ஓகே. லோன்ஸ் லயபிலிட்டிஸ்ல மாத்த முடியும், லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ்ல கொண்டு போக முடியும்னா கொண்டு போய் ரிப்ளை கொடுத்துக்க வேண்டியதான் சார். இல்ல அது என்ன டவுட்னா சார், இப்போ நாளைக்கு அப்போ டாக்ஸ் ஆடிட் பண்றாங்க, டாக்ஸ் ஆடிட் பண்ண சமயம் அவங்க வந்துட்டு ஆடிட் கேஸ்ல வந்து டாக்ஸ் ஆடிட்ல பேலன்ஸ் ஷீட் எடுத்துட்டே வராங்க, பேலன்ஸ் ஷீட் ஓகே. ட்ரேடிங் லாஸ். சோ அவங்க அந்த கொஸ்டின் தான் ரைஸ் பண்றாங்க. இப்ப இதோட நீங்க இது இல்ல டாக்ஸ் ஆடிட் பண்றாருன்னா அதாவது ஜிஎஸ்டி நம்பரே இல்லாம அவர் எந்த அளவுக்கு டாக்ஸ் ஆடிட் பிசினஸ் பண்றாரு அந்த அளவுக்கு பண்றாருன்னா ஏன் ஜிஎஸ்டி எடுக்கல அவரு? ஒரு டெக்டைல் ஷாப் இருக்கு, அவங்க வந்துட்டு 1 crore மேல வந்துட்டு ஜிஎஸ்டி பண்றாங்க, அது டர்ன் ஓவர் பண்றாங்க. சரி சரி ஓகே. மத்த 2 வந்து ஒரு ஃபயர்வுட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொன்னு வந்து ஒரு வெஜிடபிள் ஷாப் மாதிரி வச்சிருக்காங்க. சோ அந்த சரி இதோட சரி இன்கம் பேங்க் அக்கவுண்ட் எக்ஸாம்பிள் தான் சார். எக்ஸாம்பிள் குட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜிஎஸ்டி அங்க கண்டிப்பா வேணுங்கிற நெசசிட்டி இல்ல. ஸோ டர்ன் ஓவர் கூட காட்டிட்டு போயிடலாம், தப்பு இல்ல. அப்படி இல்லைன்னா நாளைக்கு டிபார்ட்மெண்ட்ல இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நோட்டீஸ் வந்தா ரிப்ளை பண்ணும் சார். ஓகே சார். ஓகே சார். அப்புறம் செகண்ட் ஆப்ஷன், சொல்லுங்க சார். செகண்ட் ஜிஎஸ்டி வந்து ஆக்சுவலி என்னன்னா அவங்க வந்துட்டு ஒரு எக்ஸம்டட் குட்ஸ் தான், அவங்க வந்துட்டு பாதியில தான் அவங்க ஜிஎஸ்டி எடுக்கிறாங்க. அப்போ அவங்க ஓகே. ஐடி பண்றது வந்துட்டு என்னன்னா ஒரு ஆடிட்டர் பண்றாங்க, அவங்க வந்துட்டு ஒரு 6 crore சொல்லிட்டு அவங்க ஐடி ஃபைல் பண்ணிடுறாங்க. ம் ம் ஆனா வந்துட்டு லாஸ்ட் 2 monthல தான் இவங்க ஜிஎஸ்டி எடுக்கிறாங்க. இவங்களோட டர்ன் ஓவர் வருஷமே ஒரு 60 lakh சம்திங் தான் வருது ஜிஎஸ்டில, ம் 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 எக்ஸம்டட் குட்ஸ். அப்போ அவங்க ஆனுவல் ரிட்டர்னும் ஃபைல் பண்ணல, ஜிஎஸ்டிஆர் ம் 9C. இதனால ம் ஏதாவது பிரச்சனை? நயன் கண்டிப்பா பண்ணிருங்க. ஐடில என்ன டர்ன் ஓவர் காட்டிருக்கோ அதை பேஸ் பண்ணி நயனை ஃபைல் பண்ணி கொடுங்க. சரி சார். 9C பண்ணணும். 9C 6 crore மேல வருது, 9Cயும் அப்புறம் பண்ணி தான் ஆகணும். ஆமா அப்படிதானே 9C சார்? அப்ளிகபிள் தான் சார். 9C அப்ளிகபிள் தான் சார். ஓகே ஓகே சார். ஓகே, தேங்க்யூ ஓகே சார். சார். இந்த தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். கிரண் சார். சார் எனக்கு ஒரு ஜிஎஸ்டில ஒரு நோட்டீஸ் பார்த்தேன். அதுல என்னன்னா ஓகே டிஆர்சி 01A கொடுத்துருக்காங்க. ஓகே. எக்ஸஸ் இன்புட் கிளைம் பண்ணிருக்கீங்க 2A ஓட 3Bக்கு வந்திருக்கு. 3Bக்கு ம் 3Bல. ஆனா பட் லாஸ்ட் இயர் இது வந்துட்டு லெஸ்ஸா கிளைம் பண்ணியிருந்தோம், அது வந்து இந்த இயர்ல கிளைம் பண்ணியிருக்கோம். ம் பட் எப்படி சார் அதுக்கு ரிப்ளை பண்றது? சார் நான் ஆனா அந்த பட் மாதிரி பழைய 9Cல வருஷத்தோட காட்டல, இன்புட்டை மறு வருஷம் எடுத்திருந்தோம்னா ஜிஎஸ்டி 9ல தான் சார் நம்ம தெரிவிக்க முடியும். காட்டல. டேபிள் நம்பர் 13 நை 14 15ல சொல்லி தான் கொண்டு ஆமா வரணும். 9ல காட்டல சார், அதனாலதான் கேக்குறேன். காட்டலைன்னா கொஞ்சம் புரிய வைக்க முடியாது சார், ரொம்ப கஷ்டம் சார் ஆபீசருக்கு. அது எப்படி சார், ஏதாவது ஐடியா இருக்கா அதுக்கு? சரி அது நம்ம கண்டிப்பா குரூப்ல டிஸ்கஸ் பண்ணலாம் சார். கண்டிப்பா நான் அதுக்கான ரிப்ளை குரூப்லயே போடுறேன். கொஞ்சம் எங்க ஓகே சீனியர்ஸ் சார். டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். 9 தான் பெஸ்ட் ஆப்ஷன். பட் 9ல 9ல சொல்லாத காட்டல பட்சத்துல சார், அதனால. அதான் ஏன்னா 9ல 21 சொல்லாத 20 பட்சத்துல எனி எஸ்கேப் இருக்கா அப்படிங்கிற செக் பண்ணிட்டு குரூப்ல கண்டிப்பா அப்டேட் பண்றேன் சார். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஜெயசுதாமா. சார் எனக்கு ஒரு டவுட் சார். இப்போ வந்து இந்த அம்யூனிட்டி ஸ்கீம் வந்தது இல்லைங்க சார், ஜிஎஸ்டிஆர் ம் 9. அது வந்து இப்போ ஓகே ஃபார் மேடம். எக்ஸாம்பிள் 2020ல ஆக்சுவலா 2021ல அவருக்கு அந்த நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னே நான் 9 வந்து ஃபைல் பண்ணிட்டேன் சார். அது முன்ன ம் ஆடிட்டர் கிட்ட இருந்தாங்க, என்கிட்ட ம் வந்ததுக்கு அப்புறம் நான் செக் பண்ணி ஃபைல் பண்ணிட்டேன். ம் அதுக்கு முன்ன வருஷம் 17 18 18 19 அதெல்லாம் வந்து இருந்தது, அதையும் ஃபைல் பண்ணிட்டேன். இப்ப ம் என்னாச்சுன்னா அந்த அம்யூனிட்டி ஸ்கீம் இருக்கிறதுனால நான் 2019 அந்த அம்யூனிட்டி ஸ்கீம் முன்னாடியே நான் பேமெண்ட் பண்ணதால அதை ம் அக்செப்ட் பண்ணிக்கலைங்க சார். 20,000 பேமெண்ட் பண்ண அவங்க அக்செப்ட் பண்ணாத இப்ப ஆர்டர் போட்டாங்க. என்ன சார் பண்ணலாம் அதுக்கு? இல்ல மேடம், அம்னஸ்டி ஸ்கீம் வந்து அந்த 1/4/2023 இருந்து அந்த 30/6/23 வரைக்கும் தான் கொடுத்தாங்க. அதை ஒரு ம். 31/8 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அந்த இன்பிட்வீன் கேப்புக்குள்ள அந்த ப்ரீவியஸ் பினான்சியல் இயர் ஜிஎஸ்டி 9 ஃபைல் பண்ணா மட்டும்தான் ரெடியூஸ்டு லேட் ஆ ஃபீஸ் 10,000 அப்ளிகபிள். அதுக்கு முன்னாடி ஓகே பண்ணாலும் சார். பின்னாடி பண்ணாலும் ஆக்சுவல் என்னவோ அதை தான் மேடம் கட்டணும். ஆஹா ஓகே ஓகே சார். அது நான் அது மீறி அதுக்கு முன்ன நீங்க கட்டிட்டேன். ஜெயிக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் கோ டு அப்பீல். அவ்வளவுதான் ஆப்ஷன். அப்பீல்ல ஓகே சார். எப்படி இன்னைக்கு தான் நிக்கும்னு ஜஸ்ட் தெரியாது. ஆமா ஓகே சார். இப்பதான் ஆர்டரே போட்டிருக்காங்க. அது ஒரு 1/2 hour தான் இல்ல அது ஆர்டர் ஆர்டர் அவர் போட்டது. போட்டது என்னைக்கு வேணாலும் இருக்கட்டும். நம்ம ஃபைலிங் டேட் என்னன்னு பாருங்க. பிஃபோர் அம்னஸ்டி ஸ்கீம் இன்ட்ரோடக்ஷனா, ஆஃப்டர் பிஃபோர் அம்னஸ்டி ஸ்கீம் இன்ட்ரோடக்ஷனா, இன் பிட்வீன்ல பிஃபோர் தான் கொடுத்துருக்கமான்னு சார். பாருங்க. பிஃபோர் தான் சார். அம்யூனிட்டி பிஃபோர்ல ஃபைல் ஸ்கீம் பண்ணீங்கன்னா என்ன லேட் ஃபீஸோ அதை கட்டி தான் மேடம் ஆகணும். கட்டி தான் ஆகணும். ஓகே சார். இதுதான் சட்டம் சொல்லுது, வேற வழி இல்ல. ஓகே சார். ஆமா ஓகே தேங்க்யூ சார். ஓகே சார் மேம். அனதர் டவுட் சார். இப்ப சொல்லுங்க மேடம். கிரானைட் குவாரி வந்து நடத்திட்டு இருக்காங்க சார். இப்ப அவர் ஓகே வந்து டாடா ஹிட்டாச்சி பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு. அந்த ஐடிசி ம் எலிஜிபிள் வருமா சார்? தாராளமா எடுத்துக்கலாம். லோடு வண்டி தானே, அவருடைய பிசினஸ் பர்பஸ்க்காக தானே எடுக்கிறாரு. ஓகே சார். ஆமா ஆக்சுவலா ஒரே ஐடிசி ஸ்டாண்ட். எடுத்துட்டாங்க. என்ன பிரச்சனைனா நீங்க ஒரே ஸ்டாண்ட் எடுக்கணும். அந்த வண்டிக்கு இன்புட் எடுத்தீங்கன்னா அந்த வண்டிக்கு தேவையான அப்பரல்ஸ், அக்சசரிஸ், இன்சூரன்ஸ் எல்லாமே ஐடிசி கிளைம் பண்ணணும். இது எடுத்துக்கிறேன், பெரிய பில் எடுத்துக்கிறேன், சின்ன பில் எடுக்க மாட்டேன்னு இன்எலிஜிபிளா வெளியே தராங்க. எடுத்தீங்கன்னா அந்த வெஹிக்கிள் ரிலேட்டடான எல்லாமே எடுத்துக்கணும். ஓகே சார். அது எல்லாமே எடுத்தாச்சு சார். அது இன்எலிஜிபிலிட்டி ஐடிசின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் விட்டு அதுக்கு ரிப்ளையும் கொடுத்துட்டோம். எகைன் ஓகே ஆர்டர் போட்டாங்க சார். அதுக்கு இப்போ ஒரு 1 monthக்கு முன்ன ஆர்டர் அப்பீல் தான் போட்டாங்க. போகணும். அப்பீல் தான் போகணும். அது ஹிட்டாச்சி வண்டிங்கிறது லோடு வண்டி தானே, அவருடைய பிசினஸ்க்காக தானே ஆமா பயன்படுத்துறாரு.
உனக்கு ஆமா இப்படி சார் உள்ளே வருது தாராளமா நீங்க அதை வந்து அதை ஆர்டிஓல எப்படி ஃபைல் பண்ணிருக்கீங்க, கமர்ஷியல் வெஹிக்கிள் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரா எப்படி பண்ணிருக்காருன்னு செக் பண்ணுங்க. ஓகே சார். செக் பண்ணிட்டு நம்ம அப்பீல்ல தாராளமா கமர்ஷியல் வெஹிக்கிளா இருந்தா நம்ம ஜெயிக்கலாம் மேடம். நிறைய கேஸ்லாம் இருக்கு, அதனால தாராளமா வின் பண்ணலாம். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே மேடம், தேங்க்யூ ஸோ தேங்க்யூ. மச். கஸ்தூரி ரங்கன் சார், நீங்க சார் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க சார். சார். சொல்லுங்க சார். சார் வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்குல்ல, கோர்ஃபீல்டு, அது ஆமா ஏற்கனவே சார். எப்படி அதை கண்டுபிடிக்கிறது, அதுக்காக தான் கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். நான் இன்னொரு கோர் ஃபீல்டுல பண்ணணும் சார். நான் கோர் ஃபீல்ட்ல தான் பேங்க் டீடைல்ஸ் நம்ம ஏத்தி விடணும் சார். அதாவது ப்ரொப்ரைட்டரி லிஸ்ட் சேஞ்சஸ் ஏதாவது பண்ணா கோர் ஃபீல்ட்ல பண்ணிட்டு திருப்பி நான் கோர் ஃபீல்ட்ல வந்து தான் நீங்க பேங்க் டாப்ல போய் ஏத்தணும் சார். சார் அது எப்படிங்க சார் செக் பண்றது? ஏற்கனவே நான் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன், இப்போ இருந்தாலும் நான் லாகின் எப்படி செக் பண்ணிட்டு பண்றது? லாகின் பண்ணிட்டு ப்ரொஃபைல்ல போய் லெஃப்ட் சைடுல லாஸ்டா பேங்க் ஸ்டேட்டஸ் இருக்கு, அங்க என்ன சிம்பிள் இருக்குன்னு பாருங்க சார். சரிங்க சார். சார் அப்புறம் ஓகேவா? இன்னொரு டவுட் சார். சார் இப்போ ஒரு பார்ட்டிக்கு வந்து நான் வந்து சேல்ஸ் வந்து B2B சிமெண்ட் அண்ட் ஸ்டீல் பிஸ்னஸ் 10 லட்ச ரூபாய்க்கு பில்லு கொடுத்தேன். அந்த 10 லட்ச ரூபாய்க்கு வந்து நான் கேஷா வர வைக்கலாமா அப்படின்னு கொஸ்டின். அதே போல வந்து அதிகபட்சம் 2 லட்சம் தான் சார் கேஷ் லிமிட். ஆமா ஆமா, ஒரு வருஷத்துக்கே ஒரு பில்லுக்கு அதிகபட்சம் ஒரு தனிநபர் வந்து 2 லட்சம் ரூபா தான் கொடுக்க முடியும், அதுக்கு மேல கொடுக்க கூடாது, வாங்கவும் முடியாது. சரி, சப்போஸ் வர வைக்க சொல்றாங்க சார், வர வச்சா அது வந்து பின்னாடி என்ன பிரச்சனைங்க சார் வரும்? கண்டிப்பா ப்ராப்ளம் வரும். அது அப்படியே உங்களுக்கு இன்கம் அவைல் பண்ணி டாக்ஸ் கட்டுற மாதிரி வரும் சார். நீங்க என்ன பண்ணுங்க, பில்ல ஸ்பிளிட் பண்ண முடியுதான்னு பாருங்க. பேமெண்ட் வேற யாராவது நீங்க கேஷா கட்டணும் அவர் பேர்ல வருவீங்க, ஏன்னா காட்டி கொடுக்கும். நாளைக்கு டிபார்ட்மெண்ட்ல ப்ராப்ளம் நிறைய ரைஸ் ஆகும் சார். அதனால முடிஞ்ச வரைக்கும் அக்கௌண்ட்ல வாங்குறதுக்கு முயற்சி எடுங்க சார். கண்டிப்பா அக்கௌண்ட்ல தான் வாங்கணும். ஓகே சார், தேங்க்யூ சார். சிலம்பரசன் சார். சிலம்பரசன் சார், உங்க கேள்விகளை கொஞ்சம் சுருக்கி கேளுங்க சார். வணக்கம் 2 பேருக்குமே. சொல்லுங்க சார். சந்தோஷ் சார், தேங்க்யூ சார் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு. ஓகே, தேங்க்யூ சார். சார் இப்போ லாஸ்டா கேட்டார் இல்லைங்களா ஒரு கொஸ்டின் வந்து கேஷ் வந்து அதோ 1 இயர்க்கே வந்து நம்ம ஒரு பர்சன்ட் வந்து 2 lakhs மேல கேஷா ரிசீவ் பண்ணக்கூடாது வர வைக்க முடியாது சார், வைக்க முடியாது, வர வைக்க கூடாது. சரி, ஓகே ஃபைன் சார். இப்போ பிரச்சனை இல்ல சார், அவருக்கு பிரச்சனை. ஆமாமா, நமக்கு எப்போ பிரச்சனை, கேஷ் பேமெண்ட்ல தான் நமக்கு பிரச்சனை. ஆமாங்க சார். ஆமா, அதனால வந்துட்டு பொதுவா வேண்டாம் அப்படிங்கிறது நம்ம நன்மைக்கா சொல்றோம். அதுக்கு மேல கன்சர்ன் ஆடிட்டர் நம்ம கன்சல்ட் பண்ணிக்கலாம் சார். சார் அடுத்து இப்போ ஆர்சிஎம் வந்து இப்போ வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸே நான் கேட்டேன் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கப்ப நான் ஏப்ரல்ல இருந்து இப்போ வரையும் நான் வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ்க்கு வந்து நான் ஆர்சிஎம் கால்குலேட் பண்ணல அப்படின்னா, இப்போ நான் ஆகஸ்ட் மந்த்ல அதை நான் எடுத்து மொத்தமா அக்யூமுலேட் பண்ணி போடுறேன் அப்படின்னா இந்த ஃபினான்ஸ்ல இருந்தா நீங்க மார்ச்சுக்குள்ள எப்ப வேணாலும் கட்டிக்கலாம் சார். ஓகே, இப்போ அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எதுவும் அப்ளிகபிள் ஆகுமாங்க சார்? இப்போ வந்து லேட்டா பண்றோம். இப்போ ஆக்சுவலா நான் ஏப்ரல்ல பண்ண வேண்டிய அந்த விஷயத்த வந்து நான் இப்போ ஆகஸ்ட்ல பண்றேன் அப்படிங்கும்போது நமக்கு நல்லது. கட்டனால இந்த பினான்சியல் இருக்குள்ள அப்படிங்கனா நம்ம தாராளமா நீங்க டேட்டா ஜேர்னல் என்ட்ரியை போஸ்ட்போன் பண்ணிக்கங்க. கேஷா இருந்தா நாம என்னைக்குனாலும் போட்டுக்கலாமே என்ட்ரியை. ஓகே ஓகே ஓகே. ஆமா சார். ஆனா இன்ட்ரெஸ்ட்ங்கிறது அப்ளிகபிள் தான் இல்லையா? இல்ல, நீங்க பேமெண்ட் கொடுத்த டேட் இருக்கட்டும், நீங்க செல்ஃப் இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ற டேட்டா வந்து கரண்ட் எப்ப கட்டீங்களோ அந்த கரண்ட் மந்த்க்கு ஜெனரேட் பண்ணுங்க. ஏன்னா சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஃப்ரம் த டேட் ஆஃப் இன்வாய்ஸ்னு ஒரு ரூலை கொண்டு வராங்க இப்போ. அதனால டைம் ஆஃப் சப்ளை 60 நாளா இருந்தாலும் நீங்க டேட் ஆஃப் இன்வாய்ஸ் செல்ஃப் இன்வாய்ஸ் போட்டு தான் கிளைம் பண்ணணும். சோ செல்ஃப் இன்வாய்ஸ் டேட் வந்து நீங்க எந்த மாசம் கட்ட போறீங்களோ அந்த மாசோட டேட்டா பார்த்து போட்டுக்கோங்க, வேலை முடிஞ்சு. பேமெண்ட் எப்ப வேணாலும் பண்ணுங்க, அது அட்வான்ஸ் பேமெண்டா கொண்டு போய் வச்சுக்கோங்க, அவ்வளவுதானே. ஓகே, இப்போ அந்த செல்ஃப் இன்வாய்ஸ்ங்கிறது நம்ம ஏதாவது தனி இன்வாய்ஸ் மாதிரி ஃபார்மேட் எதுவும் போட்டு வைக்கணுமா? இருக்கு சார், கண்டிப்பா இருக்கு. எக்ஸல் ஃபார்மேட் இருக்கு. எனக்கு மறக்காம குரூப்ல அப்புறமேட்டு ரிமைண்ட் பண்ணுங்க, நான் ஒரு எக்ஸல் ஃபார்மேட் ஒன்னு போட்டு விடுறேன் சார். ஓகே, ஏன்னா இதுவரையுமே ஜஸ்ட் ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணி தான் போட்டுட்டு இருக்கோம். இல்ல சார், அதாவது ஆர்சிஎம் பொறுத்த வரைக்கும் இன்புட் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா செல்ஃப் இன்வாய்ஸ் நெசசரி சார், கண்டிப்பா இருக்கணும். இல்லாம நிறைய பேர் எடுக்கிறாங்க, அதனுடைய பாதிப்பு இப்ப தெரியாது, ஆடிட் வரும்போது தான் பிரச்சனை வரும். சோ அப்ப ஓகேங்க சார், நீங்க சொல்ற மாதிரி அந்த ஃபார்மேட் ஷேர் பண்ணீங்கன்னா நம்ம அதை கண்டிப்பா சார் எனக்கு ரிமைண்ட் பண்ணி குரூப்ல போடுங்க, நான் போட்டு விட்டுறேன் சார். ஏற்கனவே போஸ்ட் பண்ணி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டலாம் சார். நிச்சயமாங்க சார். சார் இப்போ அதே மாதிரி வந்து இப்போ நம்ம கிளைண்ட் ஒருத்தர் வந்து ஸ்கிராப் பண்ணிட்டு இருக்கிறாரு, அவரு பர்ச்சேஸ் பண்ற இடத்துல மேக்சிமம் வந்து அவருக்கு பில் கொடுக்கறது இல்ல. இப்போ அவர் வந்து என்ன பர்ச்சேஸ் பண்றாரோ என்ன சேல்ஸ் பண்றாரோ அதுக்கு வந்து ஆர்சிஎம்ல பே பண்ணி ஆர்சிஎமா நான் பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்லி காமிச்சுக்கலாமாங்க சார்? அப்படி காமிக்க முடியும்? இல்ல சார், எல்லா பொருளுக்கும் அந்த அன்ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி பர்ச்சேஸ்க்கு ஆர்சிஎம் பொருந்தாது. 8 பொருள் தான். அவர் என்ன பிசினஸ் பண்றாரு, அடிச்சரக்கு இந்த மாதிரி ஐட்டத்துக்கு ஆர்சிஎம் கட்ட வேண்டிய தேவை சார். பர்ச்சேஸ் எக்ஸம்ப்டட், சேல்ஸ் டாக்ஸபிள். ஓகே சரியா சார்? பர்ச்சேஸ் எக்ஸம்ப்டட், சேல்ஸ் டாக்ஸபிள். ஆனா ஒரு 8 ப்ராடக்ட் இருக்கு, டொபாக்கோ அந்த மாதிரி ஒரு 8 ப்ராடக்ட் இருக்கு, அதுகளுக்கு மட்டும் கண்டிப்பா வந்து நம்ம ஆர்சிஎம் கட்டணும் சார். நம்ம இதுல ஜிஎஸ்டி போர்ட்டலே இருக்கு. அந்த 8 ப்ராடக்ட் மட்டும் தான் அன்ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி வாங்கும்போது ஆர்சிஎம் கட்டணும். மிச்ச ப்ராடக்ட்டுக்கு தேவையில்லை. பர்ச்சேஸ் would be exempted, சேல்ஸ் would be taxable சார்.
அப்போ இப்போ ஆர்சிஎம்ல வந்து வாங்குறவங்ககிட்ட அவங்கள்ட்ட வந்து இது கிடையாதுங்க சார், அவங்க டாக்ஸ் பில் கொடுக்க பாட் மாட்டேங்கிறாங்க. வவுச்சர் அவர்கிட்ட செல்ஃப் இன்வாய்ஸ் போடக்கூடாது. ஆர்சிஎம் கட்டாதனால பாட் வவுச்சர் போடணும். அன்ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி வாங்கும்போது பாட் வவுச்சர் போட்டுக்கணும். அது சும்மா நார்மல் ஸ்லிப் தான் சார். அதுக்கு கன்சைன்மெண்ட் நோட் எல்லாம் எதுவுமே கவர்மெண்ட்ல டிட்டர்மைன் பண்ணல சார். நார்மலா வந்து நம்ம கடை பேர் போட்டு பாட் வவுச்சர்னு போட்டுட்டு டேட்டு யார் அந்த பார்ட்டி முடிஞ்சா அவர் ஆதார் டீடைல்ஸ் ஜெராக்ஸ் வாங்கி வச்சுக்கோ, இல்ல நம்பர் மென்ஷன் பண்ணி என்ன ஐட்டம் எத்தனை கேஜினா கேஜி, குவான்டிட்டினா குவான்டிட்டி, குவிண்டால்னா குவிண்டால், வேல்யூ போட்டுருங்க. மோர் than 2 lakhs மேல பாட் வவுச்சர் போட வேண்டாம் சார். ஓகே ஃபைன். அத போட்டுட்டு நம்ம வந்து சேல்ஸ் இன்வாய்ஸ் போட்டு அதுக்கான டாக்ஸ் மட்டும் கட்டிட்டு போயிட்டே நீங்க இருக்கலாம். கரெக்ட் பண்ணிடலாம். வாங்குற டாக்ஸ் கவர்மெண்ட் கட்டிடுறீங்கல்ல. ஓகே ஃபைன். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். சார் அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு சிஆர்என் வந்து பாத்தீங்கன்னா நான் லாஸ்ட் இயர் ஒன்று வந்து ஜென்ரேட் பண்ணியிருந்தேங்க சார். அது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டா இருந்ததுனால வந்து ஃபர்தரா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்ல எதுவும் பெருசா சேல்ஸ் இல்லாதனால என்னால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியல. ஸ்டில் நோ இப்போ வரையுமே கொஞ்சம் பெண்டிங் இருக்கு. ஒரு 10,000 15,000 பக்கம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாம வாய்ப்பு இருக்கு சார். 1 or 2 monthsல வந்து நெகட்டிவ் ஆப்ஷன் எடுக்கிறேன். அதாவது ஜிஎஸ்டிஆர் 1ல வர நெகட்டிவ் வேல்யூ 3Bல ஆட்டோ பாப்புலேட் ஆகல. அதான் ப்ராப்ளம் நமக்கு. ஆமாங்க சார். சரி, அது வந்து இப்போ 1 or 2 monthsல சரியா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி ஆகும்போது நீங்க 3Bல ஜிஎஸ்டிஆர் அதாவது சேல்ஸ் காமிக்கிற இடத்துல நம்ம அந்த 3.1லயே தாராளமா நெகட்டிவ் ஃபிகர் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. பட் வந்ததுக்கு அப்புறம் ஓகேங்க சார். பட் அப்படி இருந்தாலும் நமக்கு இப்போ செப்டம்பர் வரைக்கும் டைம் இருக்குங்க சார், லாஸ்ட் இயர்க்குள்ள அப்டேட் பண்றதுக்கு. அப்படி இல்லன்னா அவர் ஒரு சேல் பில்ல போட சொல்லி இன்புட் கிளைம் பண்ணிக்கோங்க சார். ஒரு வழி இல்ல. பண்ணாத பட் டர்ன் ஓவர் மினிமைஸா இருக்கனால அதுக்கான வாய்ப்பை நம்ம தான் தேடிக்கணும். வேற வழி இல்ல சார். ஓகே சார். இப்போ நீங்க வந்து அப்ப நம்ம டிமாண்ட் அண்ட் ஆர்டர் வந்து நமக்கு சர்வீஸ் அந்த இதுல இருக்கும் சார், லெட்ஜர்ல இருக்கு இல்லைங்களா, பேமெண்ட் அண்ட் டிமாண்ட் இருக்கு இல்லைங்களா. இப்போ அதை அவங்க அங்க ஆர்டர் இஷ்யூ பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அதை வந்து நம்ம வந்து நீங்க சொன்னீங்க DRC 03ல போய் பேமெண்ட் பண்ணியிருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். DRC 03A வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் வந்து எனக்கு ஐடிசி இருக்கு அப்படின்னா நம்ம டைரக்டாவே அதுலயே போய் ஐடிசி DRC 03ல நீங்க ஐடிசி வந்து கிரெடிட் லெஜர்ல யூட்டிலைஸ் பண்ணலாமே சார். பண்ணிக்கலாம் சார். ஓகே சார். அதே மாதிரி இன்னொரு லாஸ்ட் ஒரு டவுட்டுங்க சார். இப்போ வந்து ஒரு கிளைண்ட் வந்து ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணனால அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சோ அந்த சஸ்பெண்ட் பீரியட் இருக்கு இல்லைங்களா, சஸ்பெண்ட் ஆயிடுச்சு, ஈவன் அவர் கேன்சல் கூட ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் மறுபடியும் போய் வந்து ஆபீசரை பார்த்துட்டு வர்றாரு. அவங்க வந்து நீங்க எல்லாம் ஃபைல் பண்ணிட்டு வாங்க, நான் உங்களுக்கு ரிவகேஷன் பண்ணி கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவர் வந்து அதே மாதிரி எல்லா மந்த்துக்கும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டு பண்றாரு. இப்போ எனக்கு என்ன டவுட்னா அந்த சஸ்பெண்ட் ஆன பீரியட் இருக்கு பாத்தீங்களா, அந்த பீரியட்ல பில்லுக்கு ஐடிசி எடுக்க முடியுமா? எஸ், அதேதான் சார். ஆமா, அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சார். இப்போ ஃபினான்ஸ் பில்ல பாஸ் பண்ணிருக்காங்க. 30 டேஸுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு, அதாவது டேட் ஆஃப் சஸ்பென்ஷனுக்கும் டேட் ஆஃப் ரிவகேஷனுக்கு இடையில 30 நாளைக்குள்ளதான் டைம் இருக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து உங்க கஸ்டமருடைய ஜிஎஸ்டி நம்பர் வந்து ஏப்ரல் 10ஆம் தேதி சூமோட்டோ கேன்சலேஷன் ஆயிருக்கு, நீங்க இன்னைக்கு தான் ரிவகேட் பண்றீங்கன்னா அந்த ரூல் பொருந்தாது. பட் அதே நேரத்துல ஒரு எக்ஸாம்பிள் ஜூலை 31ஆம் தேதி சூமோட்டோ கேன்சல் ஆயிருக்கு, ஆகஸ்ட் 26 ரிவகேட் பண்றீங்க அப்படின்னா அந்த 26 நாள் இடைப்பட்ட தேதிக்குள்ள இருக்க பில்லுக்கு இன்புட் கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். From the date of cancellation க்கு date of revocation கேட்டது 30 days மட்டும் டிஃபரன்ஸ் இருந்தா கிளைம் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க சார். அது இருக்கு. ஓகே. அப்போ வந்து அந்த மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து அந்த என்ன சொல்றது, அந்த சஸ்பெண்ட் ஆன பீரியட்ல இருக்கிறதுக்கு எடுக்க கூடாது இல்லைங்களா சார்? எடுக்கிறது தவறு. எடுக்காம இருக்கிறதுதான் சால சிறந்தது சார். எடுக்காம, ஏன்னா அவருக்கு சப்ளை பண்ண ஒரு ஜிஎஸ்ஆர் ஒன்லி இவர் தேதிக்கு கேன்சல் ஆன டேட்ல ஜிஎஸ்ஆர் உள்ள ஏறாது, ஏறி இருக்க வாய்ப்பே இல்ல. அதனால டிஃபரன்ஸ் வரும். அதனால எடுக்காம விட்டுட்டா நல்லது. இல்ல கரெக்டுங்க சார். நானே இந்த தவறு பண்ணியிருந்தேன். நான் வந்து என்ன பண்ணேன்னா எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிப்போர்ட்ல போய் பார்ப்போம் இல்லைங்களா, ரெண்டும் மேட்ச் ஆயிருக்கானு செக் பண்ணுவோம் இல்லையா, அங்கதான் எனக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் அதை ரிவர்ஸ் பண்ணி விட்டேன். அதுக்கு சப்ளையரோட மியூச்சுவலா போய் எனக்கு இந்த டேட்டா மட்டும் பின்னாடி மாத்தி கூடிய, ஏதாவது B2C பில் இருந்தா அந்த டேட்ல எனக்கு பில்ல கூடிய பில் டேட்டா மாத்தி வாங்கிக்கலாம் சார். அதனால அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது. பில் டேட்டா நம்ம ஆக்சுவல் ஒரிஜினல் பில் டேட்டே நம்ம கையில வாங்குற பிரிண்ட் அவுட்டே மாத்தி வாங்கணும், கேட்டு பார்க்கணும். புரியுதுங்க சார். அப்ப வந்து நம்ம சேல்ஸ் பில்லுக்கு மட்டும் டாக்ஸ் கட்டி விட்டுறணும் இல்லைங்களாங்க சார்? அதானே? ஆமா சார். அது டாக்ஸ் லயபிலிட்டி பொறுத்தவரைக்கும் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. டிக்ளேர் பண்ணது ஈவன் அவர் வந்து சஸ்பெண்ட் பீரியட்லயே பில் போட்டுருந்திருப்பாரு. சஸ்பென்ஷன் ஆன பீரியட்ல அவர் அந்த டேட்ல அவர் சேல்ஸே போடக்கூடாது. ஜிஎஸ்ஆர் ஒண்ணு அவர் போடக்கூடாது. போட்டானா நாளைக்கு பெரிய இஷ்யூ ஆகும். அப்ப அதுக்கு என்ன பண்ணலாங்க சார்? அந்த மாதிரி அவர் ஏதாவது பண்ணியிருந்தாருன்னா நம்ம என்ன அட்வைஸ் பண்ணலாம்? நீங்க என்னைக்கு ஆக்சுவலா அவர் ஜிஎஸ்டி லைவ்ல வந்துச்சு அன்னைக்கு டேட்ல பில் எல்லாத்தையும் ஏத்தி விடுங்க சார். கேன்சலேஷன்ல பொதுவா பண்ணக்கூடாது தான் சார் சொல்றாங்க. ஏன்னா இப்ப ரொம்ப ஸ்ட்ரீட் சர்வேல அவங்க கான்ஃபிடன்ட் பண்ண விஷயமே அதானே. கேன்சலேஷன் ஆனாலே ஜிஎஸ்டி லைவ்ல இல்லையா, அவர் எப்படி அந்த பில்ல போட்டு வாங்க முடியும்? டாக்ஸ் கலெக்ட் பண்ணது கொடுத்தோம் இல்லையா, அஃபென்ஸ் எல்லாம் செய்யக்கூடாது சார். அதனால வந்துட்டு நம்ம வந்து என்னைக்கு டேட்ல ஆக்டிவேட் ஆகும் அன்னைக்கு அந்த பில்ல போஸ்ட்போன் பண்ணிக்கிறது நமக்கு சேஃப் சார். சேஃப் சார். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச் சார்.
தேங்க்யூ சார். இளம்பரசன் சார், நெக்ஸ்ட் டைம் வந்து தேங்க்யூ சார். நீங்க வரணும் மத்தவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு. புரியுதுங்களா? லேர்ன் பண்றது மட்டும் தேங்க்யூ முக்கியம் இல்ல, டீச் பண்ணணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். சந்தோஷ்குமார் சார் சொல்லுங்க சார். சார் அதாவது என்னுடைய கிளைண்ட் ஒருத்தவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரே பேன்ல 2 டைப் ஆஃப் பிசினஸ் பண்ணலாமான்னு கேக்குறாங்க சார். ஆனா அவங்க பண்ணலாமே சார். இல்ல, ஒருத்தவங்க ஒரு பிசினஸ் வந்து லாரி டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் பிசினஸ், ஒரு பிசினஸ் வந்து ஃபென்சிங், வந்து இந்த ஃபென்ஸ் வரும்ல சார், அந்த வயர், ஃபென்ஸ் வயர் வந்து வாங்கி விக்கிறாங்க சார். அது ஒரே பேன்ல பண்ண முடியுமா சார்? பண்ணலாம். காம்போசிஷனா மட்டும் அவர் எடுக்க முடியாது சார், அவ்வளவுதான் வித்தியாசம். அதாவது ஒரே பேனுக்கு கீழே எடுக்கிற 2 ஜிஎஸ்ல ஒன்னு காம்போசிஷனா ஒன்னு ரெகுலராகவும் பண்ண முடியாது, அவ்வளவுதான் வித்தியாசம் தவிர. சரிங்க சார். சரியா? மிச்சப்படி பண்ணலாம். இப்ப நீங்க சொல்ற லாரி டிரான்ஸ்போர்ட் அவர் ஜிடிஏவா இருந்தாருன்னா அனெக்சர் 5 போட்டு 5% 12% ஆர்சிஎம்மா எஃப்சிஎம்னா 5 12 சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் அவர் பண்ணக்கூடிய இன்னொரு பிசினஸ்க்கு எந்த இன்டர்ரிலேட்டட் தேவையில்லை. தாராளமா அவர் இன்னொரு நம்பர்ல எடுத்து ஃபுல் பிசினஸ் ஃபுல் டாக்ஸ் கலெக்ட் பண்ணலாம் சார், தப்பு இல்லை. காம்போசிஷன்ல மட்டும் ஒரே ஜிஎஸ்டி, ஒரே பேனிக்கில 2 ஜிஎஸ்டி இருந்தா ஒன்னு காம்போசிஷன் ஒன்னு ரெகுலர் அக்செப்டபிள் கிடையாது. மிச்சப்படி நீங்க எத்தனை பிசினஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். சார் ராஜா சார், எம்டி சார் சொல்லுங்க. ராஜா சார். சார், இப்ப இந்த லாரி பிளேட்டுக்கு வந்து ஆர்சிஎம் போடுறோம்ல சார், அதுல வந்து நிறைய லாரிக்காரங்க வந்து ரிசிப்ட் நம்ம குடுக்குறோம் இல்ல சார், அது எப்படி சார் இது பண்றது? செல்ஃப் இன்வாய்ஸ் கொடுக்கணும். ஆர்சிஎம்க்கு நம்ம செல்ஃப் இன்வாய்ஸ் கொடுக்கணும். கன்சைன்மென்ட் நோட் கவர்மெண்ட்ல எதுவும் டிக்ளேர் பண்ணல, பட் ஒரு எக்ஸல் ஃபார்மட் இருக்கு. நான் சிலம்பரசன் சார் கேட்டாங்க, குரூப்ல ரிமைண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். குரூப்ல அந்த எக்ஸல் ஃபார்மட்டை போட இப்ப முடிஞ்சா நீங்க நான் சாட் பாக்ஸ்ல போட்டு விட்டுறேன், எடுத்துக்கோங்க சார். சாட் பாக்ஸ்ல இப்ப நான் போஸ்ட் பண்ணிடுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க சார். சரி, தேங்க்யூ சார். இன்னொரு 2 டவுட் இருக்கு சார். சொல்லுங்க சார். சார், இப்போ 2018லயே வந்து ஜிஎஸ்டி நம்ம எடுத்தது சார். அதுல வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து எஸ்பி அக்கௌண்ட், ப்ரோப்ரைட்டரி எஸ்பி அக்கௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ மறுபடியும் கரண்ட் அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணுமா சார்? இல்ல, அந்த அக்கௌண்ட் வேலிடேட்டா இருக்கான்னு பாருங்க. வேலிடேட்டா இருந்தா கண்டிப்பா கரண்ட் அக்கௌண்ட் தான் கொடுக்கணும் அவசியம் இல்ல சார். ஓ, சரிங்க சார். அப்புறம் சார், ஆனா நாளைக்கு ரீஃபண்ட் வாங்கணும். அதே மாதிரி அவருக்கு ரெக்கவரி ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே எந்த அக்கௌண்ட் ப்ராப்பரா இருக்குன்றத பாத்துக்கோங்க சார். ஓகே சார். அப்புறம் சார், இந்த ஹேண்ட்லிங் சார்ஜஸ்க்கு வந்து ஆர்சிஎம் இருக்கா சார்? ஹேண்ட்லிங் சார்ஜஸ் அதான் சார், அதாவது ஏத்துக்கூலி லோடிங் அன்லோடிங் இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஆர்சிஎம் வேண்டாம் சார். லாரி பிளேட்டுக்கு கண்டிப்பா உண்டு. இந்த மாதிரி சின்ன கேசஸ்க்கு நம்ம போடுறதுல பேரை மாத்திக்கங்க, லாரி பிளேட் மட்டும் போடாதீங்க, அவ்வளவுதான் சார். சரி சார். டெய்லி வேஜஸ்க்கு சார், டெய்லி வந்து சம்பளம் வேலை செஞ்சு கிடையாது சார். வேஜஸ்க்கு ஆர்சிஎம் கிடையாது சார், பொருந்தாது சார். ஆர்சிஎம் கிடையாது. தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ சார். புரியுது சார். சார், எனக்கு வந்து ஒரு கிளைண்ட் வாட்டர் பிசினஸ் பண்றாரு சார். அவரு 1920ல சேல்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாரு சார். டைம்ல அவரால் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியாத சிச்சுவேஷன் இருந்தாலும் பண்ணல அவரு. அது வந்து 21/6/21ல தான் பண்ணோம் சார். நாங்க 21வது வருஷம் தான் பண்ணோம். அதுக்கு வந்து அவர் ஐடிசி எடுத்து அந்த டைம்ல எடுத்து நாங்க ஃபைல் பண்ணிட்டோம். ஆனா இப்போ வந்து அது ஐடிசி எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து அது ஆர்டர் எல்லாம் போட்டுட்டாங்க சார். என்ன சார் பண்ணுறது? எந்த ஃபினான்ஸ்ல நீங்க கேக்குற விஷயம்? 1920 சார். 1920 நீங்க ஃபைல் பண்ணது எப்ப பண்ணிருக்கீங்க? 30/6/2021 சார். 21க்குள்ள பண்ணிட்டீங்க. ஆமா சார். பண்ணிட்டீங்கன்னா தாராளமா நீங்க ரிப்ளை மட்டும் கொடுங்க சார். மீறி ஆர்டர் ஆச்சுன்னா 90 நாள் வெயிட் பண்ணுங்க, அப்பீல போனாலும் ஜெயிச்சுக்கலாம் சார். ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா சார், அந்த டைம்ல எதுவுமே ஏப்ரல்ல இருந்து சேல்ஸ் எதுவுமே காட்டாம எல்லா மாசமும் நில் ரிட்டர்ன் காமிச்சிட்டு வந்து மார்ச்ல போட்டு எல்லாமே மொத்தமா எல்லாமே சேர்த்து ஒரே மாசத்துல காட்டி ஃபைல் பண்ணோம் சார். ஆமா, அப்பதான் வித்தம் தானே சொல்றோம், நம்ம ஏன் முன்னாடி வித்தம் சொல்ல போறோம்? இல்ல, இன்புட் கூட அதே மாதிரி தான் பண்ணோம் சார். ஏன்னா இன்புட் காமிச்சா அந்த லேட் ஃபீ ஜாஸ்தியா ஃபினான்சியல் எப்பனாலும் எடுத்துக்கலாமே. அப்ப வந்து 2A மட்டும் தானே அந்த ஃபினான்சியலுக்குள்ளே நீங்க கிளைம் பண்ணிக்கிறீங்கல்ல. ஆமா சார். அதான் சார், அதாவது நீங்க பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் 30/11/2021 உங்க வித்துவரவி காட்டி உங்களுடைய இன்புட்டை கிளைம் பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கோங்க. இருந்தா தாராளமா நீங்க அப்பீலுக்கு போலாம் சார். ஸ்கீமே வந்துரும், 16/4 ஸ்கீமே வரும். அப்படி இல்லாட்டா அப்பீல் போய்க்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஸ்கீம் வந்துச்சுன்னா என்ன சார் பண்ணும்? வந்து சப்போஸ் இப்போ வந்துச்சு 90 days முடியறதுக்குள்ள நம்ம வந்துச்சுன்னா அந்த ஸ்கீம் நம்பரை நோட் பண்ணி ஆபீசருக்கு ஒரு ரிப்ளை மட்டும் கொடுத்துருங்க. அதாவது ஆர்டர் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வெயிட் பண்ணலாம். ஸ்கீம் கொடுத்தாலே அவங்களே அந்த ஆர்டர் வித்ரா பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டா நம்ம வந்து எழுதி கொண்டு போய் கொடுக்கணும் சார். அது என்ன ஃபார்மாலிட்டிஸ் ஃபாலோ பண்றாங்கிறது இனிமே நமக்கு வந்தா தான் தெரியும். ஓகே சார். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். சார், இதுல சாட்ல வந்து டவுட்னு ஒருத்தர் கேட்டார், அவரை மட்டும் அட்மிட் பண்ணிடுறேன். லாஸ்ட் கேள்வியா இருக்கட்டும். அது மகேஷ் சார் கேட்டிருக்காங்க. சார், ஐ எம் ஏபிள் டு ஜாயின் மீட்டிங் ஸ்கிராப் சேல்ஸ் டிசிஎஸ் லிமிட். ஸ்கிராப் சேல்ஸ்க்கு டிசிஎஸ் அப்படி எதுவும் இல்லையே சார் மகேஷ் சார், தனியா என்ன இருக்கு? ஜான் சார், அட்மிட் பண்ண முடிஞ்சா நீங்க டவுட் கேட்கலாம். டவுட்னு போட்டிருக்கீங்க சாட்ல. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். கொஞ்சம் சவுண்டா பேசுங்க சார். கேக்குதுங்களா சார்? பேசுங்க சார், சொல்லுங்க சார். இஷ்யூ வந்து 18 இருக்குங்க சார். ஃபினான்ஸ்ல ஆர்டர் போட்டாங்க.
என்னன்னு ஓகே பாத்தீங்கன்னா 3Gக்கும் வந்து ஐடிசி வந்து நீங்க அதிகமா கிளைம் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி சார். ஓகே இப்ப நீங்க செக்ஷன் 16/4 சொன்னீங்க இல்லைங்களா? ஆமா சார். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ என்னோட கேஸ்ல ஒருத்தர் என்ன பண்ணிருக்கா, GST 1 வந்து January 23 தான் ஃபைல் பண்ணிருக்காங்க சார். ஓகே என்ன இஷ்யூன்னு பாத்தீங்கன்னா அப்போ வந்து சப்மிட் ஆப்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தா ஃபைல் ஆப்ஷன் வரும். GST ஆமா 1ல அவர் மறந்துட்டாரு, ஃபைல் பண்ணாம விட்டாரு. அதனால இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் நீங்க அப்பீல போய் தான் மனு கட்ட முடியும் சார். ஆனா சட்டம் சொல்லல. சட்டம் சொல்றது 30/11/2021 அவர் ஃபைலே பண்ணிருக்கணும். ஓகே 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 அவர் சார். சப்மிட் மட்டும் கொடுத்துட்டார், ஃபைல் பண்ணா மறந்துட்டார் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் அந்த டேட்டோட ஐபி அட்ரஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அப்பீல்ல தான் போய் மனு கட்டணும் சார். பட் ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கு கேஸ் லாஸ் ஒன்றும் இல்ல, சப்மிட் பண்ணி கண்டிப்பா வந்து ஃபைல் பண்ணி. இப்பதான் வந்து டிபியை பொறுத்த வரைக்கும் கேஷ்லெஸ்ல பணம் கட்டி அன்னைக்கு நீங்க ஆஃப்செட் பண்ணலைனாலும் நம்ம இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிற ரூல் வந்து இப்பதான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே சார். சரியா சார்? பழைய வருஷத்துல அப்படி இல்ல. பட் எதுக்கும் சீனியர்ஸ் கேட்டு பார்த்துட்டு நான் குரூப்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் போடுறேன் சார். சரி, நல்லது சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சந்தோஷ். தேங்க்யூ சார். ஓகே 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 ராம் சார். சார் இப்போ ஒரு சின்ன ஒரு டவுட் மட்டும் தான் சார். கேஷ் டிரான்சாக்ஷன் சொன்னீங்க இல்லையா, அதே மாதிரி பேமெண்ட் சொன்னீங்க. பேமெண்ட் இன்புட் ஆகிறது இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து யூபிஐ தான் யூஸ் பண்றாங்க. ஸோ ஜிபே ஆல்சோ கன்சிடர்ஸ் கேஷ் டிரான்சாக்ஷனா இல்ல பேங்க் டிரான்சாக்ஷனா? ஜிபேல பண்றதை கேக்குறீங்க அப்படிதானே சார்? யூபிஐ எஸ் கரெக்ட். யூபிஐ மூலமா த்ரூவா பேங்க்குக்கு தான் வருது, பேங்க் டிரான்சாக்ஷன் தான் சார். சார் கல்லால வாங்கி போற பணம் மட்டும் தான் சார் டிரான்சாக்ஷன். அக்கௌண்ட்ல வரக்கூடிய எல்லாமே பேங்க் டிரான்சாக்ஷன் தான் சார். சார் இப்போ அதே மாதிரி அந்த இப்போ பேமெண்ட் பண்ணும்போது சில பேர் அவங்க மொபைல் நம்பர் வச்சிருப்பாங்க. ப்ரொப்ரைட்டர்ஷிப்பும் இருக்கும், கம்பெனியும் இருக்கும். கம்பெனி பண்ணும்போது அக்கௌண்ட் நம்பர் போட்டு பண்ணிடுறாங்க. ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் இருக்கும்போது மொபைல் நம்பர் டு மொபைல் நம்பர். தட் மீன்ஸ் ப்ரொப்ரைட்டர் கன்சர்ன் இருந்தா அவருடைய எஸ்பி அக்கௌண்ட்டையும் நம்ம டிரான்சாக்ஷன் வந்து அக்கௌண்ட் பண்ணி தானே சார் ஆகுறோம். எஸ் சார், கரெக்ட் சார். அதனால தாராளமா எஸ்பி அக்கௌண்ட்ல பணம் வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாம் சார். சோ அப்ப யூபிஐ டிரான்சாக்ஷனும் பாத்தீங்கன்னா சார் நமக்கு வந்து மோட் ஆஃப் பேமெண்ட் பிரச்சனை இல்ல, பேங்க்குள்ள பணம் வந்திருக்கணும் அவ்வளவுதான் சார். அது த்ரூ யூபிஐ ஆர் ஆர்டிஜிஎஸ் ஆர் நெஃப்ட் எது வந்தாலும் சரி. ஆனா இந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ல என்ன அப்படின்னா, நமக்கு பணம் தர வேண்டிய ஒருத்தர் கம்பத்துல இருக்காரு, கம்பத்துல இருக்க நம்மளுடைய பேங்க்ல போய் அவர் நம்ம பேர்ல டெபாசிட் பண்றாரு அப்படின்னா அது அவர் தான் கட்டினாரு நம்ம ப்ரூஃப் பண்ண முடியாது. அது உங்களுடைய கேஷ் டெபாசிட்டா தான் கருத்தில் கொள்ளப்படும். சார் அந்த இடத்துல மட்டும் தான் சட்ட சிக்கலே தவிர மிச்சப்படி அவர் அக்கௌண்ட்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாரு, வேற யாரோ ஒருத்தர் அக்கௌண்ட்ல இருந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு போறதுனால நமக்கு பயம் இல்ல சார். நமக்கு அக்கௌண்ட்ல பணம் வந்தா போதும், சேஃப். ஓகே சார், டன் சார். தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். இப்போ கஸ்டமர் வந்து மெட்டீரியல் வாங்குறப்ப வந்து அவங்க வாங்கிட்டு பேமெண்ட் வந்து அவங்க ரிலேஷன் யாராவது ஒருத்தவங்க அனுப்புறாங்க சார், அது வேற பேர்ல வருது. இப்ப இன்வாய்ஸ் வந்து கஸ்டமர் பேர்ல போடுறோம், பேமெண்ட் அவங்க ரிலேஷன் அவங்க அண்ணன் தம்பி அப்பா யாராவது அனுப்புறாங்க சார். அது எதனா இஷ்யூ வருமா சார்? B2Bயா B2Cயா சார்? B2Cல சார். B2Cயா இருந்தா நீங்க பேரையே மாத்திக்கங்க சார், பில்ல போட்டு கொடுத்துருங்க, அப்புறம் மாத்திக்க வேண்டியதானே சார்? இல்ல சார், பில் போட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க சார், அப்புறம் தான் சார் பேமெண்ட் போடுறாங்க சில சமயத்துல. B2C தானே, நம்ம தானே நம்ம வேல்யூ மாத்த போறதுல டேட் மாத்த போறது இல்ல. செல்வகுமார் வாங்கிட்டு போயிட்டாரு, சந்தோஷ் சார் பணம் தராருன்னா ஒண்ணு வரவே செல்வகுமார் பேர்ல அவர் பேரை அவர் அமௌண்ட் செலக்ட் பண்ணி வர வைங்க, நமக்கு டிரான்சாக்ஷன் மேட்ச் ஆனா போதும். இல்ல பேரை வந்து சந்தோஷம் பேரை ரீநேம் பண்ணி நீங்க சேவ் பண்ணிக்கிங்க சார், அவ்வளவுதான். பட் இது வந்து நம்ம புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல பெரிய டிரான்ஜெடியா வராது சார். அன்னோன் பார்ட்டி பெரிய மோர் தேன் 2 lakhs 3 lakhs மேல வருது, சம்பந்தமே இல்லாத ஒரு நபர்ட்ட வருதுன்னா தான் நீங்க லோன்ஸ் லயபிலிட்டியா கொண்டு போகணும். அதுக்கு தான் ஜேர்னல் ஆப்ஷன் சொல்றேன். அப்படி வருதுன்னா யாரோ ஒருத்தர் தேர்ட் பார்ட்டி தரணும், அவர் பேர்ல லோன் பாஸ் பண்ணிக்கங்க, அக்கௌண்ட்ல தானே வருது, அவர் பேர்ல லோன் பாஸ் பண்ணிட்டு அதை வந்து ஜேர்னல் டு த ரெசிபியன்ட் போட்டுருங்க, அவ்வளவுதான். ஓகே ஓகே சார். அப்படி பாஸ் பண்ணிக்கங்க சார், அதுனா சேஃப். நீங்க நாளைக்கு கேட்டா பதில் சொல்லலாம். எப்ப இவருக்கு வித்திருக்கேன் ஆனா இவர் பணம் தராம இவர் பேர்ல கொடுக்குறானோ அவர் வந்து எனக்கு லோனா கொடுத்த மாதிரி கணக்கு எழுதிருக்கேன், இவர் வந்து அந்த பணத்தை வந்து நேர் பண்ணிட்டாருன்னு நம்ம புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகே சார், தேங்க் யூ. அது வந்து நம்ம ரொம்ப சேஃபா இருக்கு. ஓகே சார். ஓகே சார், தேங்க் யூ சார். பக்ரு சார். சார் என் பேர் பக்ருதீன். ஒரு சின்ன டவுட்டுங்க சார். சொல்லுங்க சார். இப்போ சென்னையில இருந்து சார் ஒரு செகண்ட்ஸ்ல ஒரு மிஷினரி வாங்கிட்டு வராங்க, அத வந்து நம்ம இங்க மூவ் பண்றோம் அப்படின்னா பில் போட்டு தான் மூவ் பண்ணுமா சார்? வேல்யூ வந்து ஒரு 20,000 to 30,000 இருக்கும். கண்டிப்பா செல்ஃப் இன்வாய்ஸ் போட்டுங்க சார். அன்ரெஜிஸ்டர்ட் பார்ட்டிட்ட இருந்து வாங்குங்க. அன்ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி தான் அவங்க வாங்குற ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் அவர் ஆதாரி வச்சுக்கோங்க. நீங்க வந்து மிஷினை எதுல சார் கொண்டு வரீங்க? ஆட்டோல சார், ஒரு டாடா ஏசில வருது. டாடா ஏஸ்ல வருதுல, ஒரு இவே பில்லு கூட சேஃப் அண்ட் சைடா போட்டுருங்க. அதாவது இதுக்கு நீங்க ரொம்ப பாதுகாப்பா செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணுனாக்க, இவே பில்ல வந்து இன்வெர்ட் சப்ளைக்கு இவே பில் போடுங்க. ஃப்ரம் வந்து அந்த அன்ரெஜிஸ்டர்ட் பார்ட்டியோட அட்ரஸ் போடுங்க, URPன்னு போட்டுக்கோங்க, டூ நம்ம அட்ரஸ் போட்டுக்கோங்க. அவர்கிட்ட வந்து ஒரு ஃப்ரம் டூ லெட்டர் ஒரு ஆதாரையும் டெக்ளரேஷன் வாங்கிக்கோங்க.
ஐ ஹவ் நோ ஜிஎஸ்டி. ஐ எம் சென்டிங் மை மிஷின் ஃபார் அஸ் அ செகண்ட் ஹேண்ட் சேல் ஃபார் யாருக்கு விற்கிறார் நம்ம பேரை போட்டு வேல்யூ இவ்வளோன்னு போட்டு கொண்டாந்துருங்க. ஏன்னா அந்த மிஷினுக்கு ஆர்சிஎம் இருக்கான்னு தெரியாது. ஸோ நம்ம ஆர்சிஎம் கட்டணும்னு அவசியம் இல்லை. எல்லா பொருளுக்கும் ஆர்சிஎம் கண்டிப்பா பொருந்தாது சார். அந்த ரிஜிஸ்டர்ட் பார்ட்டி வாங்க கூட எல்லாமே ஆர்சிஎம் வரும்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஆர்சிஎம் இருந்தா ஆர்சிஎம் கட்டியே தீட்டு வந்துருங்க செல்ஃப் இன்வாய்ஸ் போட்டு. இல்ல அப்படின்னா ஒரு டெக்ளரேஷன் லெட்டர், அவர் ஆதார், நம்மளுடைய ப்ராப்பர் அட்ரஸ் வச்சு இவே பில் போட்டு சேஃபா கொண்டாந்துருங்க. ப்ரோவிஸ் வார்டு பிடிச்சாலும் நம்ம பதில் சொல்லிக்கலாம் சார். சரிங்க சார். இப்ப அவரு சேல் பண்ணதுக்கு நம்ம மறுபடியும் ஜிஎஸ்டிஆர் 1 எப்படி எதுவும் ஃபைல் பண்ண முடியாது. அவர் ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன். அது நம்ம பர்ச்சேஸ் வந்து காட்டினோட பர்ச்சேஸ் எக்ஸாம்ப்டட் தானே. அது மிஷின் வந்து உங்களுடைய பர்பஸ்க்கு தானே யூஸ் பண்ண போறீங்க. அது பர்ச்சேஸாவே வேண்டாம், அசட்டா கொண்டு போயிருங்க, அவ்வளவுதானே. அவர் கொடுக்கக்கூடிய பேமெண்ட் வந்து அந்த மிஷினரி பர்ச்சேஸா கொண்டு போயிருங்க சார். இவரும் ஆல்மோஸ்ட் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் தான். வாங்குறவரும் அன்ரெஜிஸ்டர்னா ஏன் சார் ரொம்ப யோசிப்பானே. இப்போதைக்கு 2 பேருக்கு ஒரு லெட்டர், 2 பேர் ஆதாரம் மட்டும் வச்சு சரக்க கொண்டாந்துருங்க சார். அப்புறம் என்ன யோசிப்பானே, பாத்துக்கலாம் சார். சரி சரி. ப்ரோவிஸ் வார்டு தேவையான டீடைலை மட்டும் ரெடி பண்ணிக்கோங்க, வேற ஒன்றும் வேண்டாம் சார், பாத்துக்கலாம். ஓகே தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூ சார். ஆக்சுவலி நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஃபைனலா? வாய்ப்புக்கு நன்றி. மிக்க நன்றி. இந்த பிளாட்ஃபார்ம்ல இப்படி ஒரு சேவை செய்வதற்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.